Okay. Hello. Okay. So start பண்றதுக்கு முன்னாடி அதே ஹாய் ஹலோ எக்ஸசைஸ் பண்ணலாம். ஹாய் ஹலோ ஹலோ சூப்பர் சூப்பர் கைஸ். எனக்கு தெரிஞ்ச ஷார்ட் நோட்ஸ் எடுக்க சொல்லியிருப்பாங்கல்ல நான் அசைன்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை கரெக்டா? ஓரளவுக்கு உங்களுக்கு ரிவைஸ் பண்ண முடியுது. ஆடிட் அண்ட் அந்த ஃப்ளோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அளவுக்கு மைண்டில் இருக்கும் கண்டிப்பாக. நெவர்தலஸ் நம்ம முடிச்சுட்டு டைம் இருந்தால் வில் கியூமுலேட்டிவ்லி ரிவைஸ். பட் எனக்கு என்னன்னா இப்போ உங்களுக்கு டைம் கொடுக்க சொல்லி எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. பட் நெவர்தலஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் சாப்டர்? இப்போ அந்த ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுக்கு ரிவைஸ் பண்ண முடியுதா? கீவேர்ட்ஸ் ரீடைன் பண்ண முடியுதா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ ஹோப் உங்களுக்கு அது மைண்டில் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம செகண்ட் சாப்டர் நம்ம வச்சுக்கலாம். இட்ஸ் வெரி ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மி தான். எவ்வளோ நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் இவ்வளோ ஒரு 42 பேஜஸ்னால் இது எவ்வளோ ஒரு 30 பேஜஸ் வரும். எஃபெக்டிவாக அவ்வளோதான் வரும். அண்ட் இன்னொன்று என்னன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் தி கோர். ஏன்னா அவன் வந்து டிஸ்கிரிப்டிவ்ல 5 மார்க்ஸ் வந்து கம்பல்சரியில் கேட்டுடுறான். கொஸ்டின் நம்பர் 1ல எதர் 1A ஒரு 1B ஒரு 1Cல ஒரு 5 மார்க்ஸ் வந்துடுது ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து. எம்சிக்யூல 2 மார்க்ஸ் அவன் கேட்டுடுறான், இந்த SRE SA SAE இதெல்லாம். அதே மாதிரி இந்த சாப்டர் வந்து என்னன்னா ஆல்டர்னேட்டிவா கேட்கறான். கேட்டா மொத்தமா கேட்கறான். 10 மார்க் கேட்டுறான் கொஸ்டின் நம்பர் 2லயோ 4லயோ. சம்டைம் கேட்கறான்னா கேட்காமலே போயிடுறான். ஆனா எம்சிக்யூல வந்து 2 மார்க்ஸ் அவன் மினிமம் கேட்டுடுறான். இது வந்து ஆடிட் ஸ்ட்ராட்டஜியா பிளானா அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஸோ இப்போ இந்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட் மேப் டிரா பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம என்ன படிச்சோம் சார்? ஆடிட்னா என்னது? அது ஒரு டிஸ்கிரிப்டிவ் படிச்சோம். இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் எனி என்டிட்டி வெதர் ப்ராஃபிட் ஓரியன்டட் ஆர் நாட் irrespective of its size or legal form when such an examination is conducted to express a opinion thereon. இதான் நம்மளோட கோர். ஒப்பீனியன் எல்லாம் படிச்சோம். ஓகே சார். இந்த சாப்டர்ல என்னன்னா எப்படி அதை அப்ரோச் பண்ணணும்? இப்போ வடிவேல் சொன்ன எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி ஆடிட்ல வந்து பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ நீங்க வந்து இப்போ எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? 1.5 நாள்ல ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் விட்டு வந்தோம்னா 5 மணி எக்ஸாம் முடியும். ஒரு 6 to 10 மணி என்ன படிக்கிறது நம்ம எல்லாமே பிளான் பண்ணுவோம். இப்போ நீங்க 12th முடிச்சோம் ஒரு பிளானிங் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆடிட்டை எப்படி சார் பிளான் பண்ணணும் அப்படிங்கறத அந்த சாப்டர் சொல்லணும். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது எப்படி டிஃபைன் ஆகும்னா ஆடிட் நமக்கு என்ன தெரியும்? இப்போ பிளானிங்னா உங்களுக்கு தெரியுமா சார்? ஆமா, பிளானிங்னா நம்ம இப்போ ட்ரிப்புக்கு போறோம், கோவா ட்ரிப்புக்கு போறோம். ட்ரிப்புக்கு போனோம்னா நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் புக் பண்ணோம். இல்லை பைக்ல போறதுன்னா பைக்ல போனோம், கோவாக்கு போவோம், அங்கே பீச் எல்லாம் பார்ப்போம். இது ஓவரால் பிளான். ஆனா ஆனா ஸ்ட்ராட்டஜினா என்ன? இப்போ பாரு, மொத்தமா 3 வேர்டு நம்ம குழப்போம். நல்லா பார்த்துக்கோ, 3 வேர்டு குழப்பம். பட் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். பிளான்னா என்னது? ஒரு மேக்ரோ. கோவா போறோம், எப்படி போறோம்? ட்ரெயின்ல போறோம், ட்ரெயினை பிடிக்கிறோம், அங்க கார் இருக்கும், கார்ல இருந்து பீச்சுக்கு போறோம். இது பிளான். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறோம். ஸ்ட்ராட்டஜினா கோவா போறதுங்கிறது பிளானு. ஆனா அதுலயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா மார்னிங் சன்செட் பாக்குறதுக்கு நம்ம 5 மணிக்கு கிளம்பணும். இங்கேருந்து சன்செட் முடிஞ்சுட்டு அங்க போய் நம்ம பக்கத்துல இருக்கிற கெஃபேல சாப்பிடுவோம். ஸோ இப்போ பிளானு கோவா போனோம். கோவாக்குள்ள நான் என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் பண்ணணும், எங்கெல்லாம் போனோம், இது வந்து ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் ஆடிட் ப்ரோக்ராம்னு இருக்கு. ப்ரோக்ராம்னா பீச்சுக்கு போனோம். ஆனா பீச்சுக்கு நான் போனதுக்கு அப்புறம் அங்க வந்து எப்படி நான் வந்து போட்டோ எடுக்கணும், எப்படி நான் உட்காரணும். ஸோ இங்க என்னன்னா நல்லா பார்த்துக்கோ. இது ஒரு சர்க்கிள்னா இன்னொரு சர்க்கிள், இன்னொரு சர்க்கிள். இது நோட் பண்ணிக்கோ. இது வந்து பிளான். சாரி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா இது எப்பவும் குழப்பம். நான் படிச்சிருந்தப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். பிளான் ஸ்ட்ராட்டஜி ப்ரோக்ராம், பிளான் ஸ்ட்ராட்டஜி என்னதுடா அது? அதே மாதிரி. ஸோ பிளானுங்கிறது இந்த சர்க்கிள். நல்லா பார்த்துக்கோ. இந்த சர்க்கிள்ங்கிறது பிளானு. ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். பிளானே இல்லைன்னா ஸ்ட்ராட்டஜியும் இல்லை, ப்ரோக்ராமும் இல்லை. ஸோ எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணோம். பிளான் தான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட். அந்த இப்போ எப்படி நம்ம இப்போ இந்த வால்ல வந்து ட்ரில் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு தொலா போடுறோம், அது வந்து பிளானு. இன்னும் ட்ரில் பண்றோம், அது வந்து ஸ்ட்ராட்டஜி. அது வந்து என்னது சார்? ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜியும் நல்லா நம்ம ட்ரில் பண்றோம், அது ப்ரோக்ராம். கான்செப்ட் புரிஞ்சுதா? கான்செப்ட் பாரு, உனக்கு இந்த வேர்டிங்ஸ் நமக்கு குழப்பம் எப்போ. பட் இப்போ
பிளானுங்கிறது ஒரு ஒரு அவுட்லைன் மேப் மாதிரி. இந்தியன் நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது இந்தியன் பொலிட்டிக்கல் மேப் அவுட்லைன் மேப் வாங்கிட்டு நம்ம தெரியாம பொலிட்டிக்கல் மேப் வாங்கிட்டு அவுட்லைன், அதே மாதிரி தான் அவுட்லைன் மேப்புங்கிறது பிளானு. இப்போ இந்தியா இது இருக்குன்னு வைங்க, இப்போ இந்தியா தான் டயக்ராம் கொஞ்சம் பொறுத்துக்கோ, இந்தியா வச்சுக்கோங்க. இது வந்து அவுட்லைன் மேப்பு, சரியா? அதுலயே நம்ம இந்த பொலிட்டிக்கல் மேப் வாங்கினோம்னா இங்க ஜம்மு காஷ்மீர், இங்க தமிழ்நாடு, இங்க கேரளான்னு கொடுப்பான். அது வந்து ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. பிளானுங்கிறது ஒரு அவுட்லைன். அது பிளான்லயுமே அந்த தமிழ்நாடு, இங்க வந்து குஜராத், டெல்லி அந்த மாதிரி ஒரு சர்க்கிள் கொடுத்துருப்பான் நம்ம இந்தியன் பொலிட்டிக்கல் மேப். அது வந்து நமக்கு ஸ்ட்ராட்டஜி. ஆனா அதுலயுமே தமிழ்நாட்டுக்குள்ள போய் இங்க சென்னை, இங்க கோயம்புத்தூர், அது வந்து ஆடிட் ப்ரோக்ராம். ஸோ நல்லா பாரு, அந்த அந்த அவுட்லைன் மேப் இல்லைனா, அவுட்லைன் மேப்பே இல்லைனா எங்க பொலிட்டிக்கல் மேப் எங்க ஸ்டேட் மேப், அதே மாதிரி தான் ஆடிட் பிளான் கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறம் அதை இன்னும் ட்ரில் பண்ணா ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ராட்டஜியை நான் இன்னும் ட்ரில் பண்ணா ஆடிட் ப்ரோக்ராம், முடிஞ்சு. இதுதான் கான்செப்ட். ஸோ நமக்கு இவருக்கு அந்த கன்ஃபியூஷன் இதில் தான் வரும் நமக்கு. அது இதுல ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் பார்த்தியா? நான் எக்ஸாம்பிள் நம்ம என்ன கேட்பான்னு தெரியுமா? You are an auditor of the company, now you have devised an audit plan, now you are setting up a strategy, what are the advantage அப்படின்னு கேட்பான். நமக்கு மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகும். பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆடிட் பிளானா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆடிட் ஸ்ட்ராட்டஜியா, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராமா? இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த கேஸ் ஸ்டடி படிக்கும்போது நமக்கு என்ன தோணும்? ஓகே, ஆடிட்டர் பிளான் போட்டுட்டான் அப்படிங்களா, பிளானுக்கு அப்புறம் என்ன வரும்? ஸ்ட்ராட்டஜி. அப்போ இங்கே கொஸ்டின்ல என்ன கேட்கலாம்? பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி என்ன? ஸோ அதை நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட். இந்த பொலிட்டிக்கல் மேப் ஞாபகம் வச்சுக்கோ. வாங்க போகிறது அவுட்லைன் மேப்பு, அது பிளானு. அது அவுட்லைன் மேப்பை இன்னும் ட்ரில் பண்ணனா பொலிட்டிக்கல் மேப்பு, அது எனக்கு என்னது? ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. அந்த பொலிட்டிக்கல் மேப்பையும் ட்ரில் பண்ணா தமிழ்நாடு ஸ்டேட்குள்ள போறேன், அதுலேயும் கோயம்புத்தூர், சென்னை, கரூர், திருவள்ளூர், இது எனக்கு ஆடிட் ப்ரோக்ராம். அப்படியே கூகுள் மேப்ஸ்ல அப்படி ஜூம் அவுட் பண்ணா அர்த்து வரும், அப்படியே நீ போற பத்தியா அந்த அர்த்து பிளான், அது இன்னும் ட்ரில் பண்ணா ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, அதையும் ஃபுல்லா நீ வந்து ஜூம் இன் பண்ணா அதான் எனக்கு ஆடிட் ப்ரோக்ராம், முடிஞ்சு. இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம சாப்டருக்குள்ள போவோம், சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்கான்? எல்லாம் சொல்லியிருக்கான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸோ இங்கே பிளானிங் அண்ட் ஆடிட்னா நீ என்ன பண்ணுவ? ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, it means establishing an overall audit strategy and the defining the audit plan. Okay, the auditor should plan his work to enable to conduct an effective audit in efficient, timely manner. Plan should be based on the knowledge of client's business. Plan should be further developed and revised necessary. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, இது ஜஸ்ட் ஓவர்வியூ கொடுத்துருக்கான். எதுக்கு பிளானிங் தேவை? ஒரு ஆடிட்டருக்கு வந்து எஃபிஷியண்டாக வேலை பண்ணுறதுக்கு அவனுக்கு தெரியும் நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னு, அண்ட் அவனுக்கு வந்து நாலேஜ், கிளைண்டோட பிஸ்னஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அதை பேஸ் பண்ணி அவன் பிளான் டெவலப் பண்ணுவான். ஜஸ்ட் இதெல்லாம் அவன் கேட்டதும் இல்லை. நெக்ஸ்ட் வரும் பாரு. நெக்ஸ்ட் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்கான். என்னது? ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துருக்கான். என்னது அப்படின்னா ஏன் ஆடிட் பிளான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவான். இப்போ இங்க வா, SA300 இங்க பாரு. இப்போவே உனக்கு புரிஞ்சிருக்கும். SA200 நீ மறக்க மாட்டேன். ஓவரால் objectives ஆஃப் அன் ஆடிட்டர். SQ7 பாரு. இப்போ நான் கிளாஸ்ல நான் பாரு உனக்கே தெரியாம SA நம்பரை உனக்கு புரிய வச்சிருவேன். 200 நீ மறக்க மாட்டேன். ஓவரால் objective and scope of audit. nature objective and scope of audit நம்ம சாப்டர் நேம். SA200 ஓவரால் objective ஆஃப் an independent auditor, முடிஞ்சு. இப்போ அடுத்து SA300 வரும். இது உனக்கு படிக்க புரிஞ்சிடும். நீ இது எஃபர்ட்டே போட வேணாம். SA நம்பர் உன் மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஸோ SA நம்பருக்கு மார்க் இருக்காது, சார் எக்ஸ்ட்ரா கோட் பண்றதுனால மார்க் இல்லை. ஆனா நீ அதை போட்டனா உனக்கு அந்த உன்னோட கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அந்த எக்ஸாமினருக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். பரவாயில்ல பையன் SA நம்பர் கோட் பண்ணிருக்கான். பட் ஆனா ஒண்ணு, SA நம்பர் கோட் பண்ணாட்டி மார்க் கம்மி ஆகாது. ஆனா தப்பான SA நம்பர் கோட் பண்ணா மார்க் கம்மி பண்ணுவான். கேர்ஃபுல்லா இருந்துக்கோ. SA நம்பர் கன்ஃபார்மா தெரியுது அப்படின்னா கோட் பண்ணிக்கோ, தெரியல அப்படின்னா விடுறது இது. பட் நெவர்தலெஸ் கிளாஸ்லயே நம்ம படிச்சிடும். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்கோம்? SA300 planning and audit of financial statement deals with auditor's responsibility to plan and audit of financial statement. It states that the objective of an auditor is to plan the audit so it will be performed in an effective manner. ஒன்னும் SA300 என்ன சொல்றான்? planning of financial statement. So auditor வந்து தெளிவா எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அதான் ஆடிட்டர் எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அது எப்படி நீ பிளான் பண்ணணும் சார் SA300 சொல்லுது. இங்க வா கொஸ்டின். பட் அவனே கொஸ்டின் கொடுத்துட்டோம். சூப்பர். why planning of audit is necessary? எதுக்கு சார் why planning of audit is necessary? Its benefits. So question என்ன கேட்பான் தெரியுமா? What is the why planning is necessary in auditing கேட்பான். That you are an auditor of the company, now you are going to plan. What are the benefits you will be deriving out of planning and audit? புரியுதா? ஒன்னு வந்து ஆடிட்டுக்கு ஏன் பிளானிங் நெசசரின்னு கேட்பான் கொஸ்டின்ல. இல்லாட்டி பிளானிங் பண்றதுக்கான உனக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்பான்.
இங்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். பட் அது நீ தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க நீ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான், why planning an audit is necessary and what are its benefits. Necessary benefits இங்க சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் என்னது, planning an audit is necessary to carry out it in effectively in a timely manner. ஆமா, it helps in effectively in timely manner. இதை ஹைலைட் பண்ணிக்கோ. Besides ensuring compliance is professional, it helps in performing audit engagement effectively. Adequate planning benefits the audit of financial statements in a several way, including the following. Okay, plan பண்ணும். Helping the auditor to devote appropriate attention to important areas, to devote appropriate attention to the important areas of the audit. So இப்போ நான் வந்து ஒரு பெரிய கோல்டு இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஜாய் ஆலுகாஸ், சாஸ் ஆலுகாஸ், கசானா ஜுவல்லர்ஸ், பெரிய பெரிய கோல்டு கம்பெனிஸ் இருக்கான். அவனை போய் நான் ஆடிட் பண்றேன். இப்போ எனக்கு அந்த கோல்டு கம்பெனியில நான் போய் என்ன பண்றேன்னா, அவங்களோட ஏசியை வந்து ஸ்டாக் டேக்கிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நீயே சொல்லு, ஒரு ஏசி கம்பெனி, இப்போ பாரு, இது வந்து ப்ளூ ஸ்டாரு, இது வந்து ஒரு மிட்சுபி, இவங்கெல்லாம் ஒரு ஏசி கம்பெனி, டாடா, இதெல்லாம். இப்போ இங்க பாரு, ஏசி கம்பெனியில போய் நான் ஏசியை ஸ்டாக் எடுக்கிறேன்னா அது ரெலவெண்ட். ஏன்னா அந்த கம்பெனி அதை மேனுஃபேக்சர் பண்றான். இப்போ சும்மா எனக்கு இந்த கம்பெனி என்னன்னே தெரியாது, பிளானே நான் பண்ணல, ஒண்ணுமே பிளான் சும்மா போறேன், ஜுவல்லரி கிடையாது, சரி ஏசியை கவுண்ட் பண்ணுவோம். என்ன சார் ரெலவெண்ட்? அவன் நடத்துறது கோல்டு பிஸ்னஸ். நாங்கள் போய் அவன் எவ்வளோ ஏசி வச்சிருக்கான்னு நான் கவுண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் பிளான் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியும், ஒரு கோல்டு கம்பெனிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் பார்ப்பேன், ஓகே நம்ம இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸை ஆடிட் பண்ண போகிறோம். ஓகே, கல்யாண் ஜுவல்லரி என்ன பண்ணுறாங்க, கோல்டு தயாரிக்கிறாங்க. கோல்டு ஆர்னமெண்ட்ஸும் இருக்குது, சில்வர் ஆர்னமெண்ட்ஸும் இருக்குது. ஆனால் அவன் அதிகமாக எதில் தயாரிக்கிறான், கோல்டில் தயாரிக்கிறான். அப்போ எனக்கு தெரியும். அப்போ நான் என்னோட ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட்டை அனுப்பும் போது அவனை கோல்டை நான் வந்து ஸ்டாக் எடுக்க சொல்லணும். அவனை போய் உட்காந்து ஃபேனு ஏசியை ஸ்டாக் எடுன்னு நான் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் இட் வில் ஹெல்ப் அன் ஆடிட்டர் to devote appropriate attention to important areas. கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல கோல்டு ஆடிட் பண்ணு அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காக எனக்கு பிளானிங் ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன சொல்றான், ஹெல்பிங் தி ஆடிட்டர் ஐடென்டிஃபை அண்ட் ரிசால்வ் பொட்டன்ஷியல் ப்ராப்ளம்ஸ் ஆன் டைம்லி பேசிஸ். இது சூப்பர். இப்போ பாரு, இப்போ நான் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ்குள்ள நம்ம ஆடிட் பண்றோம். நம்ம பார்த்தோம் ஏசி ஆடிட் பண்ணக்கூடாது, கோல்டு தான் ஆடிட் பண்ணோம், ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் ஏரியா. இன்னொரு ஹெல்ப் என்ன பண்ணும் தெரியுமா, இப்போ நான் ஆடிட் பண்ணும்போது நினைப்பேன், கோல்டில் வந்து இந்த மூக்குத்தி கம்மல் இதெல்லாம் இருக்கு, குட்டியா இருக்கும், 1/2 கிராம் 1 கிராம். ஆனா அதை வந்து எம்ப்ளாயி திருடுறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. நம்ம ஃப்ராடும் பார்க்கணும். இங்க பாரு, ஐடென்டிஃபைங் அசஸிங் த மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருக்கோம்ல. நீ இன்வெஸ்டிகேட்டர் இல்ல, நீ ஆடிட்டர். ஆனா அதுக்குன்னு உனக்கு பேசிக் டியூ டெலிஜென்ஸ் உனக்கு தெரியும். ஃப்ராட்னா நீ வந்து இன்ஃபார்ம் பண்ணும். நீ எஸ்பிடி எமர்ஜென்சி வரை போய் காமிச்சிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு இன்வெஸ்டிகேட்டரோட வேலை. நீ என்ன பண்ற, நீ ஃப்ராடு கண்டுபிடிக்கணும். ஆனா அது ரொம்ப தொலாவறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் சாப்டர் அதே மாதிரி இங்க உனக்கு ஐடென்டிஃபை அண்ட் ரிசால்வ் த பொட்டன்ஷியல் ப்ராப்ளம். ஸோ இங்க பிளான் பண்ணவும் தெரியும். பிளான் பண்ணணும், நீ பார்ப்பேன் மூக்குத்தி கம்மல் இதெல்லாம் இருக்கு. அப்போ என்னோட ஆர்டிகல்ஸ் சொல்லுவேன், என்னன்னா டே அங்க போய் கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல ஆடிட் பண்ணும்போது அந்த கவுண்டர், அந்த மூக்குத்தி கவுண்டர்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்கிட்டும் இன்கொயரி பண்ணு. இன்கொயரிஸ் ஆடிட் ப்ரொசீஜர் நம்ம நல்லா டீப்பா படிப்போம். அவனை போய் இன்கொயரி பண்ண, அவன் ஏதோ கோல்டு திருடுறானா, கண்ட்ரோல் சிஸ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஸோ இங்க பிளான் பண்றதுக்கான தானே எனக்கு தெரியும். சும்மா ஆர்டிகல் அசிஸ்டன்டே போடா ஆடிட் பண்ணுவானா, அவனுக்கு என்ன தெரியும். நான் பிளான் போட்டு ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் அங்க போய் அவங்க கிட்ட பாரு, அந்த மூக்குத்தி கம்மல் ஏரியால போய் பாத்துக்கோ. ஏன்னா அதை திருடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. டக்குன்னு திருடி அவன் பாக்கைக்குள்ள போட்டு வெளில போய் வித்துட்டானா, ஸோ அதுவும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு இம்பாக்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்னது, ஹெல்பிங் an auditor properly organize and manage the audit engagement so that it is performed in an effective and efficient way. ஒன்றும் இல்லை, இது வந்து நமக்கு ப்ராப்பரா ஆர்கனைஸ் அண்ட் மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். ஒரு ஆர்டிகல் அசிஸ்டன்ட் செட்டப் பண்றது, ஆடிட் மேனேஜரை செட்டப் பண்றது, இதெல்லாம் இது ஜஸ்ட். நெக்ஸ்ட் வந்து assist in selection of engagement team members with appropriate capabilities and competence. இது என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு பெரிய கோல்டு கம்பெனிக்கு அனுப்புறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் ஆர்டிகல் அசிஸ்டன்ட் அனுப்புவேன். அவன் கூட சேர்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனையும் அனுப்பணும்ல. அவன் இப்போதான் இன்டர் முடிச்சு வந்திருக்கான் ஆஃபீஸ்க்கு. அவனுக்கு என்ன சார் தெரியும், அவனுக்கு என்ன தெரியும் ஆடிட் பண்றதுக்கு. ஸோ பிளான் பண்றதுக்கு எனக்கு தெரியும் என்னன்னா, ஓகே இந்த ஆர்டிகல் அசிஸ்டன்ட் இப்போதான் கிளியர் பண்ணிட்டு வந்திருக்கான், இவன் கூட ஒரு நல்ல சீனியர் ஆர்டிக்கலா நான் அனுப்பணும். இப்போ சீனியர் ஆர்டிக்கல் கூட ஒரு மேனேஜர் அனுப்பணும். ஸோ இதெல்லாமே எனக்கு செட்டப் பண்றதுக்கு பிளானிங் ஹெல்ப் ஆகும். நெக்ஸ்ட் என்னது, ஃபெசிலிட்டேட்டிங் த டைரக்ஷன் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் அண்ட் ரிவ்யூவிங் தியர் ஒர்க். இப்போ பிளான் பண்ணும் போது நான் இதுவும் சொல்லுவேன், என்ன தெரியுமா, இப்போ நீங்க ஆர்டிகல்ஸ் போயிருக்கீங்கன்னு வைங்களேன், உங்க ஆடிட்டர் வந்து அப்டேட் பண்ண சொல்லுவார், நீங்க என்ன வேலை பண்ண, இது பண்ண. அப்புறம் இன்னொன்னு, நீ வந்து ஒரு ஒர்க் பண்ணி முடிச்சிருக்க அப்படின்னா உன் ஒர்க் அந்த பண்ண ஒர்க்குக்கு அகேன்ஸ்டா உன் பேர் எழுதணும்.
இப்போ எப்படி ஸ்கூல்ல நம்ம ஹோம்ஒர்க் எழுதுறோம் லேபிள் போட்டு ஒட்டுறோம், அதே மாதிரி லேபிள் போட்டு நம்ம யார் ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது சொல்லணும். ஸோ இதுவுமே பிளானிங்ல நம்ம அதை டிவைஸ் பண்ணுவோம். என்ன டிவைஸ் பண்ணுவோம்னா, இங்க பாரு ஆர்டிகல் அசிஸ்டன்ட், நீ இந்த வேலையை முடிச்சனா எனக்கு கூகுள் ஷீட்ல நீ அப்டேட் பண்ணணும். ஸோ இது எனக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். நான் பிளானிங்கே ஒன்றும் பண்ணலை, ஆர்டிகல் என்னத்தையோ பண்ணிட்டு வரான், வந்துட்டு 2 மாதத்துக்கு அப்புறம் கேட்குறான், அவன் என்னத்தையோ சொல்கிறேன், சார் கோல்டு பார்த்தேன் சார், பிஸ்கெட் பார்த்தேன் சார், கோல்டு பிஸ்கெட் இருந்தது. இது என்ன ஆடிட், என்னது அது? பிளானிங் இல்லைன்னா சொதப்பிடும். நீங்கள் வந்து சைன் பண்ணணும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை. ஃபியூச்சரில் நீ பாட்டுக்கு ஏதோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஏதோ ப்ராப்ளத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் நம்மகிட்ட வந்து கொஸ்டின் கேட்டால் எப்படிப்பா ஆடிட் பண்ணியிருக்கேன்னா, என்னவோ பண்ண அவன் பிஸ்கெட் கவுண்ட் பண்ணான், கோல்டு பிஸ்கெட் கவுண்ட் பண்ணான்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ இங்கே பிளானிங் வந்து எனக்கு அவனை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு, அவனை டைரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் ஆகும். நெக்ஸ்ட் அசிஸ்டிங் wherever applicable in coordination of the work done by others as experts. ஒன்றும் இல்லை, இப்போ coordination of the work done by others such as experts. இங்கே என்னன்னா, இப்போ ஜுவல்லரி கடை இருக்கு, ஜுவல்லரி கடை நீ போற, அவங்க வந்து உனக்கு வந்து இன்வென்ட்ரி வேல்யூ பண்றாங்க. கோல்டெல்லாம் பார்த்தோன்னா இன்வென்ட்ரி என்னது, AS to காஸ்ட் ஆர் மார்க்கெட் ப்ரைஸ் விச் எவர் இஸ் லோவர். ஆனால் உனக்கு தெரியுது அந்த கோல்டு கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து அந்த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் கோல்டை சரியா சொல்ல மாட்டேங்கிறான்னு உனக்கு தெரியுது. அப்படி என்ன பண்ணுவேன், இந்த AS2லயே ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறவங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், சார் எக்ஸ்பர்ட்டுங்க சார், இந்த எக்ஸ்பர்ட்டை வந்து கோல்டை மட்டும் வேல்யூ பண்றதுக்காக நான் கூப்பிடலாமான்னு கேட்டால் கூப்பிடலாம். அது வந்து என்னது, SAE ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அதர் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். அவன் பேரு பிராக்டிஷனர். இங்க எக்ஸ்பர்ட் இஸ் நத்திங் பட் பிராக்டிஷனர். இப்போ தெரியுதா லிங்கிங் எப்படி வருது? நீங்க நான் பண்றது ஆடிட்டர், ஆனா அந்த எக்ஸ்பர்ட் அவனை வந்து கோல்டை மட்டும் நான் வேல்யூ பண்ண கூப்பிடுறேன். பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். அவனுக்கு SAE ஸ்டாண்டர்ட் அப்ளை ஆகும். ஏன்னா யூஆர் காலிங் அப் டு பெர்ஃபார்ம் அதர் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். ஸோ அங்க வந்து நான் வந்து அவனை பிராக்டிஷனர்னு கூப்பிடுவேன். ஸோ லிங்கிங், ஜஸ்ட் லிங்கிங் தெரிஞ்சுக்கோ. நம்ம படிச்ச அந்த SA, SRE, SAE ஜஸ்ட் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணா ஃபைனல்ல பொறுமையா நீ கத்துப்ப. இங்க இன்டர்லாம் வந்து கேட்கவே மாட்டா, ஜஸ்ட் ஃபார் யுவர் அடிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ கோஆர்டினேஷன், இப்போ நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கதை கிரியேட் பண்ணணும், நம்ம மைண்ட்ல ஞாபகம் இருக்கணும்ல. இப்போ நம்ம மேலெல்லாம் படிச்சோம்ல, வாட் இஸ் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம் அந்த ஸ்டோரி கிரியேட் பண்ணோம். ஸோ ஸ்டோரி உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ இப்போ பிளானிங்னாலே நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் கோவா. நிறைய பேர் கோவா போகணும் பிளான் பண்ணுவாங்க, ஆனா போக முடியாது. இங்க ஃபர்ஸ்ட் நம்ம கோவா ஞாபகம் வச்சுப்போம். கோவானா ஃபர்ஸ்ட் வந்து அப்ராப்ரியேட் அட்டென்ஷன் டு இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். ஃபர்ஸ்ட் கோவா போறேன் சார், ஃபர்ஸ்ட் கோவா போறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன சார் தெரியணும், பீச் தான் இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ இப்போ நம்ம என்ன படிக்கிறோம் சார், பிளானிங் பத்தி படிக்கிறோம் சார். இது ஒரு கொஸ்டின் என்ன சார், why planning is necessary, what are the advantages of planning in an audit? ஃபர்ஸ்ட் பிளான் வந்தாலே கோவா சார், கோவால எனக்கு இம்பார்ட்டன்டான ஏரியா என்ன சார், பீச். ஸோ என்ன ஃபர்ஸ்ட் என்னது, ஹெல்ப் தி ஆடிட்டர் டு டிவோட் அப்ராப்ரியேட் அட்டென்ஷன் டு இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஸோ இங்க கீவேர்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். அப்புறம் நம்ம பீச்சுக்குள்ள போறோம். அன்னைக்கு பார்த்தா பௌர்ணமி, சரியா? பௌர்ணமியில என்ன அலையெல்லாம் எகுரும். ஸோ எனக்கு என்ன தெரியுது, ஃபர்ஸ்ட் நான் பீச்சுக்கு போனால் இம்பார்ட்டன்ட் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஆனால் ஒரு ப்ராப்ளம் வருது, என்னன்னா பௌர்ணமி மாதம் அன்னைக்கு வந்து பௌர்ணமி, அலையெல்லாம் எகிரி அங்கே போய் நின்று என்ன அலை தூக்கிட்டு போயிருச்சுன்னா, ஸோ இங்கே என்னது, ஐடென்டிஃபை அண்ட் ரிசால்வ் த பொட்டன்ஷியல் ப்ராப்ளம். இங்கே பௌர்ணமியில் அலை வருதுங்கிறது என் பொட்டன்ஷியல் ப்ராப்ளம். ஸோ 2 கீவேர்டு உன் மைண்டில் போயிருப்பேன். என்ன சார், கோவா. பிளான் வந்தாலே கோவா சார். கோவாக்கு போகிறேன் சார். ஃபர்ஸ்ட் என்னோட பீச் என்ன சார், என்னோட இம்பார்ட்டன்ட் ஏரியா. பீச் என்னது சார், இம்பார்ட்டன்ட் ஏரியா. அடுத்து என்ன சார், பீச்சுக்கு போறேன்னு தெரியும் சார், அன்னைக்கு வந்து பௌர்ணமி. ஸோ பௌர்ணமிங்கிறது என்னோட என்ன சார், அந்த பௌர்ணமி அலைங்கிறது என்னோட பொட்டன்ஷியல் ப்ராப்ளம். சூப்பர். ஏன்னா ப்ராப்ளம் அலை ஏறிடுச்சுன்னா எனக்கு எதுவும் ஆயிரும். அடுத்து என்ன பண்றேன், ஹெல்பிங் ஆடிட்டர் ப்ராப்பர்லி ஆர்கனைஸ் அண்ட் மேனேஜ் ஆடிட். ஸோ இப்போ அலை வருதுன்னு எனக்கு தெரியுது. அதை நான் என்ன பண்ணணும், இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போறேன், சரியா? என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போறேன். அப்போ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்றேன், அலையெல்லாம் எகிரிட்டு வரப்போகுது. ஸோ நம்ம வந்து ஹாரிசான்டல் லைன்ல நின்னுக்கலாம். ஸோ அலை எகிர்னு போனாலும் நம்ம கை பிடிச்சிக்கலாம், அலை எகிர்னாலும் நம்ம எங்க அலை நம்மளை தூக்கிட்டு போவாது. அண்ட் மேனேஜ்னா நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கலாம். ஸோ இங்க என்ன பண்ற, ஆர்கனைஸ் பண்றேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கை பிடிச்சு நம்ம ஹாரிசான்டலா நிப்போம்டா, லைஃப் ஜாக்கெட்டும் போட்டுப்போம் அப்படின்னு. ஸோ இங்க ஆர்கனைஸ் அண்ட் manage an audit. Okay, next assisting the selection of engagement team members. அப்புறம் எனக்கு தெரியுது, நம்ம எல்லாம் நின்ட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கை பிடிச்சு நின்ட்டேன். அப்புறம் எனக்கு என்ன தெரியுது, ஷார்ட்டா இருக்கிறவன் எல்லாம் லெஃப்ட்ல இருக்கான், ஹைட்டா இருக்கிறவன்லாம் ரைட்ல இருக்கான். ஸோ இப்போ என்ன பண்றேன், டேய் ஷார்ட்டா இருக்கிறவன் பாவன், அவன் வந்து எட்ஜில் நிற்கிறான், அலை எங்கேயோ அடிச்சுட்டு அவனை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா, ஸோ என்ன பண்றேன்னா நான் வந்து I will be selecting the engagement team members based on their capability and competent. Capability na avan kuttiya irukan, competent ah irukan. Kuttiya irukan na gunda irukan. So avana central eduthu podu. So capable and competent. Competent na gundu, capable na kulla, illati height. So enna pandren, I am selecting the engagement team members, arrange பண்றேன், selecting the engagement team members based on their capabilities and competence. அதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், facilitating the direction and supervision of engagement team members. So இப்போ என்ன பண்றேன், டேய் நம்ம vlog எடுப்போம்டா, நம்ம டைரக்ட் பண்ணுவோம், நம்ம இப்போ அலை நம்மள
எடுத்துட்டு போகும்போது சும்மா ஒரு vlog மாதிரி எடுப்போம், இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ஆகும். ஸோ இங்கே பண்ண நான் டைரக்ட் பண்றேன் ஃபோன் எடுத்துக்கிட்டு. ஸோ ஐம் டைரக்டிங் மை என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர். சூப்பர்விஷன் கூட ஞாபகம் வச்சுக்கோன்னா ஐம் டைரக்டிங் மை என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ். ஸோ நான் எல்லாம் டைரக்ட் பண்றேன். பண்ணும்போது நான் ஏதோ ஒரு ட்ரெண்டிங் பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடுறேன். ஸோ ஐம் கோஆர்டினேட்டிங் பிட்வீன் தம். ஸோ இது ஜஸ்ட் இப்போ கான்செப்டை தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது கதை, இது எதுக்குன்னா உன் மைண்ட்ல நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஸோ இது வந்து கான்செப்டா எடுத்துக்காத. கான்செப்ட் நம்ம ஃபர்ஸ்ட் உனக்கு புரிஞ்சிடும், மைண்ட்ல ஏறிடும். இப்போ உனக்கு என்னன்னா எண்ட் ஆஃப் த நீங்க பாரு கான்செப்ட் தெரியுதோ இல்லை, நீ கீவேர்ட்ஸ் எழுதினா மார்க் தர போறான் 5 மார்க். நீ உண்மையா சொல்ல போனா மக் அடிச்சு நீ எழுதணும் எண்ட் ஆஃப் த டே. தட் இஸ் யுவர் blunt truth. டு பி ஆனஸ்ட் அதானே. நீ புக்ல இருக்கிறது எழுதணும், கீவேர்ட்ஸ் ரீடைன் பண்ணா தான் அவன் மார்க் தரான். வேற வழி இல்லை, உனக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக நம்ம இதை பண்றோம். ஏன்னா உன் மைண்ட்ல அது ஞாபகம் இருக்கணும். எனக்கு எண்ட் ஆஃப் த டே நான் சொல்ற மாதிரி என்ன, இங்கே நீ ஆடிட்டை முடிக்கணும், இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது வீட்டில் போய். இங்கே உனக்கு தெரியணும். ஸோ லிட்டரலி பிளானிங்னா சார் கோவான்னாரு, உனக்கு அப்படியே வரும். கோவா எக்ஸாம்ல அவன் கேட்கறான் வச்சுக்கோ, பிளானிங் பெனிஃபிட். உனக்கு அட்லீஸ்ட் பௌர்ணமி நிலவு ஞாபகம் வரும். அதுனா எனக்கு ஒரு பொட்டன்ஷியல் ப்ராப்ளம், அங்கே என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பரை கோஆர்டினேட் பண்றேன். உனக்கு அது கதை வந்துடும், ஞாபகம் வந்துடும். நாங்கள் அது கூட சொன்னோம்ல, நம்ம இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த சோர்ஸ் ஆஃப் தன் என்ட்ரி, அப்புறம் அதுக்கு பின்னாடி எவிடன்ஸ் இருக்கா, அது வந்து ப்ராப்பரா ரெக்கார்ட் ஆயிருக்கா, நான் வந்து ஃபிளிப் பண்றேன், எவிடன்ஸ் இருக்கா, உனக்கு வந்துடும். இப்போ உனக்கு டக்குன்னு சொல்ல முடியாது வராது. நீ ஆனால் எக்ஸாம் வந்து ஃபியர் இருக்கும் பார்த்தியா, 1.5 நாள் படிக்கணும், அப்போ இது ஹெல்ப் ஆகும் உனக்கு. எக்ஸாம்ல திடீர்னு கதை ஞாபகம் வரும். அதனால தான் சினிமா கதை நமக்கு ஈஸியாக மறக்காது. ஸோ இங்கே நம்ம என்ன சார் படிக்கிறோம், இப்போ பிளானிங் பற்றி படிக்கிறோம் சார். ஃபர்ஸ்ட் பிளானிங்னு வந்தாலே என்ன சார், ஒன்று வை பிளானிங் இஸ் நெசசரி, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த பிளானிங். சார் பிளானிங் எனக்கு வருது சார். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன சார் ஞாபகம் வரும், என்ன இடம், கோவா. சூப்பர். கோவால வந்து நான் என்ன பார்ப்பேன், ஃபர்ஸ்ட் என்னோட இம்பார்ட்டன்ட் ஏரியா. இம்பார்ட்டன்ட் ஏரியா சார் என்ன, பீச். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ண, பௌர்ணமி. அதனால எனக்கு என்னது, பொட்டன்ஷியல் ப்ராப்ளம். சூப்பர். இப்போ எல்லாம் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், ஹாரிசான்டலா நான் நிக்க போறேன். அதுக்கு பேர் என்னது, வாட் யூ வில் பி டூயிங், ஆர்கனைசிங். ஆனா லைஃப் ஜாக்கெட்டும் போட்டுப்பேன். ஹாரிசான்டல் என்ன, லைஃப் ஜாக்கெட் போட்டு. இதுக்கு என்னது, மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், எல்லாம் நின்னுட்டோம். ஆனா ஒருத்தன் குட்டையா இருக்கான், பெருசா இருக்கான். ஸோ ஐ வில் பி அசிஸ்டிங் இன் செலக்ஷன் என்கேஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் தேர் capability and competence. Okay, capability and competence. அதுக்கப்புறம் என்ன சார் பண்ண, vlog எடுப்பேன். vlogக்கு பேர் என்ன சார், direction. I'll be directing my engagement team members. இதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுவோம், நாங்க டான்ஸ் ஆடுவோம். அதுக்கு எங்களுக்கு என்ன தேவை, கோஆர்டினேஷன் தேவை. ஸோ திருப்பி நான் சொல்றேன், இப்போ நம்ம என்ன படிக்கிறது, பிளானிங்னு வந்தாலும் எனக்கு என்ன சார், கோவால ஃபர்ஸ்ட் என்ன, பீச் சார். பீச் எனக்கு என்ன சார், இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஆனால் என்ன சார், பௌர்ணமி நிலவு, அலை அடிக்க போகுது. தட் இஸ் மை பொட்டன்ஷியல் ப்ராப்ளம்லேயும் தப்பிக்கிறதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன், ஐ வில் பி ஆர்கனைசிங் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேனேஜ் பண்றதுக்கு லைஃப் ஜாக்கெட் போட்டுப்பேன். சும்மா போட்டா மட்டும் போதுமா, இல்ல ஏன்னா ஒருத்தன் குள்ளையா இருப்பான், ஹைட்டா இருப்பான். ஸோ வாட் ஐ வில் பி டூயிங், ஐ வில் பி செலக்டிங் மை என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ். எப்படி செலக்ட் பண்ணுவேன், குள்ள, ஹைட்டு, வெயிட், கேப்பபிலிட்டி அண்ட் கம்பீட்டன்ஸ். இதெல்லாம் பண்ணக்கப்புறம் என்ன பண்ணுவோம், vlog எடுப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து vlog எடுப்போம். vlogனா என்ன சார் பண்றோம், டைரக்ட் பண்றோம். நாங்க டான்ஸ் ஆடுறோம். டான்ஸுக்கு எனக்கு என்ன சார் தேவை, கோஆர்டினேஷன். முடிஞ்சு. இதான் திருப்பி நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம், வை பிளானிங் இஸ் நெசசரி, வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த பிளானிங். ஃபர்ஸ்ட் என்ன சார் ஞாபகம் வரணும் உங்களுக்கு, கோவா. அதுல என்ன சார் உனக்கு ஃபர்ஸ்ட் பாப்ப, இம்பார்ட்டன்ட் ஏரியா, பீச். அதுக்கப்புறம் என்ன சார், பௌர்ணமி. அது என்ன சார், எனக்கு பொட்டன்ஷியல் ப்ராப்ளம். அதனால என்ன சார் பண்ணுவேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸை ஆர்கனைஸ். அப்புறம் லைஃப் ஜாக்கெட் போட்டு விச் நத்திங் பட் மேனேஜ். இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அரேஞ்ச் பண்ணேன். ஸோ பேஸ்ட் ஆன் தயர் கேப்பபிலிட்டி அண்ட் கம்பீட்டன்ஸ். அப்புறம் என்ன சார் பண்ண, vlog எடுக்கிறேன். அதுக்கு பேர் என்ன சார், டைரக்ஷன். அப்புறம் அங்கே டான்ஸ் ஆடுறோம் சார். அதுக்கு எங்களுக்கு என்ன சார் தேவை, அவ்வளோதான். இது மறக்காது உனக்கு. ஒரு டைம் நீ செல் இந்த ரிவைஸ் பண்ணும், பட் கான்செப்ட் நீ மறக்க மாட்டேன். எம்சிக்யூல கேட்டால் நீ எழுதிடுவேன் ஐடென்டிஃபை. பட் இது வந்து உனக்கு உன் மைண்ட் எப்படின்னா ஜாலியா இருக்கும். இப்போ கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமே. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே உனக்கு ப்ரெசென்ட் பண்ணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ப்ரெசென்ட் பண்ணும். அதுதான் அதை நீ தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் படிச்சானோ கைஸ், வழி இல்லை. ஆடிட் வந்து முடிஞ்ச அளவு நீ இப்படிதான் ஞாபகம் வச்சானோ. கான்செப்ட் புரியுவான எக்ஸாம்ல நீ ப்ரெசென்ட் பண்றதுக்கு அந்த ஃப்ளோ தேவையில்ல. இப்போ உனக்கு பிளானிங்னாலே கோவாக்கு பிளான் போடுறோம். பிளானிங்னாலே உனக்கு கோவா தான் இப்போ மைண்ட்ல, அது ஃப்ளோல வந்துக்கும். டக்கு நீ ஜஸ்ட் ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணி அங்கே ஒரு கதை, அந்த பௌர்ணமி நிலவுலேருந்து ஆரம்பிச்சனா, பீச்லேருந்து ஆரம்பிச்சனா, உனக்கு எண்ட் ஆஃப் த டே பிளானிங் முடிஞ்சு. இதான் உனக்கு கான்செப்ட். சார் எனக்கு ஒரு டவுட்டு சார், கதைங்கிறீங்க, எவ்வளோ சாப்டருக்கு எவ்வளோ சார் கதையா வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு குழப்பாதான் சார். இது உங்களுக்கு நியாயமான கேள்வி. ஆனால் என்னன்னா அதுக்கு தான் ரிவிஷன். ஒரு ரிவிஷன் நீங்கள் பண்ணியானோம், அது ஆட்டோமேட்டிக்காக உங்க ஞாபகம். ஏன்னா கான்செப்ட் இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். உங்களுக்கு என்ன சார் நிறைய கதை சார், 100 கதை, என்ன சார் 13 சாப்டருக்கு 13 கதை நான் வச்சுதான் எப்படி சார் ஞாபகம் இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். நீ ஒரு டைம் ரிவைஸ் பண்ணணும்.
நான் சொன்ன பத்தியா சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் பாரு, எனக்கு ஃபுல்லா எனக்கு சொல்ல முடியல, நான் டீச்சர் தான், எனக்கு ஃபுல்லா எனக்கு ஓரளவுக்கு ஒரு 3 பாயிண்ட் தெரியும். சோர்ஸ் அண்ட் எவிடன்ஸ் வருது, அதுக்கு சோர்ஸ் இருக்கணும், அதுக்கு என்ட்ரி இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் நான் டாக்குமெண்டேஷன் இருக்கான்னு பார்ப்பேன். இது ஓரளவுக்கு நான் இப்போ என்ன ஒரு டைம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ரிவைஸ் பண்ணோம்னா இப்போ திருப்பி அது ஞாபகம் வந்துடும். ஏன்னா கான்செப்சுவலி நம்ம கிளியரா இருக்கும். கான்செப்ட் கிளியர் இல்லாம நம்ம சும்மா கதையா உட்காந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம், ஒன்னும் ஞாபகம் இருக்காது. ஸோ அது ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், therefore planning an audit ensures that audit risk is reduced in an acceptable low level. When audit work is adequately and properly planned, it reduces the risk of inappropriate opinion with the auditor. கண்டிப்பா சார், ஏன்னா நம்ம வந்து பிளான் பண்ற காரணம் நமக்கு ஆடிட் ரிஸ்க் வந்து கம்மியாகும் அப்படிங்க. ஆடிட் ரிஸ்க் இஸ் ரெடியூஸ்ட் டு an acceptable low level. ஏன் acceptable low levelனா, ஏன் சார் ரீசனபிள் அஷூரன்ஸ் இருக்குல்ல, அப்சல்யூட் அஷூரன்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. நீங்க லோ ரிஸ்க் தான், உனக்கு நோ ரிஸ்க் இல்ல, இட் இஸ் நாட் நோ ரிஸ்க், இட் இஸ் லோ ரிஸ்க். ஏன் சார் லோ ரிஸ்க், நம்ம கொடுக்கிறது ரீசனபிள் அஷூரன்ஸ். புரிஞ்சதுல? ஸோ அதான் இதோட அந்த ரீசனபிள் அஷூரன்ஸ் எப்படி விளையாடுறான் பாரு. அதான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் சாப்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க அது தெளிவா மேபி யூடியூப்ல கூட எல்லாம் முடிச்சா எஃபெக்டிவா நமக்கு என்ன ஒரு 2.5 hours 3 years எடுத்திருப்போம். 1.2x ஸ்பீட்ல வச்சு கேளம், தமிழ்ல தான் நம்ம எடுக்கணும். அப்படியே உங்க மைண்ட்ல அப்படியே கடகடன்னு ஒரு 2xல வச்சானா உனக்கு ஒன்று 45 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சு சாப்டர். ஸோ அது நீ கேட்டுக்கோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்கோர். அதே மாதிரி தான். ஸோ இப்போ நீ லிட்ரலி நம்ம இருக்கிற ஃபுல் ஆடிட் இப்போ உனக்கு ரெக்கார்டட் வருதுன்னா தமிழ்ல தான் எடுத்துருக்கோம்னா, நீ லிட்ரலி எக்ஸாமுக்கு இருக்கிற முன்னாடி நம்ம ரொம்ப டவுட்டா இருக்கிற டாப்பிக்கை நீ 2xல வச்சு கேட்டுடலாம். ஏன்னா கதை உனக்கு திருப்பி ஞாபகம் வந்துடும். ஸோ அதை நீ பிளான் பண்ணணும், அது உன் சைட்லேருந்து நீ பிளான் பண்ணணும். பட் நெவர்தலெஸ் தெரிஞ்சுக்கோ. ஸோ நம்ம இப்போ என்ன சார் படித்தோம், நமக்கு why planning is necessary in an audit, what are the benefits of planning in an audit. அதுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் கோவா. புரிஞ்சுதா? அது உன் மைண்ட்ல தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோ. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சார், நெக்ஸ்ட் என்ன சார், இதெல்லாம் மேலே படிச்சோம்ல, சொன்னல கீவேர்ட்ஸ் எல்லாம் சொன்னால அவங்க ஒரு கிராஃபா கொடுத்துருக்கான். எஸ் given you as a graph. அது மட்டும் ஜஸ்ட் நாட் ஈவன் தட் இம்பார்ட்டன்ட். நம்ம மேலே படிச்சிட்டோம், பட் சும்மா டிக்கெட்டோம். அடுத்தது வந்து நேச்சர் ஆஃப் ஆடிட் பிளானிங். இட்ஸ் அ கண்டினியூஸ் அண்ட் இட்டரேட்டிவ் ப்ராசஸ். ஓகே, இதை படிப்போம். Planning is not a discrete phase of the audit, but rather than a continuous and iterative process that often begins shortly after the completion of the previous audit and continues until the completion of current auditing engagement. So, என்ன சார் சொல்றான், நல்லா பார்த்துக்கோ. டிஸ்கிரீட் அப்படின்னா என்ன தெரியுமா? டிஸ்கிரீட் அப்படின்னா தனித்து பார்க்க வேண்டியதுதான் டிஸ்கிரீட் அப்படிமா. ஸோ பிளானிங் வேற ஆடிட் வேறன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் டிஸ்கிரீட் இல்லை. பிளானிங்கிறது செப்பரேட் டிபார்ட்மெண்ட், ஆடிட்டுங்கிறது செப்பரேட் டிபார்ட்மெண்ட். இல்ல 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 இல்ல, ரெண்டும் மாற்றான் பிரதர்ஸ் மாதிரி ஒட்டிக்கிட்டு தான் இருப்பான். ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் அண்ட் இட்டரேட்டிவ். இட்டரேட்டிவ்னா என்ன சார்? இட்டரேட்டிவ் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் டீலிங். இட்டரேட்டிவ்னா திருப்பி சொல்றது ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப். ஸோ இங்க என்னது, இட் இஸ் அ இது கேட்பான் சரியா, அது வந்து எம்சிக்யூல கேட்பான். whether do you in the assertion and reason அப்படி நம்ம படிச்சிருப்போம். assertion reason என்ன கொடுத்துருப்பானா, assertion planning is a continuous phase of audit, planning is not a discrete phase of audit. so இங்க கேட்பான் statement A and B correct, statement A is correct, B is wrong, A and B wrong அப்படின்னு கேட்பான். ஸோ அதுக்கு இது ஹெல்ப் ஆகும். ஸோ இங்க வந்து பிளானிங் இஸ் நாட் அ டிஸ்கிரீட் ஃபேஸ் ஆஃப் ஆடிட். டிஸ்கிரீட் ஃபேஸ் ஆஃப் ஆடிட்னா தனித்துப்பட்டது அல்ல, மாற்றான் பிரதர்ஸ் மாதிரி. இட் இஸ் அ கண்டினியூவல் அண்ட் இட்டரேட்டிவ் ப்ராசஸ், நடந்துகிட்டே இருக்கும். அதாவது பிளான் ஒரு டைம் பண்ணிட்டோம்னா அதுதான் சொல்ல முடியும். இப்போ கோவாக்கு நம்ம போறோம், அங்க பீச்சுக்கு போறோம், பார்த்தா இன்னைக்கு என்னது ஏதோ ஈரான் வார்லாம் வருதுன்னு சொல்லிட்டு கோவால லாக்டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ என் பிளானை நான் மாத்தணும்ல, கோவா பக்கத்துல வேற எங்கேயும் நான் போவேன். ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு டைம் கோவாக்கு போனோம், பீச்சுக்கே நான் போகணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி பீச் அங்கெல்லாம் நான் என்ன சார் பண்ணோம், பிளானை மாத்துவேன். அதுதான் இங்க சொல்றான். Planning is not a discrete phase of audit. It is a continuous and iterative process. நடந்துகிட்டே இருக்கும். It is a continuous iterative process which begins next second in the 31st March 2025 முந்தா நேத்து 31st March 2025 முடிஞ்ச அடுத்த செகண்ட்ல இருந்தே பிளானிங் ஸ்டார்ட் ஆயிடும் till 31st March 2027 ஓட ஆடிட் முடியற வரைக்கும். ஸோ இட்ஸ் அ டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். ஆடிட்டர் பிளான் பண்ணிட்டு பிளான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். கிளைண்ட் பிசினஸ் மாறுதா, பிளானை சேஞ்ச் பண்ணு. அன்னைக்கு ஆர்டிகல் அசிஸ்டன்ட் லீவா, இந்த ஆர்டிகல் அசிஸ்டன்ட் தூக்கி போடு. இந்த சீனியர் ஆர்டிகல் வேலையை விட்டு போயிட்டானா இன்னொரு சீனியர் ஆர்டிகலை கூப்பிடு. மேனேஜர் வேலையை விட்டு போயிட்டானா புது மேனேஜரை வாங்கு. ஸோ இங்க இட் இஸ் அ கண்டினியூஸ் அண்ட் இட்டரேட்டிவ் ப்ராசஸ், நடந்துகிட்டே
இருக்கு. அதான் இவங்க சொல்றாங்க இதான் ஒரு கான்செப்ட். ஸோ planning is not a discrete phase of audit, but rather a continuous and iterative process that begins shortly after the completion of the previous audit, after the completion of the previous audit, and continuous until the completion of the current audit engagement. புரிஞ்சுதா? கான்செப்ட் புரிஞ்சா? என்ன சொல்றானா, பிளானிங் வந்து தனித்துப்பட்டது அல்ல, அது நடந்துகிட்டே இருக்கும். டெய்லி பிளான் ஐ மீன் சிச்சுவேஷன்ஸ் மாற மாற நம்ம பிளானையும் சேஞ்ச் பண்ணணும். அதான் அவங்க core concept அதான். அதை நீ மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட், planning however includes consideration of the timing of certain activities and audit procedures that need to be completed prior to the performance of further audit procedures. For example, planning includes the need to consider auditors planning includes the need to consider prior to the auditor's identification, assessment of risk of material misstatement, such matters such as okay. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோ, இது நம்ம SA315 படிப்போம் சரியா? அது ஒரு பெரிய மெட்டீரியாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு. SA315 ஐடென்டிஃபைங் அசஸிங் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் பை அண்டர்ஸ்டாண்டிங் தி என்டிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட். டீப்பா படிப்போம், இன் டீப் படிப்போம். பட் இப்போ இங்க என்ன சொல்றான்னா, includes the consideration of timing of certain activities and audit procedures that needs to be completed prior to the performance of further audit procedures. Further audit procedures na substantive analytical procedure, அது test of details analytical procedure மாறும். அதெல்லாம் குழப்பிக்காத, பொறுமையா நம்ம படிப்போம். நாள்கள் நிறைய இருக்கு, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. ஒரு ஆடிட்டை பிளான் பண்ணணும், எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் ஆடிட்டர் சும்மா பிளான் மட்டும் பண்ணா போதுமா? உள்ள போய் ஆடிட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை? ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் படிக்கும், இன்கொயரி, இன்ஸ்பெக்ஷன் அதெல்லாம் படிப்பீங்க. என்ன சொல்றான்னா, இங்க பாரு, பிளான் பண்றதுக்கு முன்னாடி நீ பிளான் பண்ணும்போது இட் இன்க்ளூட்ஸ் a consideration of timing of certain activities and audit procedure. இங்க பாரு, நீ ஸ்டாக் டேக்கிங் எடுக்கிற, ஸ்டாக் டேக்கிங் 31st மார்ச். ஸோ கம்பெனிஸ் எல்லாம் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆர்டிகல்ஸ் எல்லாம் கம்பெனிஸ்ல இருப்பாங்க, ஏன்னா 31 மார்ச் அன்னைக்கு ஸ்டாக் அக்கௌண்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அதுதான் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கணும். ஸோ இப்போ நீ வந்து பிளான் பண்ணும்போது இன்வென்ட்ரி ஸ்டாக் டேக்கிங் ஜூலைல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண முடியுமா? 31st மார்ச் அன்னைக்கு புக்ஸ் க்ளோஸ் ஆகுது, 31st மார்ச் அன்னைக்கு நான் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ ஏப்ரல் 3ஆம் தேதியாச்சும் போகணும். யாரு? நம்ம ஆர்டிகல் அசிஸ்டன்ட் எல்லாம் அனுப்பிச்சு விடணும், அவனை போய் கவுண்ட் பண்ண சொன்னேன். அப்பதான் தெரியும் 31st மார்ச் அன்னைக்கு என்ன ஸ்டாக் கம்பெனி ரிப்போர்ட் பண்ணிருக்கான்னு. ஏன்னா அதுவும் வேலை, ஏன்னா இன்வென்ட்ரி ஃபார்ம் பார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிளானிங் பண்ணும்போது அதையும் நீ கன்சிடர் பண்ணமா வேணாமா? நீ பாட்டுக்கு ஜூலைல எடுத்துக்கலாம் ஸ்டாக் டேக்கிங் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. பிளானிங் பண்ணும்போது டைமிங் ஆஃப் சர்டன் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர். ஸோ இங்க இன்வென்ட்ரி ஸ்டாக் டேக்கிங், இன்வென்ட்ரி நீ எப்படி ஸ்டாக் எடுப்ப? பை ஒப்சர்வேஷன். ஒப்சர்வேஷன் இஸ் யுவர் ஆடிட் ப்ரொசீஜர். அதெல்லாம் நம்ம இன்டெப்த் படிப்போம். பட் இங்க பாரு, இங்க என்னங்கன்னா பாரு, however planning includes consideration of timing of certain activities. So இங்க என்ன படிக்கிற? timing of certain activities. இங்க inventory stock taking, அத 31 மார்ச்சுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணா அட்லீஸ்ட் 2nd ஏப்ரல் 3rd ஏப்ரல் நான் பண்ணணும். ஸோ பிளான் பண்ணும்போது அதை கன்சிடர் பண்ணணும். இன்வென்ட்ரி ஸ்டாக் டேக்கிங் நம்ம பண்ண போறோம், அது 2வது ஏப்ரலுக்குள்ள நம்ம பண்ணணும் அப்படின்னு. அண்ட் என்ன சொல்றோம்? ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் that need to be completed prior to the performance of further audit procedure. Further audit proceduresனா இப்போ ஜெனரலா பாரு, இன்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், ஒப்சர்வேஷன், ரீகால்குலேஷன், ரீபர்ஃபார்மன்ஸ், இது ஆடிட் ப்ரொசீஜர். ஒன்றும் இல்லையா? இப்போ பாரு, இப்போ ஒரு ஆடிட்டர் ஸ்டாக் டேக்கிங் எடுக்கிறன்னா நீ என்ன பண்ணுவ? ஒப்சர்வ் பண்ணுவ. ஒரு ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் ஒரு கம்பெனி என்டர் பண்ணியிருக்காங்கன்னா அது எப்படி நீ தெரிஞ்சுப்ப? கம்பெனிகிட்ட பேச்சுவார்த்தையில் தெரிஞ்சுப்ப. இந்த பேச்சுவார்த்தைக்கு பேர் இன்கொயரி. சரியா? ரீகால்குலேஷன் தான் என்னது? ரீகால்குலேஷன்னா அந்த அக்கௌண்டன்ட், கம்பெனியோட அக்கௌண்டன்ட் வந்து ஒரு ஒர்க்கிங் போட்டு கொடுத்துருப்பான், அவன் ஏதோ கோல்மால் பண்றான் அந்த ஒர்க்கிங்ல, அதை ரீகால்குலேட் பண்ணுவ. புரிஞ்சுதா? அப்புறம் இன்னொருத்த என்ன பண்றான், சொல்றான், சார் எங்களோட அக்கௌண்டிங் சிஸ்டம் டாலியில பாஸ்வேர்ட்லாம் நாங்க சூப்பரா செட் பண்ணிருப்போம் சார் அப்படி இப்படிங்கிற அக்கௌண்டன்ட். நீ ஒரு டைம் பாப்ப, கொடுப்பா உன் டாலிய, பார்த்தா அது என்டர்னு கொடுத்தா உள்ள போயிடுது, கண்ட்ரோல் இல்ல. ஸோ இது ரீபர்ஃபார்மன்ஸ். புரிஞ்சுதா? இப்போ இன்வென்ட்ரியில வந்து உனக்கு தெரியுது, இன்வென்ட்ரியில நீ ஒப்சர்வ் பண்ற, அது ஆடிட் ப்ரொசீஜர். ஏதோ ஒரு கோல்மால் இருக்குன்னு தெரியுது, அப்ப என்ன பண்ணுவ? நீ ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணுவ. சரியா? அது மீனிங் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 31st மார்ச் அன்னைக்கு உனக்கு ஸ்டாக் தெரியணும், 3rd ஏப்ரல் நீ போற, பார்த்தா அந்த கம்பெனி பூட்டிக்கிட்டாங்க, கேட்லாம் திறக்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா ஏப்ரல் ஐ மீன் மே அன்னைக்கு திறக்கிறான், ஆனால் உனக்கு ஸ்டாக், எதோட ஸ்டாக் உனக்கு தெரியணும்? 31st மார்ச்சோட ஸ்டாக் தெரியணும். அப்போ நீ என்ன பண்ணுவ? ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணுவ. ஏன்னா பிரைமரி ஆடிட் ப்ரொசீஜர் என்னது? ஒப்சர்வேஷன். ஆனா கம்பெனில ஆள் இல்லை, ஸோ இங்க ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் பண்ணுவ. ஸோ நீ எப்படி பண்ணுவேன்னா, அந்த ரீகால்கு ஐ மீன் நீ வந்து பேக் ஒர்க்கிங் பண்ணுவ. என்ன பண்ணுவ? ஓ ஏப்ரல் மாசம் நீ இவ்வளவு ஸ்டாக்கை வித்திருக்க, மே 2ஆம் தேதி உனக்கு இவ்வளவு ஸ்டாக் இருக்கு,
ஸோ பேக் கால்குலேட் பண்ணி அப்போ 31st மார்ச் அன்னைக்கு உனக்கு எவ்வளோ ஸ்டாக் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது செக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீ ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர் டிசைட் பண்ணுறனாலும் பிளானிங்ல தான் கன்சிடர் பண்ணணும். எல்லா ஆஸ்பெக்டையும் கன்சிடர் பண்ணுவோங்களாம். ஜஸ்ட் பிகாஸ் ஓகே ஓகே பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் நோ 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 அது முடியாது. ஸோ அதான் கோர் கான்செப்ட். என்ன சொல்லியிருக்கான், however includes consideration of timing of certain activities audit procedures need to be completed prior to the performance of further audit procedure. For example, the auditor planning includes the need to consider prior to auditor's identification assessment of risk of material misstatement such as okay புரிஞ்சா SA315 ஒரு ஆடிட் பிளானிங் எல்லாம் பண்ணோம். பட் என்டிட்டிக்குள்ள போகும்போது ரிஸ்க் தெரிஞ்சுக்கணும். ஏன் சார் ரிஸ்க் தெரியணும், ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஆடிட் ப்ரொசீஜர் சாம்பிளிங் எல்லாம் மாறும். ஒரு கம்பெனி இருக்குல்ல மகா ஃப்ராடு பிடிச்ச கம்பெனி அப்படின்னா அவனுக்கு எல்லா என்ட்ரிஸையும் நீ பார்த்து தான் ஆகணும். எந்த என்ட்ரியில் ஃப்ராடு பண்ணியிருப்பான் தெரியாது. அந்த கம்பெனி ரொம்ப சுத்தமான கம்பெனி அப்படின்னா நீ என்ன பண்ணுவ, கொஞ்சம் என்ட்ரிஸ் சாம்பிளிங்கை இன்க்ரீஸ் பண்ணிப்ப. மீன் கொஞ்சம் 10 என்ட்ரியை மட்டும் பார்த்தா போதும். ஸோ அந்த மாதிரி நீ என்னெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கணும். த அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் டு பி அப்ளைட் அஸ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் procedure. So இது என்ன question அப்படின்னா prior to the audit, for example planning includes the need to consider prior to the auditor's assessment and assessment of risk of material misstatement. இது question என்னன்னா இதை எழுதிக்கோ. Prior to the ROMM தான் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். ஒரு குட்டி கீவர் ஞாபகம் வச்சுக்கோ. இது எதுக்கு சார், எக்ஸாமில் அவன் கேட்டானா நீ தெரிஞ்சுக்கணும். இது என்ன சொல்கிறான்னா சார், இப்போ என்ன சார் நம்ம பிளானிங்கை பற்றி படிக்கிறோம் சார். பிளானிங் வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் சார், நடந்துக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணணுங்கிறது இப்போ பிளான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ரிஸ்க் ஆடிட்டர் பார்ப்பாரு. ஆனா 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 அந்த ரிஸ்க அவர் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பிளானிங்ல இன்க்ளூட் பண்ணிக்கணும். நல்லா பார்த்துக்கோ. ரிஸ்க் அவர் ஐடென்டிஃபை பண்ணணும் சரியா, ஆடிட் பண்றதுக்கு முன்னாடி. ஆனா அந்த ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி அவர் பிளான் பண்ணும் போது சில ஃபேக்டர்ஸ் அவர் கன்சிடர் பண்ணணும். புரிஞ்சுதா கான்செப்ட் தான். ஆடிட் பண்றேன், பிளான் பண்றேன், உள்ள போறேன், ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்றேன். ஆனா அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை என் பிளானிங்ல நான் கன்சிடர் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். இப்போ என்ன சார் கன்சிடர் பண்ணணும், the analytical procedure to be assessed to be applied as risk assessment procedure. So இப்போ வந்து analytical procedure என்ன தெரியுமா, ratio analysis, trend analysis, gross profit ratio analysis இதெல்லாம் படிச்சிருப்போம். இப்போ ரேஷியோ அனாலிசிஸ்லாம் ஏன் பண்றான், இப்போ ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணுவார் தெரியுமா, புத்திசாலித்தனமா என்ன பண்ணுவார்னா, ஒரு கம்பெனி ஆடிட் இப்போ நீங்க வந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் போனீங்கன்னா உங்க பிரின்சிபல் பார்ட்னர் சீனியர் பார்ட்னர் அவர் நீங்க ஆடிட்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா எக்ஸல்ல போன வருஷம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோ, இந்த வருஷம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளோ செக் பண்ணுவார். இந்த வருஷம் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமா இருக்கு, ப்ராஃபிட் அதிகமா இருக்கு. ஆனா என்னன்னா பர்ச்சேஸ் கம்மியா இருக்கு. அப்போ அவருக்கு சந்தேகம் வரும். இது மட்டும் தான் பார்ப்பாரு. அப்ப அவர் உன்கிட்ட என்ன கேட்பார் தெரியுமா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் பர்ச்சேஸ் கம்மியா இருக்கு ஆனா சேல் அதிகமா இருக்கு, அது எப்படி, 100 யூனிட் தான் வாங்கியிருக்கான் பர்ச்சேஸ், சேல் பண்ணது 300 யூனிட்னு காமிக்கிறான், அது எப்படி அப்படின்னு கேட்பாரு. ஸோ இங்க அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் நத்திங் பட் யூசிங் ரேஷியோ அனாலிசிஸ். ஸோ இப்போ அந்த பெரிய நம்ம பிரின்சிபல் ஆடிட்டர் என்ன கேட்பாரு, இங்க அவன் பர்ச்சேஸை கம்மியா புக் பண்ணியிருக்கானா ப்ராஃபிட் அதிகமா காமிக்கிறதுக்கு கேட்பாரு. ஸோ இதுதான் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்.
இங்க வந்து இன்குவைரி, இன்ஸ்பெக்ஷன், அப்சர்வேஷன், ரீகால் இதெல்லாம் வராது. Analytical procedure are analytical in nature, ratio analysis, trend analysis. So இங்க the analytical procedures to be applied as risk assessment procedure. Planning பண்ணும்போது நம்ம அதையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த என்டிட்டிக்கு வந்து எந்த வகையான analytical procedures நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் பிளானிங்ல கன்சிடர் பண்ணணும்ங்கறான். நெக்ஸ்ட் என்னது? obtaining a general understanding of the legal and regulatory framework applicable to the entity, how the entity is complying with that framework. இப்போ பாரு, இப்போ ஒரு பேங்கிங் கம்பெனி போய் ஆடிட் பண்றேன், சரியா? இப்போ பேங்கிங் கம்பெனிக்கு வந்து ரெண்டு இருக்கு. என்னன்னா பேங்க் ஆடிட்னு ஒன்று இருக்கு, ஸ்டாட்யூட்டரி ஆடிட்னு ஒன்று இருக்கு. புரிஞ்சுதா? இப்போ பேங்க் ஆடிட் நான் பண்ணும்போது சில ரூல்ஸ் இருக்கும்ல. இப்போ ஆர்பிஐ சில ரூல்ஸ் சொல்லியிருப்பான். என்னன்னா பேசில் கமிட்டி அப்படிலாம் ஒன்று இருக்கு. நீ பேங்க் ஆடிட் போயிருந்தா தெரிஞ்சுப்ப. எல்எஃப் லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட்ல பேங்க் ஆடிட்னு செப்பரேட்டா டாபிக் இருக்கு, நம்ம தெளிவா படிப்போம். இப்போ பேங்கிங் கம்பெனிக்குள்ள போறேன்னா நீ பிளான் பண்ணும்போது தெரிஞ்சுக்கணும்ல, இது ஒரு பேங்கிங் கம்பெனி, ஆர்பிஐயோட கம்ப்ளைன்ஸ்லாம் இருக்கு, செபி சில லிஸ்டட் பேங்க்ஸ்லாம் இருந்தாங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ இவங்கெல்லாம் லிஸ்டட் கம்பெனி. ஸோ செபி கம்ப்ளைன்ஸ் இருக்கும். ஸோ நீ தெரிஞ்சுக்கணும், ஓகே இந்த என்டிட்டி ஆடிட் பண்ணும்போது செபி கம்ப்ளைன்ஸும் இருக்கு, இதெல்லாம் நீ பார்த்துக்கணும். ஆர்பிஐ கம்ப்ளைன்ஸ் இருக்கு. அப்புறம் தி டிட்டர்மினேஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. உங்களுக்கு தெரியும் மெட்டீரியாலிட்டிங்கிறது. இப்போ ஒரு 100 ரூபா ப்ராஃபிட் பண்ற ஐ மீன் கம்பெனி, ஒரு கம்பெனி 1000 கோடி ப்ராஃபிட் பண்ணுது, ஒரு கம்பெனி 100 ரூபா ப்ராஃபிட் பண்ணுது, சரியா? இப்போ அந்த 1000 கோடி கம்பெனில ஒரு 100 ரூபா திருட்டு போயிருச்சு, 100 ரூபா கம்மியா காமிச்சிட்டான், அக்கௌண்ட்ஸ்ல கம்மியா காமிச்சிட்டான். 1000 கோடி கம்பெனிக்கு 100 ரூபா பெரிய அமௌண்ட்டா கம்மி அமௌண்ட்டா சொல்லுங்க? சின்ன அமௌண்ட். 1000 கோடி கம்பெனிக்கு 100 ரூபா என்னது? சின்ன அமௌண்ட். இங்க நம்ம ஆடிட்டரா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஓகே 100 ரூபா தானே, பரவாயில்ல, நீ இதை வேற அக்கௌண்ட்ல போட்டு ரைட் ஆஃப் பண்ணிடு. ஸோ இங்க மெட்டீரியாலிட்டி நம்ம ஸோ பிளானிங் போது அதுவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ 100 கோடி மீன் 1000 கோடி பண்ற கம்பெனிக்கு 2 கோடிக்கு மேல ஏதோ பிரச்சனை இருந்ததுன்னா அது மெட்டீரியல். 100 ரூபா பிரச்சனை இருந்தா அது மெட்டீரியல் இல்லை. அதையும் நீ டிட்டர்மைன் பண்ணும் பிளானிங் போது. ஸோ பிளானிங்ல நீ பிளான் பண்ண டிசைட் பண்ணுவ, ஓகே இந்த கம்பெனி 1000 கோடி பண்ணுது, 1000 கோடி 2 கோடிக்கு மேல இந்த கம்பெனியில் ஏதோ ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அது மெட்டீரியாலிட்டி, மெட்டீரியல். அது கம்மியா இருந்தா மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா ப்ராஃபிட் பண்ற கம்பெனி, அந்த கம்பெனில வந்து 40 ரூபா பிரச்சனையா இருக்கு, ஸோ அது மெட்டீரியலா இல்லையா? மெட்டீரியல். 100 ரூபா கம்பெனிக்கு 40 ரூபா மெட்டீரியல், 100 ரூபா தான் ப்ராஃபிட் பண்ணுது. ஸோ இங்க நீ தெரிஞ்சுப்ப எந்த அமௌண்ட்டை நீ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியாலிட்டி, வாட் வில் பி த டிட்டர்மின், என்ன மெட்டீரியாலிட்டி பர்சன்டேஜ் நீ செட் பண்ணுவ அப்படின்னு. இன்வால்வ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி இப்போ கோல்டு கம்பெனி நான் ஆடிட் பண்றேன் அப்படின்னா அவன் இன்வென்ட்ரி ஸ்டாக் டேக்கிங் கோல்மால் பண்ணலாம். ஸோ இங்க நான் என்ன பண்ணுவேன்? ஒரு எக்ஸ்பர்ட்டை இன்வால்வ் பண்ணுவேன். பண்ணணுமா வேண்டாமா அது டிசைடும் நான் பிளானிங்ல பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அதர் ரிஸ்க் அசஸ்மென்ட் ப்ரொசீஜர். வேற ஏதோ ரிஸ்க் அசஸ்மென்ட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுமா, அது வந்து அதர் அனிக்கல் ப்ரொசீஜர் நம்ம படிப்போம், வேற ப்ரொசீஜர் பண்ணுமா வேணாமா. ஸோ இப்போ நம்ம இங்க என்ன சார் படிக்கிறோம்? பிளானிங்கை பத்தி படிக்கிறோம் சார். பிளானிங் இஸ் நாட் அ டிஸ்கிரீட் ஃபேஸ் ஆஃப் ஆடிட். பிளானிங் தனித்துப்பட்டது அல்ல. இட் இஸ் அ கண்டினியூஸ் அண்ட் இட்டரேட்டிவ் ப்ராசஸ். எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ப்ரீவியஸ் ஆடிட் முடிஞ்ச அடுத்த நாள்ல இருந்து கரண்ட் ஆடிட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அது கண்டினியூ ஆகும், நடந்துகிட்டே இருக்குங்கிறான். இப்போ அடுத்தது என்ன சார் நம்ம படிக்கிறோம்? ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணும்போது ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணும். ஆனா அதை பண்றதுக்கு முன்னாடி சில ஆஸ்பெக்ட் அவர் பிளானிங்ல கன்சிடர் பண்ணணும். என்னெல்லாம் சார் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரின்சிபல் ஆடிட்டர் என்ன பண்ணுவார்? ரேஷியோ அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ த டிட்டர்மினேஷன் ஆஃப் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆர்டிகல்ஸ்ல போற உன்னோட சார் கூப்பிடுறாரு, உன்னோட பிரின்சிபல் கூப்பிடுறாரு, இங்க வாடா அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்தோடனே என்ன கேட்பாரு? அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுவாரு. ஏன்னா ரேஷியோ அனாலிசிஸ் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அப்புறம் அவர் கேட்பாரு, என்னடா அது எந்த இப்படிலாம் இருக்கு ப்ராஃபிட், இது எந்த கம்பெனி அப்படின்னு கேட்பாரு. நீங்க சொல்ல பேங்கிங் கம்பெனி அப்படிம்ப. பேங்கிங் கம்பெனிக்கு என்ன இருக்கு? லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்வயர்மெண்ட். ஸோ த அப்ளிகபிலிட்டி ஆஃப் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க். பேங்க்னு வந்தாலே என்ன சார்? காசு, துட்டு. அப்போ அவர் கேட்பாரு, ஓ பேங்க் துட்டு கம்பெனி, மெட்டீரியாலிட்டி எல்லாம் செக் பண்ணிட்டியா? ஸோ த டிட்டர்மினேஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. அவர் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? சார் நான் இப்போதான் சார் புதுசா வந்தேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், நான் ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு பண்ண வச்சிட்டேன் சார். நீ அப்படி சொல்லுவ, நீ எக்ஸ்பர்ட். ஸோ இப்போ என்ன சார் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சார் படிக்கிறோம்? இப்போ நம்ம வந்து ஒரு ரிஸ்க் அசஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆடிட்டர் பிளானிங்ல என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாரு? என்ன ஞாபகம்? உன்னோட ஆடிட்டர் கூப்பிடுவாரு, பிரின்சிபல் உன்னை கூப்பிடுவாரு. அவர் என்ன ஃபாலோ பண்ணுவார்? அவர் என்ன அப்ளை பண்ணுவாரு? சூப்பர். ஃபர்ஸ்ட் கீவேர்ட் நீங்க ஹைலைட் பண்ணிக்கோ, ஹைலைட் பண்ண மறக்கிறேன். ஸோ அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். ஓகே. அதுக்கப்புறம் அவர் என்ன கேட்பாரு உன்ட்ட? இது என்ன கம்பெனி? ஸோ நீ என்ன சொல்லுவ? பேங்கிங் கம்பெனி. பேங்கிங் கம்பெனிக்கு என்ன இருக்கும்? லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க். பேங்க்னு வந்தாலே துட்டுன்னு வந்தா என்னது சார்? சூப்பர் கைஸ்.
அப்புறம் மெட்டீரியலிட்டி அவர் சொன்னா, நீ இதெல்லாம் பார்த்துட்டியான்னு கேட்பாரு. நீ இல்லம்ப, நீ யாரை இன்வால்வ் பண்ணம்ப, முடிஞ்சு முடிஞ்சது. ஸோ இப்போ என்ன சார் படிக்கிறோம், நம்ம பிளானிங்கை பற்றி படிக்கிறோம் சார். ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளானிங்ல என்ன சார் கன்சிடர் பண்ணோம், பிரின்சிபல் கூப்பிடுவாரு. வாட் ஹி வில் பி ஃபர்ஸ்ட் சீயிங், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். பண்ணதுக்கு அப்புறம் நீ கேட்பார் எந்த கம்பெனின்னு கேட்பார். நீ பேங்கிங்ல என்ன இன்வால்வ்டா இருக்கும், பேங்கிங்னாலே துட்டு வந்தாலே அப்புறம் கேட்பாரு மெட்டீரியாலிட்டியா செக் பண்ணிட்டியான்னு கேட்பாரு. நீ என்ன சொல்லுவ, எக்ஸ்பர்ட் இன்வால்வ்மெண்ட், முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஸோ இங்கே ஜஸ்ட் இது வரைக்கும் வேணா முடிப்போம். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் டு obtain understanding of entities environment including கதை. Therefore planning includes the consideration of matters such as obtaining knowledge about legal and regulatory framework, for example telecom companies and banks. இதெல்லாம் கதை தான். Planning also includes the need to consider the determination of material and significant matters, involves considering whether experts, நம்ம படிச்ச அதே keywords, experts need to be involved while taking account the complexity of the business. Further it also involves the need to perform risk assessment procedures for identifying risk of material mistake. மேல படிச்சதை அவன் பேராவா கொடுத்துருக்கான். ஸோ இதான் உனக்கு கீவேர்ட். ஸோ நம்ம குயிக்காக ரிவைஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கேட்குறேன், why planning is necessary, what are the benefits of planning. பிளான் வந்தாலே கோவா. ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணுவ, டிவோட், ஐ மீன் நீங்களே சொல்லுங்க, important, I mean appropriate attention important areas. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், potential problem. அப்புறம் நீ என்ன பண்ணுவ, மேனேஜ் பண்ணுவ. அப்புறம் நீ என்ன பண்ணுவ, based on capability. அப்புறம் நீ என்ன பண்ணுவ, டைரக்ட் பண்ணுவ. டான்சிங் என்ன தேவை, கோஆர்டினேஷன், முடிஞ்சது. இப்போ அடுத்து நம்ம என்ன படிக்கிறோம், நெக்ஸ்ட் வந்து ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஐ மீன் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி சில ஆஸ்பெக்ட பிளானிங்ல இன்க்ளூட் பண்ணணும். அந்த மாதிரி வந்தாலே ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆடிட்டர் ஞாபகம் வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, பிரின்சிபல் ஆடிட்டர் அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர். அப்புறம் அவர் கேட்பாரு, இது எந்த பேங்க்ப்பா, பேங்க்னு வந்தாலே என்ன இஷ்யூ இதாகும், பேங்க்னாலே துட்டுன்னு வந்தா நீ பண்ணையா இல்லையான்னு கேட்பாரு. அப்ப நீ என்ன ரிப்ளை பண்ணுவ, முடிஞ்சு, அவ்வளவுதான் என்டையர் கான்செப்ட். ஸோ நீ என்ன கான்செப்டை படிச்சுட்ட. இப்போ நம்ம கதை எதுக்கு சார் கிரியேட் பண்ணோம், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, மெமரியில ஞாபகம் இருக்கணும். எனக்கு அதான், கீவேர்ட்ஸ் மறந்துடக்கூடாது. கான்செப்ட் உனக்கு தெரியும். இப்போ எம்சிக்யூல கேட்டாலும் நீ ஆன்சர் பண்ணிடுவ. அதே மாதிரி உனக்கு டிஸ்கிரிப்டிவ்ல கேட்டாலும் உனக்கு கதை எழுத தெரியும். அந்த ஸ்டோரி, அந்த நிமானிக்ஸ் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கிறது. இன்னொன்று சார், இதுக்கு இவ்வளோ நிமானிக்ஸ் வச்சா ஞாபகம் வருமானு கேட்டால், நீ ஒரு டைம் ரிவைஸ் பண்ணால் கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஏன்னா இங்கேயே நான் ஒரு 5, 6, 7 தடவை சொல்லிடுறேன். உனக்கு திருப்பி ரிவைஸ் பண்ண வைக்கிறேன். இப்போ அடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து ரிவைஸ் பண்ண வைப்பேன். அடுத்த சாப்டர் முடிச்சா ஃபர்ஸ்ட்லேருந்து ரிவைஸ் பண்ண வைப்பேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு மேலே உனக்கு மைண்டில் அப்படியே பதிஞ்சிடணும், அவ்வளோதான். ஸோ அதான் என்னோட இன்டென்ஷன். ஐ திங்க் உங்களுக்கு பிரேக் போனல 1:30. ஸோ எப்போ லஞ்ச் பிரேக் எவ்வளோ நேரம், நார்மலாக எவ்வளோ நேரம்டா, ஓகே 45 மினிட்ஸ். அப்போ என்னது, நம்ம 2:15 கரெக்டாக இருக்கும்ல. 2:15 வேணா நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஐ மீன் இது ஈஸி தான் நெக்ஸ்ட்லேருந்து. ஸோ 2:15 வீல் டூ வித் நெக்ஸ்ட் டாபிக். நீங்கள் நம்ம இதை முடிச்சிருவோம். நீங்கள் ஸ்லோவாகவே எடுத்துப்போம். மீன் நான் பிளான் பண்ணதே அதான், ஒரு சாப்டர் தான் நான் வச்சிருந்தேன். லாஸ்ட் டைம் 8 மணிக்கு நம்ம ரொம்ப சீக்கிரமாக இது, அதனால தான் 12 to 4 அளவுக்கு நான் வச்சேன். பொறுமையாகவே நம்ம எடுத்துகிட்டு போவோம். என் இன்டென்ஷன்னா நீங்கள் இங்கேயே படிக்கணும், ரிவிஷன் உங்கள் சைட்லேருந்து பண்ணணும். அது எனக்கு கண்டிப்பாக தேவை. தட்ஸ் இட். வீல் மீட் at 2:15. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ டவுட் இருக்கா, பூவா, பிரணவ்? No sir, okay. I mean voice lang clear ah than irukku, you're able to understand la? Oh, okay, sure.
Okay, so let's start பண்ணலாம். So hi, hello, hello, super. So next இனி வரப்போகிறது எல்லாமே கான்செப்சுவல் ஓரியன்ட் தான். மோர் தேன் மெமரைசிங், நம்ம கான்செப்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இனிஷியல் நான் ஃபஸ்ட் அந்த 2 சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான் மோஸ்ட்டாக ரிப்பீட்டடாக அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் இல்லை எக்ஸாம்லையும். நவ் ஹியர் ஆஃப்டர்வர்ட்ஸ் இட்ஸ் மோர் ஆஃப் கான்செப்சுவல் ஓரியன்ட். பாயிண்ட் பேஸ்டு கொடுக்கறது எல்லாமே வீல் ஜஸ்ட் கிரியேட் மேக் ஷுர் தட் உங்களுக்கு அது புரியிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், இன்வால்மெண்ட் ஆஃப் கீ டீம் மெம்பர்ஸ் இன் பிளானிங் த ஆடிட். என்ன சொல்கிறான்னா, the engagement partner and other key members of the engagement shall be involved in planning the audit, including planning and participating in the என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the engagement partner and other key members of the engagement shall be involved in planning the audit, including planning and participating in the discussion among the engagement team members. The involvement of engagement partner and other team members of the engagement team in planning the audit draws on their experience and insight, thereby enhancing the effectiveness and efficiency of planning processing. படிச்சாலே புரியும். என்னன்னா, ஒரு பிளானிங் நம்ம பண்ணும்போது எல்லாரும் இன்வால்வ் ஆகணுங்கிறான். இப்போ நம்ம எப்படி, இப்போ கோவாக்கு நான் பிளான் பண்ணேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் இன்க்ளூட் பண்ணிப்பேன். அதே மாதிரி planning நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது we have to include our partners also, who is the engagement team partner, அப்புறம் அந்த senior most member, everybody will be included in my process of planning. அதான் இவங்க சொல்றா. நெக்ஸ்ட் discussion of elements of planning with the entities management. இங்க என்ன சொல்றான்னா, the auditor may decide to discuss elements of planning with the entities management to facilitate the conduct and management of the audit engagement. When discussing matters included in the overall audit strategy or audit plan, care is required in order not to compromise on the effectiveness of the audit. இங்க என்ன சொல்றான்னா, ஆடிட்டர் பிளான் பண்ணியிருப்பார்ல, அந்த ஓவரால் பிளானை மேனேஜ்மெண்ட்டையும் ஒரு டைம் சொல்லணும் அப்படிங்கிறான். இது எதுக்குன்னா, இப்போ பாரு, ஒரு பிஸ்னஸ்க்கு நம்ம போகிறோம், நமக்கு ஆடிட்டராக நமக்கு ஆடிட் பண்ண தெரியும். ஆனால் அந்த பிஸ்னஸ், அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் என்னது, அதெல்லாம் எனக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அதுக்கு அவன் சொன்னாதான் எனக்கு தெரியும். இப்போ கோல்டு கம்பெனிக்கு நான் ஆடிட்டுக்கு போகிறேன், அவன் எனக்கு காமிச்சாதான் தெரியும் எங்க தங்கத்தை உருக்குறாங்க, எங்க தங்கம் நடக்குதுன்னா. சும்மா அப்படியே ஃப்ளோருக்கு போய் பாட்டுக்கு அங்க உருக்குறாங்க இங்க அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. ஸோ ஹியர் எனக்கு என்டிட்டியோட பர்சனல் தான் எனக்கு சொல்லுவான் அந்த பிஸ்னஸ் எப்படி, இந்த என்டிட்டியோட பிஸ்னஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஸோ இங்க நான் பிளான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட்டை நான் பேசுவேன், இந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன், ஆனா அதுக்கு நீ எல்லாமே நீ சொல்லிடக்கூடாது. ஏன்னா நீ ஆடிட் பண்ண போறது அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா அவன் உன்கிட்ட எதை காமிக்கணுமோ அதை மட்டும் தான் காமிப்பான். ஃப்ராடு தரம் பண்ணது உன்கிட்ட காமிக்க மாட்டான். ஸோ தெளிவா நீ ஜஸ்ட் ஒரு எலிமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்டான எலிமெண்ட்ஸை மட்டும் நீ டிஸ்கஸ் பண்ணணும். அப்புறம் பிளானிங் ப்ராசஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளானிங். ஸோ இங்க நம்ம என்ன படிக்கிறோம்னா, வாட் ஆர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளானிங். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க டிராஃப்ட் பண்ணிக்கலாம். வாட் ஆர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் okay, so elements is nothing but what are included in planning. First preliminary engagement activity, planning activity. So elements are nothing but what are included. ஒரு planning பண்ணனும்னா எனக்கு என்னெல்லாம் include ஆயிருக்கணும் அப்படி நான் சொல்லிருக்கோம். First என்னது சார், preliminary engagement activities நான் பிளான் பண்ணோம். சார் என்ன சார் preliminary engagement activities அப்படினா, ஸோ ஜென்ரலாக நம்ம சொல்ல போனோம்னா, இப்போ ஒரு விஜய் மல்யா ஃப்ராடு தனம் பண்ணிட்டு போனான், அவனுக்கு போய் நீ ஆடிட்டரா போகலாமான்னு கேட்டா ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் போகக்கூடாது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறவன் கிட்ட நீ ரிலேஷன்ஷிப் வச்சுக்கவே கூடாது. ஸோ வச்சுக்கிட்டனா ஆல்ரெடி அவன் ஃப்ராடுன்னு தெரியும். ஃப்ராடு கம்பெனியை நீ ஆடிட் பண்ண போற, தெரிஞ்சே நீ எப்படி ஆடிட் பண்ண முடியும்? தட் இஸ் அன்எத்திக்கல். உன் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் நீ அதை ரிப்போர்ட் பண்ணணும் நீ கவர்மெண்ட்டை.
கம்பெனி ஃப்ராடு தரம் பண்றான்னு. ஸோ நீ வந்து அதுக்கு உடந்தையா இருக்கக்கூடாது. அதனாலதான் SQC1ல சொல்லியிருப்பான் அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூஸ். நம்ம ஃபைனல்ல வந்து SQC1க்கு செப்பரேட்டா ஒரு டாபிக் இருக்கு. அதுல என்னன்னா எவ்வளோ ஒரு கிளைண்ட் உனக்கு ஃப்ராடுன்னு தெரியணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டே அந்த கிளைண்டோட ஆடிட்டரா நீ போக கூடாது. ஆனா நீ ஒரு நல்ல கிளைண்ட்னு தெரிஞ்சு போற, அந்த போற சமயத்துல பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல ஃப்ராட் இருக்குன்னா அதை நீ ரிப்போர்ட் பண்றது உன் கடமை. ஆனா உனக்கு முன்னாடியே தெரியுது அந்த கிளைண்ட் ஃப்ராடுத்தனம் பண்ணவன், அப்படி தெரிஞ்சு அவனோட ஆடிட்டரா போலாமான்னு கேட்டா போக முடியாது. ஸோ பிளான் பண்ணும்போது அதையும் நீ கன்சிடர் பண்ணா பிளானிங் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எவ்ரிதிங். நல்லா புரிஞ்சுக்கோ. பிளான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரொசீஜர் வருது. ப்ரொசீஜர் பண்ணி தான் எவிடன்ஸ் நீ எடுக்கிற. எவிடன்ஸ் வந்தா நீ ஒப்பீனியன் கொடுக்குற. ஸோ இங்க எல்லாத்துக்கும் அந்த மூலாதாரி பாயிண்ட் என்னன்னு கேட்டா planning. So auditor considered whether the relationship with the client should be continued or not and ethical requirements including independence to be complied with. என்ன சொல்லிருக்கான்னா இங்க ஹைலைட் பண்ணிக்கோ. The auditor should consider என்ன சார் with client whether relationship with the client should be continued. So அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளைண்ட் கூட எங்கேஜ்மென்ட் கண்டினியூ பண்ணணுமா வேணாமா அப்படின்னு. So includes என்னெல்லாம் சார் இன்க்ளூட் ஆகும்? Performing procedures with regards to continuance of client's relationship, evaluating compliance with ethical requirements, establishing understanding of terms engagement. So inga enna what are included in the preliminary engagement activities? Adutha question enna what are included in the preliminary first sentence sir, performing procedures regards to continuance of client's relationship. சரியா? ஃபர்ஸ்ட் கிளைண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, ஃப்ராடா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்ப. செகண்ட் வந்து அவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சா நீ என்டர் ஆக முடியாது. ஸோ எத்திக்கல் ரெக்வயர்மெண்ட்ஸ் நத்திங் பட் இண்டிபெண்டன்ஸ். இப்போ உனக்கு தெரியுது அது உன் அப்பாவோட கம்பெனி இல்லை உன் அம்மாவோட கம்பெனி, தெரிஞ்சே நீ அங்கே போக முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா நம்ம மேலே படிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம படிச்சிருக்கோம் இண்டிபெண்டன்ஸ் இஸ் வெரி பிகாஸ் இட் இஸ் an independent examination of financial statements. ஸோ நீ பிளான் பண்ணும்போது அதுவும் பார்க்கணும், நீ அப்பாவோட கம்பெனியா அம்மாவோட கம்பெனியா, என்னோட ஒய்ஃபுக்கு ஷேர் ஹோல்டிங் இருக்கு, அதெல்லாம் பார்த்து தான் நீ என்டர் ஆகணும். ஃபர்ஸ்ட் நீ என்ன பார்ப்பனா ஒரு கிளைண்ட் கூட கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, அவன் ஃப்ராடா இல்லையான்னு நீ பார்ப்ப. செகண்ட் என்ன பார்ப்ப, எத்திக்கல் ரெக்வயர்மெண்ட்ஸ் லைக் இண்டிபெண்டன்ஸ் இஸ் கம்ப்ளைட் ஆர் நாட். மூணாவது என்ன பார்ப்ப, எஸ்டாப்ளிஷிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட். என்ன சொல்றான்னா ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்றான்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை, புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்க்கெல்லாம் ஆக்சஸ் தேவை. ஆக்சஸ் இருந்தா தானே சார் நான் ஆடிட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ல இருக்கும். அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதை ஒத்துக்கணும். இப்போ நான் வந்து ஆடிட் பண்றேன், அவன் மேனேஜ்மெண்ட் சொல்றா நான் புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஒண்ணுமே தர மாட்டேன் அப்படிங்கிறான். நீ எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு ஆடிட் அவன் கம்பெனிக்குள்ள போறேன், புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் தாங்குறான், அவன் தர முடியாது, லெட்ஜர் தர மாட்டேன், P&L தர மாட்டேன், பேலன்ஸ் ஷீட் தர மாட்டேங்கிறான். அந்த மாதிரி போட்டா மோய மாதிரி நமக்கு என்ன ஒரு இதுவுமே கிடைக்காது. நான் ஆடிட் பண்ண போறோம், ஆனா என்ன பர்பஸ்? ஸோ இங்க என்கேஜ்மெண்ட்டையும் நீ கன்ஃபார்ம் பண்ணும். அதாவது கிளைண்ட்டை தெளிவா அவனுக்கு புரிஞ்சிருக்கா, எனக்கு வேணுங்கிறத அவனுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கா அப்படிங்கறத நீ கன்ஃபார்ம் பண்ணு. ஸோ இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம், பிளானிங்கோட எலிமெண்ட்ஸ் படிக்கிறோம் சார். ஓகேவா? எலிமெண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன சார், preliminary engagement activities சார். preliminary engagement activitiesல என்னெல்லாம் சார் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூவன்ஸ், ஒரு கிளைண்ட் கூட நம்ம போலாமா வேணாமா, ஃப்ராடுக்காரனா இல்லையான்னு தெரிஞ்சுப்போம் சார். செகண்ட் என்ன சார் தெரிஞ்சுப்போம், எத்திக்கல் ரெக்வயர்மெண்ட்ஸ் லைக் இண்டிபெண்டன்ஸ், அது நம்ம பார்ப்போம் சார். மூணாவது வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட், கிளைண்ட்டுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா, இந்த மூணு பார்ப்போம் சார். அவ்வளவுதான் சார் தெளிவு. இப்போ அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோம், எலிமெண்ட்ஸ் படிச்சோம். எலிமெண்ட்ஸ் இன்னும் ட்ரில் பண்ணும்போது preliminary engagement activities படிச்சோம். இப்போ preliminary engagement activities drill பண்ண போறோம். என்ன சொல்லிருக்கான் பாரு, preliminary engagement activities include the following. என்னது, first performing procedures regarding to the continuance of client's relationship and audit engagement. இது just theory தான், just தெரிஞ்சுக்கோ. இதை ஹைலைட் பண்றது மட்டும் சும்மா படிச்சுக்கோ.
It should be ensured that appropriate procedures regarding the acceptance and continuance of client's relationship and an audit engagement has been followed, and the conclusion read in this regards are appropriate. Okay. The firm should obtain information considered necessary in the circumstances before accepting engagement with the new client. So, firm should obtain information considered necessary in the circumstances before accepting engagement with new client when deciding whether to continue an existing relationship or not, and when considering the acceptance of new engagement with existing clients. Matters such as integrity of the principal owners and key managements and competence of engagement team. பக்கத்துல just இந்த keywords மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. Matters such as என்னெல்லாம் சார் matters, such as integrity of management, so first integrity of management விஜய் மாலியா என்ன ஃப்ராடு பையன், நிராவ் மோதி ஃப்ராடு பையன், அவங்கிட்டலாம் நான் போய் ஆடிட் வச்சுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும் அவன் ஃப்ராடு பையனா இல்லாட்டி நல்ல பையனா அப்படிங்கிறது. ஸோ நல்ல பையன் அப்படின்னா அவனோட என்டிட்டியை நீ ஆடிட் பண்ணலாம். ஃப்ராடு பையன் விஜய் மாலியா அப்படின்னா ஒதுங்கிக்கணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன சொல்றான், கம்பிட்டன்சி ஆஃப் டீம். உன் டீம்ல எல்லாரும் கரெக்டா இருக்கான, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட டீம் இருக்கா? சும்மா நீ ஒருத்த மட்டும் இருக்க, 10,000 கோடி கம்பெனியை ஆடிட் பண்றேன்னு சொல்லிட்டு நீ பாய் விட்டுற, பார்த்தா உனக்கு டீமே இல்லை. டீம் இல்லாமல் எப்படி நீ ஆடிட் பண்ணுவேன்? ஸோ இங்கே உனக்கு கம்பிட்டன்சி இருக்கா, உன்னால பண்ணக்கூடிய பலம் இருக்கா, உனக்கு பேக்கிங் இருக்கா, அதையும் நீ பார்த்துப்ப. ஸோ இப்போ நம்ம என்ன சார் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சார் பார்த்தோம்? இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம்? எலிமெண்ட்ஸ் படிக்கிறோம் சார். எலிமெண்ட்ஸ், வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த பிளானிங் ப்ராசஸ். அதில் வந்து என்ன சார், ஃபர்ஸ்ட் வந்து preliminary engagement activities பார்க்கிறோம் சார். அந்த preliminary engagement activities குள்ள acceptance and continuance of clients relationship பார்க்கிறோம் சார். acceptance and continuance of clients relationshipல first என்ன சார் பார்ப்போம்? அவன் fraud பையனா நல்ல பையனா பார்ப்போம் சார். இதுக்கு பேர் என்ன சார்? integrity of the management. அது மட்டும் இல்ல சார், செகண்ட் வந்து எனக்கு தகுதி இருக்கா இல்லையா, நான் பண்றதுக்கு வாய் விட்டு திரியறேன், ஆனா எனக்கு பேக்கிங் இருக்கா, வெதர் ஐ ஹேவ் ஆர்டிகல் அசிஸ்டன்ட், மேனேஜ்மெண்ட் டீம், மேனேஜர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, சோ வெதர் ஐ அம் ஹேவிங் a competency of me engagement team. ஓகே, முடிஞ்சது, அவ்வளவுதான், தெளிவு. இது நீ புரிஞ்சுக்கணும். So இங்க என்ன சொல்றோம், management of competency. Besides, in case of initial engagement, communication with the predecessor auditor should be made whether there is a change of. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நீ வந்து ஒரு ஆடிட்டை எடுக்கிற அப்படின்னா அந்த கம்பெனியை முன்னாடியே ஒருத்தன் ஆடிட் பார்த்துருப்பான். அந்த ஆடிட்டர்கிட்ட நீ வந்து பர்மிஷன் வாங்கணும். அப்படி வாங்கலை அப்படின்னா ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட், உன்னோட டிகிரி தூக்கிடுவான் இன்ஸ்டியூட். புரிஞ்சுதா? ஏன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் ஒரு ஸ்கெடியூல் இருக்கு. சரி, என்னன்னா நீ ஒரு கம்பெனியை ஆடிட் பண்ற அப்படின்னா அந்த கம்பெனி வேற ஒரு ஆடிட்டர் ஆடிட் பண்ணியிருந்தாருன்னா அவர்கிட்ட நோ ஒப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். NOC மெயிலாச்சும் நீ போடணும். ஆடிட்டர் இந்த மாதிரி நீங்க ஆடிட்டரா இருந்தீங்க, நான் இப்ப புதுசா இந்த கம்பெனி ஆடிட்டரா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு இதுல ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கா அப்படிங்கறதையாச்சும் மெசேஜ் போட்டு விடணும். அப்படி போடாம அந்த கம்பெனியோட ஆடிட்டை எடுத்த உன் டிகிரி காலி. அதனால இவன் சொல்லியிருக்கான், என்ன சொல்லியிருக்கான், besides in case of initial engagement, communication with the predecessor auditor should be made. என்ன சொல்லியிருக்கான், கம்யூனிகேஷன். Communication with the predecessor auditor should be made. So இதான் core logic. ஸோ இப்போ என்ன சார் படிக்கிறோம், எலிமெண்ட்ஸ் படிக்கிறோம் சார். அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சார் படித்தோம் நம்ம, அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் சார். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன, அதில் என்ன சார் படித்தோம், இன்டெகிரிட்டி படித்தோம், கம்பீட்டன்ஸ் படித்தோம். அடுத்தது என்ன சார், எத்திக்கல் ரெக்வயர்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் இண்டிபெண்டன்ஸ். ஸோ எவாலுவேட்டிங் த கம்ப்ளைண்ட்ஸ் வித் எத்திக்கல் ரெக்வயர்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் இண்டிபெண்டன்ஸ். ஆடிட்டர் ஷால் continuously evaluate the compliance ethical requirements including independence. Independence means that the judgment of a person is not subordinate, nothing but influence agama irukkiradhu, nothing but not getting influenced. biasனா கருத்து வேறுபாடு.
So throughout the audit engagement, the engagement partner shall remain alert through observations and making inquiries as necessary for evidence of non-compliance with relevant ethical requirements by members of the engagement team. If matters come to the engagement partner's attention that indicate the members of the engagement team have not complied with the relevant ethical requirements, the engagement partner in consultation with others in the firm shall determine whether the appropriate action. ஒன்றும் இல்லை, டெஸ்டினி பார்க்கணும் as a பார்ட்னரா ஃபர்மில் எல்லாரும் இண்டிபெண்டன்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் கம்ப்ளை பண்ணியிருக்காங்களா சார், எனக்கு இன்னும் இது புரியல சார். இப்போ நீ வந்து ஒரு ஃபர்ம் வச்சிருக்க, நீங்கள் எல்லாம் ஒருத்தவங்க ஒரு சிஏ முடிச்சு சிஎஃப்எம் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கான். இந்த கம்பெனி ஒரு கம்பெனி உங்க கிளைண்ட் பார்த்தா நீங்க ஆர்டிக்கல் ஒரு பையன் அனுப்புறீங்க, அந்த ஆர்டிக்கலோட அப்பாவோட கம்பெனி தான் அது. எடா இருக்குது ஃபர்ஸ்ட் அவன் சொல்லலை, அப்புறம் கம்பெனிக்குள்ள போயிட்டு இருக்கும் போது ஒரு 10 நாளைக்கு அப்புறம் உனக்கு தெரிய வருது அந்த பையன் வந்து ஆஃபீஸ்க்கு வருது இல்லை டைரக்டா வீட்டுக்கே கிளம்பிடுறான் அப்படின்னு. பார்த்தப்போ தெரியுது அவங்க அப்பா தான் அந்த கம்பெனியோட ஓனரே, அப்பாவோட கார்லயே வீட்டுக்கு போயிடுறான். ஸோ இந்த மாதிரி உனக்கு தெரியுதுன்னா உனக்கு அங்கே பிரச்சனையா? ஆமா, ஏன்னா நீ மட்டும் இண்டிபெண்டன்ஸை கம்ப்ளை பண்ண வேணாம், உன் கூட இருக்கிறவனும் கம்ப்ளை பண்ணும், உன்னோட ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாரும் கம்ப்ளை பண்ணும். ஸோ இங்கே நீ என்ன பண்ணுவ, உனக்கு தெரியுது ஓ ஆர்டிகல் அசிஸ்டன்டோட அப்பாவா ஓனர், அப்போ ஆர்டிகல் அசிஸ்டன்ட் இண்டிபெண்டன்ஸை கம்ப்ளை பண்ணலை. ஸோ நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒன்று அந்த ஆர்டிகல் அசிஸ்டண்ட்டை தூக்கிட்டு வேற ஒரு ஆர்டிகல் அசிஸ்டண்ட்டை போட்டு அந்த கம்பெனியை ஆடிட் பண்ணலாம். இல்லாட்டி அந்த கிளைண்ட்டை நீ எடுத்துக்கவே கூடாது. அவன் மட்டும் தான் உனக்கு இருக்கிற ஒரே ஆர்டிக்கல், அவனை விட்டு வேற வேலையே வாங்க முடியாது. கிளைண்ட் நீ எடுத்துக்காது, பிகாஸ் இண்டிபெண்டன்ஸ் இஸ் வெரி ரெக்வயர்ட். ஏன்னா அந்த ஆர்டிக்கல் அசிஸ்டன்ட் சரியா வேலை பண்ண மாட்டான், ஃப்ராட் இருந்தா சொல்ல மாட்டான், ஏன்னா அப்பாவோட கம்பெனி இல்ல, அவன் எதுக்கு வாலண்டியரா போய் ஆடிட்டரை மாட்டி கொடுப்பான். ஸோ இங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. ஸோ நீ இந்த வந்து ஆடிட்டர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு டைம் பிளானிங், நான் அதான் சொன்ன பாரு, பிளானிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், இஸ் நாட் a discrete phase of audit. நம்ம படிக்கிறது எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளானிங். ஸோ பிளானிங்கோட டெஃபினிஷனே நம்ம பார்த்தோம், இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ். ஜஸ்ட் பிகாஸ் இனிஷியலாக அந்த ஆர்டிகல் அசிஸ்டன்ட்லாம் பக்காவாக இருக்கு, ஆனால் உனக்கு ஆடிட் பண்ணும் போதே உனக்கு தெரிய வருது 10 நாளைக்கு அப்புறம், அப்போ உன் பிளானை நீ சேஞ்ச் பண்ணும். அதான் அவங்க சொல்லியிருக்கோம், தான் கான்செப்ட். நெக்ஸ்ட் என்னது, throughout the engagement partner shall form a conclusion on the compliance with independence requirement apply the audit engagement doing so engagement partner. Okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இது क्वेश्चन எப்படி நீ பார்த்துப்பனா, இது क्वेश्चन எழுதிக்கோ. how இங்க இருக்கு கேப் ஏரியா. ஓகே, இங்க எழுதுமா. how will ensure that the ethical or independence requirement is complied by the team. எப்படி சார் என்ஷூர் பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும், இண்டிபெண்டன்ஸ் ரெக்வயர்மெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பா பண்ணுவாங்க. எப்படி அந்த பார்ட்னருக்கு தெரியும் இவன் கம்ப்ளை பண்ணிட்டானா இல்லையா? how will the partner know? First வந்து obtaining the relevant information from the firm to identify and evaluate the circumstance relationship that create a threat to independence. Okay, obtaining relevant information from the firm, obtaining relevant information from the firm. ஸோ இப்போ ஒரு ஆர்டிக்கலாக நீ உள்ள கம்பெனிக்குள்ள போற அப்படின்னா உனக்கு கான்ஃப்ளிக், இப்போ லிஸ்டட் கம்பெனில நீ ஆடிட் போறேன்னா அந்த ஃபர்ம் எல்லாம் அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணும், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெரிய பெரிய பிக் ஃபோர்லாம் நீ போறேன்னு, டெலாய்ட் ஆர்டிகல்ஸ்க்கு நீ கேபிஎம்ஜி, நம்ம சென்னையில் இருக்கிற கேபிஎம்ஜி, பிஎஸ்ஆர்என்கோ, எல்எல்பி, ஸோ இங்கே எல்லாமே பிக் 6 ஆர் பிக் 4 ஃபார்ம்ஸ்லாம் வருவாங்க. இந்த கம்பெனிக்கு நீ ஆர்டிகல்ஸாக போகிறேன்னா உன்ட்டேருந்து ஒன்று எழுதி வாங்குவாங்க. என்ன வாங்குவாங்க தெரியுமா? நீ வந்து உங்கள் அப்பா அம்மா எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஏதோ ஒரு லிஸ்டட் ஷேர்ஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்களா ஏதோ ஒரு கம்பெனியோட, இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும் அந்த ஃபர்முக்கு. ஸோ ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் என்ன பண்ணுவார், அந்த ஃபர்மில் இருக்கிற டீட்டெயில்ஸை வச்சு பார்ப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டாடா கம்பெனிக்கு ஆடிட்டராக போகிறீங்க, ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார், ஆர்டிகல் அசிஸ்டன்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்மை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு வாமா பார்ப்பாரு. ஏதோ ஒரு ஆர்டிகல் அசிஸ்டன்டோட அம்மாவோ அப்பாவோ டாடா மோட்டர்ஸ்ல வேலை பண்றாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாரு. ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் அப்படி வச்சு அவர் கண்டுபிடிப்பாரு எத்திக் இண்டிபெண்டா இருக்குமா இல்லையான்னு. செகண்ட் என்ன பண்ணுவாரு, evaluate information on identified breaches if any of the firm's independent policy and procedures remain whether they create a threat to independence of the firm's audit engagement. Evaluate the information on identified breaches. Identified breaches na போன வருஷம் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து நம்ம டாடா மோட்டர்ஸ்க்கு அனுப்பிச்சிருக்கோம். அப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ஆர்டிக்கல் அசிஸ்டண்டோட மாமா வந்து அந்த கம்பெனியோட டைரக்டரா இருக்காருன்னு. இப்போ திருப்பி டாடா மோட்டர்ஸோட ஆடிட் நமக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், போன வருஷத்துல டாடா மோட்டர்ஸ்ல ஏதோ பிரச்சனை வந்து நம்ம ஏதோ ஒரு ஆர்டிக்கலை தூக்கியிருக்கோமா, அதே ஆர்டிக்கல் தான் இந்த தடவையும் இருக்கானா, அந்த டாடா மோட்டர்ஸ் ஆடிட் பண்ண போறான்னு நம்ம பார்ப்போம். ஸோ செகண்ட் நம்ம என்ன பார்ப்போம், இவாலுவேட் இன்ஃபர்மேஷன் ஆன் ஐடென்டிஃபைட் பிரீச்சஸ். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சார் பார்ப்போம், ஆடிட்டர் என்ன பண்ணுவாரு, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சார் பார்க்குறோம், எத்திக்கல் ரெக்வயர்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் இண்டிபெண்டன்ஸ் கம்ப்ளை ஆயிருக்கா இல்லையான்னு எப்படி அந்த ஆடிட்டருக்கு தெரியும், அவர் என்ன ஃபாலோ பண்ணுவார். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, டீடைல்ஸை கேட்பாரு. ஃபர்ம்ல டீடைல்ஸை கொண்டு வாப்பா, அந்த ஆர்டிகல் அசிஸ்டன்டோட எழுதி கொடுத்துருப்பான், டீடைல்ஸ் கொண்டு வா, பார்த்து செக் பண்ணுவார். செகண்ட் என்ன பண்ணுவாரு, ஏற்கனவே பிரச்சனை போன வருஷம் நடந்திருக்குல்ல, அந்த பிரச்சனை நடந்த கம்பெனியை பத்தி டீடைல்ஸை கொண்டு வா, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுப்போம். தேர்ட் என்ன சொல்லலாம், டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் டு எலிமினேட் சச் த்ரெட், appropriate action to eliminate such threat or reduce them to an acceptable low level by applying safeguards if considered appropriate to withdraw from the audit engagement where withdrawal is permitted. The engagement partner shall promptly report to the firm by any ability to solve the matters or appropriate action. என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, அடுத்து நீ என்ன பண்ணலாம், ரெமெடி, நீ ரெமெடி எடுக்கணும். என்ன ரெமெடி எடுக்கணும், பை யூ ஹேவ் டு டேக் ரெமெடி டு எலிமினேட் சச் த்ரெட் டு an acceptable low level. acceptable low level போதும் சார், ஏன்னா நீ கொடுக்கிறது என்ன சார், reasonable assurance. சரியா, நீ வந்து ஃபுல்லா ரிஸ்க் எலிமினேட் பண்ண முடியாது, பிகாஸ் ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ் இன்ஹெரிட் இன் ஆடிட். நம்ம மேல படிச்சிருக்கோம்ல, இன்ஹெரண்ட் லிமிடேஷன் ஆஃப் ஆடிட், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி இன்ஹெரண்ட் லிமிடேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ யூ கேனாட் எலிமினேட் த ரிஸ்க் ஆஃப் அன் ஆடிட், யூ கேன் ஒன்லி ரெடியூஸ் them to an acceptable low level. ஸோ எப்படி நீ பண்ணலாம், சேஃப் கார்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். சேஃப் கார்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, உனக்கு தெரியுது அந்த ஆர்டிகல் அசிஸ்டன்டோட அப்பாவோட கம்பெனி அப்படின்னு, அந்த ஆர்டிகல் அசிஸ்டன்ட் அனுப்பாது அந்த கம்பெனிக்கு, வேற ஒரு ஆர்டிகல் அசிஸ்டன்ட் அனுப்பு, அந்த மாதிரி பண்ணலாம். வேற வழியே இல்லைன்னா யூ கேன் ரிசைன், யூ கேன் வித்ரா ஃப்ரம் த ஆடிட் என்கேஜ்மெண்ட், முடிஞ்சு அவ்வளவுதான். அப்ராப்ரியேட் லாஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணா அதெல்லாம் தேவையில்லை, பட் வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம், இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம், நம்ம எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளானிங் பத்தி படிக்கிறோம் சார். ஃபர்ஸ்ட் என்ன சார், அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூவன்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் சார். அதுல ஃபர்ஸ்ட் என்ன சார், இன்டெகிரிட்டி, ஓனர்ஸோட இன்டெகிரிட்டி கரெக்டா, ஃப்ராடு பையனா நல்ல பையனான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன சார், கேப்பபிலிட்டி அண்ட் கம்பீட்டன்ஸ், நம்ம டீமுக்கு கம்பீட்டன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் சார். நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் என்ன சார், எத்திக்கல் கன்சிடரேஷன் இன்க்ளூடிங் இண்டிபெண்டன்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சார் பார்ப்போம், ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிபெண்டண்டா இருக்கணும்ங்கிறது பார்ப்போம். அது எப்படி சார் ஒரு ஆடிட்டருக்கு, ஐ மீன் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் கண்டுபிடிப்பார் நம்ம இண்டிபெண்டண்டா இல்லையா, how he will identify sir, how he will identify, first he will ask for the details, கொண்டு வாடா firm, he'll ask the details from the firm. அப்புறம் என்ன சார், ஆல்ரெடி ஐடென்டிஃபைடு பிரீச்சஸ், போன வருஷம் நடந்த கேஸை அவர் பார்ப்பாரு. மூணாவது என்ன பண்ணுவாரு, முடிஞ்ச அளவுக்கு இதை நம்ம எலிமினேட் பண்ணுவோம் to an acceptable low level. He'll be eliminating the threat to an acceptable low level. எலிமினேட் பண்ண முடியல அப்படின்னா என்ன சார் பண்ணுவோம், வித்ரா பண்ணிடுவோம் சார், முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம திருப்பி இப்போ நீங்க சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம என்னது, ஃபர்ஸ்ட் என்ன சார், ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறது அபவுட் தி எலிமெண்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூவன்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ். அதுல என்ன சார் இன்க்ளூடட், இன்டெகிரிட்டி அண்ட் கம்பீட்டன்ஸ். சூப்பர் சார். செகண்ட் என்ன எலிமெண்ட் சார், எத்திக்கல் ரெக்வயர்மெண்ட் இன்க்ளூடிங் இண்டிபெண்டன்ஸ். ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் என்ன சார், ஐ மீன் இண்டிபெண்டன்ட் எத்திக்கலா இருக்கணும். இப்போ ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ் கேட்பார். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, ஏற்கனவே, அப்புறம் இதெல்லாம் கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணுவார், he will do to எலிமினேட் பண்ணுவாரு, எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுவாரு, சேஃப்கார்ட் அப்ளை பண்ணுவாரு. பண்ண முடியல அப்படின்னா முடிஞ்சது, அவ்வளவுதான். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். உனக்கு இப்படிங்கிறதுக்குள்ள உன் மைண்ட்ல ஏறிடும். ஸோ இந்த ஃப்ளோ மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃப்ளோ ஞாபகம் இருந்தாலே இட் இஸ் மோர் தேன் இனஃப். பிசைட் கன்சிடரேஷன் ஃபார் கண்டினியூவன்ஸ் அண்ட் சொல்லுங்க, இதா எவாலுவேஷன். ஆமா, evaluate information on identified breaches if any of the firm's independent policies and procedures to determine whether they create a threat to independence or audit engagement. So இப்போ என்ன சொல்லிருக்கானா, திருப்பி இன் டீடைல் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். of the firm's independent policy. So இப்போ firmோட independent policy என்ன இருக்கும், இந்த மாதிரி
ஒரு ஆர்டிக்கல் அசிஸ்டண்டோட அப்பா அம்மாவோட கம்பெனியா இருந்தது அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட்டை அந்த கம்பெனிக்கு அனுப்பக்கூடாது, ஆடிட் பண்ண அனுப்பக்கூடாது. அது உன்னோட பாலிசி, ஃபர்மோட பாலிசி. ஸோ இப்போ என்ன பண்ணுவ, இந்த மாதிரி ஃபர்மில் வந்து போன வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆர்டிக்கல் அசிஸ்டண்ட்டை டாடா மோட்டர்ஸ்க்கு நீ அனுப்பிச்சிருக்க. அனுப்பிச்சப்போ தெரியுது டாடா மோட்டர்ஸ்ல அவங்க அப்பா வந்து பெரிய டைரக்டரா இருக்காரு. ஸோ அங்கே இண்டிபெண்டன்ஸ் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கு. ஸோ அது பிரீச் ஆயிருக்கு, ஏற்கனவே பிரீச் ஆயிருக்கு. ஸோ இப்போ நீ என்கேஜ்மெண்ட் பார்ட்னரா என்ன பண்ணுவ, ஒன்று பார்ப்ப ஏற்கனவே இது பிரீச் ஆயிருக்கா போன வருஷம். ஸோ இப்போ நம்ம என்கேஜ்மெண்ட் டீம் இப்போ டாடா மோட்டர்ஸ்க்கு நம்ம அனுப்புறோம், அந்த பையன் திருப்பி இதுல இருக்கானா இந்த டீம்ல, தெரியாம அவனை உள்ள போட்டு விட்டாங்களா. ஸோ இங்க நீ திருப்பி ரீவேலுவேட் பண்ணுவ. அது பண்ற காரணம் உனக்கு தெரியும், ஓகே நம்ம இண்டிபெண்டன்ஸை சேஃப் கார்ட் பண்ணலாம். ஸோ இங்க என்னன்னா ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் இண்டிபெண்டன்ஸை அவர் ஃபாலோ கம்ப்ளை பண்றதுக்காக அவர் என்னெல்லாம் பண்ண முடியும். ஒன்னு ஃபர்மோ டீடைல்ஸை வாங்கி பார்க்க முடியும் ஆர்டிகல் அசிஸ்டன்டோட. இன்னொன்று போன வருஷம் அதே ஆர்டிகல் அசிஸ்டன்ட் அனுப்பப்பட்டிருக்கான் அப்படின்னா இந்த வருஷம் செக் பண்ணிப்பாரு சேஃப்டிக்கு. ஓ ஏற்கனவே பிரீச் ஆயிருக்கு, பிரீச் ஆன அதே பையனை நம்ம அனுப்புறோமா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பாரு. அதை செக் பண்ணி பார்ப்பாரு. அப்புறம் ஆமா அப்படின்னா அவனை தூக்கி வேற ஒருத்தனை போட்டுருவாரு. அதான் எலிமினேட்டிங் பை அப்ளைங் சேஃப் கார்ட்ஸ். ஆனா அவன் மட்டும்தான் அந்த ஃபர்ம்ல இருக்கிற ஒரே ஆர்டிக்கல், அவனை விட்டா வேற வேலை பண்றதுக்கு எவனும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், கடைசியில வித்ட்ரா பண்ணும். ஐடென்டிஃபைட் பிரீச்சஸ், ஏற்கனவே ஏற்கனவே நடந்த நான் கம்ப்ளையன்ஸை நீ செக் பண்ணி பார்ப்ப. அதான் இங்க சொல்றான். So this is nothing but how will an auditor. So இங்க வந்து question தான் உனக்கு குழப்பம். எக்ஸாம்ல அவன் என்ன கேட்பான் தெரியுமா, you are CAM who is going to audit for a company. Now what will you see to ensure that your team members, your article assistant Mr. M and A are ensuring that they are in compliance with ethical requirements அப்படின்னு கேட்பான். நமக்கு பிரெயின் அது குழப்பிடும். அதுக்கு தான் நம்ம ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்றோம். ஏன்னா மைண்ட் இஸ் ஃப்ரேம்டு. சின்ன நம்ம 10th 12th 11th 12th ஏன் ஈஸியா 85 90 95 ஏன் பர்சன்டேஜ் வாங்குறோம்னா இது கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட், அவன் கரெக்டா கேட்டுருவான், அதை எழுதி இங்க அவன் மாட்டான். ஸோ திஸ் ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம், அவனுக்கு தேவை 12% தான் பாஸ் ஆகணும், பாக்கி இருக்கிற 88 பேர் ஃபெயில் ஆனாதான் இந்த கோர்ஸுக்கு வேல்யூ. அவன் அப்படிதான் அவன் செட் பண்ணியிருக்கான். ஸோ அவன் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுவான், அவனை மைண்ட் கேம் தான் விளையாட வைப்பான். இங்க நீ ஸ்மார்ட்டா இருக்கணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் கான்செப்ட். இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை. இங்க வந்து நீ சயின்ஸ் மாதிரி நம்ம ஏதோ புதுசா ஒன்றும் கிரியேட் பண்றது இல்லை. நம்ம என்ன பண்றோம், போஸ்ட்மார்ட்டம் தான் நம்ம பண்றோம். ஆடிட்டரோட லிட்டரல் வேலை அதான் நம்மளோட ஒர்க்கு. ஸோ இங்கே அவன் என்ன டெஸ்ட் பண்றான், மெமரி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. எண்ட் ஆஃப் த டே நல்லா புரிஞ்சுக்கோ, ப்ரொஃபஷனல் எக்ஸாம் இஸ் மோர் அபவுட், சிஏ பொறுத்த அளவுக்குலாம் மோர் அபவுட் ரிமெம்பரிங் அண்ட் மெமரைசிங் கெப்பாசிட்டி தான். ரட்டாமார் இந்திய நார்த் இந்தியாலாம் மகடிக்கணும், வழி இல்லை. ஏன்னா ஆப்வியஸ்லி அதான் நீ இது புக்ல இருக்கிற வேர்டு எழுதினா தான் அவன் மார்க் தருவான். ஸோ நீ இதை முடிஞ்ச அளவுக்கு எப்படி நீ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் நீங்க பார்க்கணும். படிக்கிற ஃபேஸ் மட்டும் தான் உனக்கு கஷ்டம். நீ சிஏ ஆனதுக்கப்புறம் நீ எந்த ஸ்ட்ரீம் வேணா எடுத்துக்கலாம், ஆடிட் எடுத்துக்கணும் ஒரு அவசியம் இல்லை. செம இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிஸ்டா போடலாம், பெரிய பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனிலாம் வேல்யூ பண்றாங்க அதுக்கு போகலாம், பெரிய பெரிய டிவி ஷோஸ் எல்லாம் they'll hire you for putting their budget. நீ என்ன ஃபீல்டு வேணா எடுக்கலாம், 100 millions of opportunity இருக்கு. பட் அந்த ப்ராசஸ் மட்டும் உனக்கு சில பேப்பர்ஸ் ஒரு வழி இல்லை. எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துட்டு போகணும். இப்போ நான் இது வந்து எனக்கு தெரிஞ்ச நான் வந்து கிளாஸஸ்லாம் நான் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது ஃபேக்கல்டிஸ் எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு இது கான்செப்ட் மட்டும் தான் சொல்லுவாங்க. கான்செப்ட் தெரியும், ஓகே, அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், அங்கே கேட்குற எம்சிக்யூல ஒரு 18 வாங்குவேன். டிஸ்கிரிப்டிவ்ல அவன் போட்டு வெட்டுன்னு வெட்டுறான்ல, அங்கே எனக்கு ஞாபகமே வராது. கிளாஸஸ்லாம் கவனிச்சிருப்பேன், எக்ஸாம்ல எனக்கு எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர்னே தெரியாது, கடை ஏதோ எழுதுவேன். எக்ஸாம்ல அந்த ஆர்டிஐ காப்பி வாங்கி பார்த்தா முட்டை 0 போட்டிருப்பான், சஜஸ்டட் ஆன்சர் வேற மாதிரி இருந்தது. ஸோ இது வேற வழியே இல்லை. நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன்ல தான் நம்ம கொண்டு போனோம். நான் அந்த கோவா இந்த மாதிரிலாம் நான் வச்சுப்பேன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு சொல்லி கொடுத்த எந்த ஃபேக்கல்ட்டியும் எனக்கு சொல்லுங்க, முடிஞ்ச யூடியூப்ஸ் எல்லாமே பார்ப்பேன், எந்த ஃபேக்கல்ட்டியும் எனக்கு அப்படி சொல்லலை. கான்செப்ட் மட்டும் சொல்லுவாங்க, இது எக்ஸ்பிளைன் பண்ண. சரி கான்செப்ட் எனக்கு தெரியும், எனக்கு ஆடிட்டுக்கு ஆடிட் நீ செல்ஃப் ஸ்டடி கூட பண்ணலாம், கிளாஸுங்கிற அவசியம். அப்போ கிளாஸ் நீ எதுக்கு வர, இப்போ கான்செப்ட் உனக்கு புரியும், கிளாஸ் நீ எதுக்கு வர, உனக்கு அந்த இப்போ நான் ஒரு 4 சாப்டர் உனக்கு இந்த மாதிரி இப்படிதான் ஆடிட் படிக்கணும்னா நீ 5ஆவது சாப்டர் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி படிக்கணுங்கிறது தெரியும். ஆடிட்டுக்கு மோஸ்டா நீ செல்ஃபாவே உனக்கு தெரியும். பட் இங்க என்ன அப்படின்னா உனக்கு அந்த படிக்கிற மெத்தடாலஜி உனக்கு வரணும். ஸோ இதே தான் நீ காப்பி பேஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதனால தான் ஐ கிரியேட். எனக்கு என்னோட மெயின் ப்ராப்ளம் அதாக தான் இருந்தது. நான் படிக்கும் போது ஒரு டீச்சர் வந்து எனக்கு அந்த குரோனாலஜி எதுவுமே சொல்லி தர மாட்டோம், கான்செப்ட் தெரியும், ஆனா எனக்கு எக்ஸாம்ல எது நீங்க எழுதணுங்கிறது எனக்கு தெரியாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீ தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க நம்ம இதுதான் நம்ம படிச்சிருப்போம். புரிஞ்சதுல உனக்கு டவுட் கிளியர்? எது
இல்ல ஐடென்டிஃபை இல்ல பிரீச்னா பிரீச்சை நீ வந்து சேஃப்கார்ட் பண்ணியிருக்கணும். சேஃப்கார்டை நீ அப்ளை பண்ணியிருக்கணும். இப்போ ஃபர்ம்ல வந்து ஒரு ஆர்டிகல் அசிஸ்டன்ட் அனுப்பக்கூடாது. டாடா மோட்டர்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா 10வது நாள்ல சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனா அது பிரீச் ஆயிருக்கா இல்லையா? ஆனா அதுவே அவனை வச்சு ஃபுல் ஆடிட் பண்ணிட்ட அப்படின்னா உன் டிகிரியே இருக்காது. நீ இந்த வருஷம் ஒரு புது ஆடிட்டே எடுக்கவே முடியாது. ஐசிஏ உனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருவான். உன் மெம்பர்ஷிப் நம்பர் கேன்சல். ஐடென்டிஃபைட் பிரீச்னா நீ பண்ணிருக்க, தெரியாம ஏதோ நடந்திருக்கு. 10வது நாள் நீ கண்டுபிடிச்சிட்ட. ஆனா 10 நாள் அவன் போயிருக்கான்ல ஆடிட்டுக்கு. சோ அதான் ஐடென்டிஃபைட் பிரீச். பிரீச்னா நீ வந்து அதை ஃபாலோ பண்ணல. ஆனா யூ ஹேவ் ரெக்டிஃபைட் இட். ரெக்டிஃபை பண்ண காரணம் தான் அவன் இவாலுவேட்டே பண்றான். இல்லாட்டி அவன் 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 ஆர்டிகல் அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு விட்டுருந்தான் அப்படின்னா அவ்வளவுதான். அவனுக்கு அடுத்த செகண்ட் நோட்டீஸ். அவன் ஆடிட் ரிப்போர்ட்டை சைன் பண்ணியிருக்கான் அப்படின்னா நமக்கு NFRAன்னு ஒருத்தர் இருக்கான். ஆடிட்டருக்கு ஒரு ஆடிட்டர். ஓகேவா? நேஷனல் ஃபினான்சிங் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நம்ம ஏற்கனவே ஆடிட் பண்ணியிருப்போம்ல, ஆடிட் பண்ண ஆடிட்டரோட வேலையை வாங்க ஐ மீன் செக் பண்ணுவான். ஆடிட்டருக்கு ஒரு ஆடிட்டர். அவன் கண்டுபிடிச்சான்னு வையன் அடுத்த வருஷம் இந்த மாதிரி இந்த பையன் ஆர்டிகல் அசிஸ்டன்ட் அப்பா ஆடிட்டர் அவனை வச்சு ஆடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் அவே கேன்சல் அண்ட் 10 years ஆஃப் ஃபைன் அண்ட் சம் 2 years ஆஃப் ஜெயிலு நம்ம ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் படி. ஸோ அந்த லெவல் ஆஃப் ஸ்ட்ராங் எத்திக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஆடிட்டருக்கே ஒரு ஆடிட்டர் தான் NFRAம்பாங்க. ஸோ அதை நீ தெரிஞ்சுக்கோ. ஸோ அதான் அதை நீ தெரிஞ்சுக்கலாம். புரிஞ்சது இல்லை? இப்போ besides consideration for client continuance and compliance ethical requirements, preliminary engagement activities also includes establishing an understanding of engagement. ஒன்றும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்கேஜ்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும். டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஜஸ்ட் பிகாஸ் எத்திக்கலை மட்டும் எத்திக்கலே இருக்கக்கூடாது. அந்த என்கேஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது ஒரு ஓவர்வியூ நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறான். ஸோ அதான் இவங்க சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் என்னது? establishing an understanding of terms of engagement. So next நம்ம என்ன படிச்சோம் சார்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சார் படிச்சோம்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளானிங் படிச்சோம். ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூவன்ஸ் ஆஃப் கிளையன்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். அதுல வந்து இன்டெகிரிட்டி அண்ட் கம்பீட்டன்ஸ் சார். நெக்ஸ்ட் வந்து எத்திக்கல் ரெக்வயர்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் இண்டிபெண்டன்ஸ் சார். அதுக்கு கீழே என்ன சார் படிச்சோம்? how will an auditor ensure that ethical requirements are complied with? ஃபர்ஸ்ட் என்ன சார் பண்ணுவான்? ஃபர்ம் கிட்ட இந்த டீடைல்ஸ் கேட்பான். செகண்ட் வந்து ஏற்கனவே நடந்து போன ஐடென்டிஃபைடு பிரீச்சை புரிஞ்சுக்கிட்டு இந்த வருஷம் அந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கறத அவன் செக் பண்ணுவான் சார். நெக்ஸ்ட் வந்து இது 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது என்ன சார்? எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் தி என்கேஜ்மெண்ட் அவன் புரிஞ்சுப்பான். எஸ்டாப்ளிஷிங் டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட். இது என்னது? இட் இஸ் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் போத் தி என்டிட்டி அண்ட் தி ஆடிட்டர் தி ஆடிட்டர் சென்ஸ் an audit engagement letter. ஓகே, என்ன பண்ணுவார்? ஆடிட்டர் சென்ஸ் an audit engagement letter before the commencement of the audit to avoid misunderstanding with respect to audit, ensure that there is no confusion with the client regarding the terms of engagement. சிம்பிள். என்ன பண்ணுவார் ஆடிட்டர்? இன்னைக்குமே ஒரு ஆடிட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு லெட்டர் மாதிரி அனுப்புவார். லெட்டர்னா என்னன்னா, நான் இந்த மாதிரி உங்க கம்பெனியை ஆடிட் பண்ண போறேன், நீ எனக்கு வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நீ எனக்கு தரணும், எனக்கு இந்த ரைட்ஸ் தரணும், எனக்கு இந்த இதெல்லாம் தரணுங்கிற மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுப்பாரு. ஸோ ஒரு ஆடிட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கிளைண்ட்டுக்கு அந்த லெட்டரை நீ அனுப்பிச்சு விடணும். கிளைண்ட் வந்து அது ஓகே பாஸ், சூப்பர் பாஸ் அப்படின்னா 2 பேரும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதான் அவங்க சொல்றோம். ஸோ நம்ம செக் பாக்ஸ்ல பார்ப்போம். வாட் இஸ் இன்க்ளூடட் இந்த preliminary? நீங்க சொல்லுங்க. performing procedures regarding to continuance of client's relationship. இது elements ல include ஆகுமா? Yes, yes, super. For evaluating the compliance with ethical requirements including independence. அது elements ல include ஆகுமா? Yes, sir. Establishing an understanding of the terms of engagement. Establishing an understanding of terms of engagement. include ஆகுமா சார்? நம்ம இங்க தான் படிச்சோம் previous point. Yes, sir. முடிஞ்சது. ஸோ அதான் இவங்க சொல்லியிருப்பாங்க. So this is the entire crux concept. Okay, next வந்து நமக்கு planning activities. இது என்ன சொல்லிருக்கானா, இது வரைக்கும் என்ன சார் படிச்சோம்? எலிமெண்ட்ஸ் படிச்சோம் சார். இப்போ வந்து எலிமெண்ட்ஸ்னா கோர் பிளான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்போ எலிமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சது. எலிமெண்ட்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் செக் முடிஞ்சது. செகண்ட் செக் என்னது? பிளானிங் ஆக்டிவிட்டீஸ்ல என்னெல்லாம் இன்க்ளூடட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது என்னதுன்னா வாட். இப்போ என்ன சொல்றோம்? வாட் ஆர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளானிங். நல்லா புரிஞ்சுக்கோ. வாட் ஆர் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் பிளானிங். இது என்னது? வாட் ஆர் இன்க்ளூடட் இன் பிளானிங் ஆக்டிவிட்டீஸ். நல்லா பார்த்துக்கோ. ஆக்டிவிட்டீஸ்னா எலிமெண்ட்ஸ்னா கோர். அதை கம்ப்ளீட் பண்ணணும் நீ ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்க என்ன கொஸ்டின் டிராஃப்ட் பண்ணா,
Okay, first thing is establishing overall audit strategy. இப்போ புரிஞ்சுதா? இப்போ உனக்கு ஏன் நம்ம இதை பார்த்தோம் புரிஞ்சுதா? இங்க என்ன சொல்லியிருக்கான்? இங்க ஃபர்ஸ்ட் நமக்கு பாரு, ஃபர்ஸ்ட் பிளானை இன்னும் நான் ட்ரில் பண்றேன். இப்போ ஸ்ட்ராட்டஜி இன்னும் ட்ரில் பண்ணா ப்ரோக்ராம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இது நமக்கு டன். திஸ் ஆஸ்பெக்ட் இஸ் கம்ப்ளீட்டட் ஃபார் us. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை ட்ரில் பண்றோம். பிளானிங்குள்ள அடுத்த ஸ்ட்ரீமுக்கு போறோம். அது ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. ஆடிட் ஸ்ட்ராட்டஜினா ஒன்றும் இல்லை, இது எனக்கு பண்ணணும்னு தெரியுது, அதை நான் வந்து எப்படி நான் பண்ண போறேன், அது எனக்கு ஆடிட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது என்ன சொல்லும்? ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி செட்ஸ் த STD பூத் ஞாபகம் வச்சுக்கோ. STDனா என்ன சார்? STD ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி செட்ஸ் தி STD ஸ்கோப், டைமிங் அண்ட் டைரக்ஷன். முடிஞ்சது. ஸோ STD. ஸோ ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி செட்ஸ் தி STD பூத். என்ன சொல்லியிருக்கானா? ஓவரால் ஸ்கோப், டைமிங் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் an audit and guides the development of more detailed audit plan. ஸோ இட்ஸ் ஒரு ஸ்கோப், எப்படி பண்ண போறோம், டைமிங் எந்த நாளுக்குள்ள நம்ம பண்ண போறோம், டைரக்ஷன் எதை வச்சு நம்ம பண்ண போறோம், அதான் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து the auditor shall establish an overall audit strategy that sets the scope, timing and direction of an audit and that guides the development of audit plan. ஒரு ப்ராப்பரா கம்ப்ளீட் ஆடிட் பிளான் ஸ்ட்ராட்டஜி செட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் the process of establishing an audit strategy assist an audit determine the subject to the completion of audit assessment of risk assessment procedures such as நல்லா ஞாபகம் மேல படிச்சது என்னதுன்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் பண்றதுக்கு முன்னாடி நான் பிளானிங்ல என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் நம்ம படிச்சோம் மேல. ஓகே, பிளானிங்ல இங்க என்ன சொல்லியிருக்கான்னா, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்ணணும். நல்லா பாரு. The process of establishing the overall audit strategy assess the auditor to determine subject, நல்லா பார்த்துக்கோ, subject to the completion of auditor's assessment of risk assessment procedure. ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் பண்றதுக்கு முன்னாடி பிளானிங் நீ பண்ணியிருக்கணும். டிட்டர்மினேஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி ஞாபகம் இருக்குல்ல, பேங்க், அதை நீ பண்ணியிருக்கணும். ஆனா ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராட்டஜியை நீ டிவைஸ் பண்ண முடியும். புரிஞ்சுதா? நல்லா பாரு. ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் பண்றதுக்கு முன்னாடி நீ பிளானிங் பண்ணியிருக்கணும். ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ஒரு டயக்ராமேட்டிக் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இங்க பாரு, ஓகே. ஸோ இது முன், இது பின், ஃப்ரண்ட்டு, முன்னாடி. இதை தெரிஞ்சுக்கோ. பிகாஸ் எம்சிக்யூவில் ஒன்று போட்டு ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ்.
how does a audit strategy assist an auditor? Audit strategy பண்ற காரணம் எனக்கு என்ன benefits? இன்டைரக்டா அதான். How it will assist the auditor. First என்ன பண்ணோம்? The resources to deploy to the specific audit areas. Okay, first என்ன சொல்லுவேன்? The resources to deploy for specific audit areas such as use of appropriately experienced team members for high risk areas, involvement of experts in complex areas. என்ன சொல்லிருக்கோம்? The resources to be deployed for the specific audit area. இப்போ strategy சரியா? இப்போ ஸ்ட்ராட்டஜினா உன் எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு என்ன தேவை? ஸ்ட்ராட்டஜி தேவை. ஓகே, ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணணும்? தி ரிசோர்சஸ் டு டெப்ளாய் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஆடிட் ஏரியா. ஸோ பாஸ் ஆனணும் உனக்கு என்ன தேவை? எல்லா சப்ஜெக்ட்லையும் 50-50 மார்க்ஸ் தேவை. ஸோ இந்த இல்லாட்டி ஒரு சப்ஜெக்ட்ல 60, இன்னொரு சப்ஜெக்ட்ல 40 அப்படிங்கிற மாதிரி தேவை. ஸோ இப்போ நீ என்ன பண்ணுவ? ஸ்ட்ராட்டஜி நீ எக்ஸாம்ல பாஸ் ஆகுங்கிற ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணும்போது யூ வில் பி திங்கிங் இந்த சப்ஜெக்ட்ல 60 வாங்குறதா, இந்த சப்ஜெக்ட்ல 40 வாங்குறதா. ஸோ ஸ்ட்ராட்டஜின்னு வந்தாலே ஒரு சிஏ எக்ஸாம், பிளானிங்னு வந்தாலே கோவா. புரிஞ்சுக்கிட்டல கான்செப்ட்? பாரு, பிளானிங்னு வந்தா கோவா, ஸ்ட்ராட்டஜின்னு வந்தா உன் சிஏ எக்ஸாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்கு யூ வில் பி டிப்ளாயிங் த ரிசோர்சஸ். டிப்ளாயிங் த ரிசோர்ஸ்னா இந்த சப்ஜெக்ட்ல 60 வாங்குறதா, ஆடிட்டிங்ல 60 வாங்கி காஸ்டிங்ல 40 வாங்குறதா, இல்ல ஆடிட்லயும் 50 காஸ்டிங்லயும் 50 வாங்குறதா. ஸோ த ரிசோர்சஸ் டு பி டெப்ளாய்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஆடிட் ஏரியாஸ் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி யூஸ் ஆஃப் அப்ராப்ரியட்லி எக்ஸ்பீரியன்ஸ் டீம் மெம்பர்ஸ் ஃபார் ஹை ரிஸ்க் ஏரியா, இன்வால்வ்மெண்ட் ஆஃப் இது தெரிஞ்சுக்கணும். இல்லை ஹை ரிஸ்க் ஏரியாஸ்க்கு நிறைய ஆர்டிகல் அசிஸ்டன்ட் போடுவேன். அதே மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஏரியாஸ்க்கு எக்ஸ்பர்ட்டை இன்வால்வ் பண்ணணுமா வேணாமா, அது ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்றதுக்கான நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ராட்டஜி இஸ் நத்திங் பட் இட் செட்ஸ் தி ஸ்கோப், timing and direction of the audit. Next another, the amount of resources to allocate to the specific audit area such as number of team members assigned to observe the inventory count, medical location. So எவ்வளோ பீரை நான் அவாய்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு நான் ஆடிட் பண்ண அனுப்பிச்சிருக்கேன்னா அங்க இருக்கிற கோல்டு பார் எல்லாம் ஆடிட் ஐ மீன் இன்வென்ட்ரி எடுக்கிறதுக்கு 5 ஆர்டிகல் அசிஸ்டன்ட் போடுறதா, 3 ஆர்டிகல் அசிஸ்டன்ட் போடுறதா, அதெல்லாம் நான் செக் பண்ணுவேன். And also the extent of review of other auditors work in case of group audits, audit budget in hours allocate to high risk areas. So group audits னா மத்த ஆடிட்டரோட வேலையெல்லாம் எப்படி அப்படிங்கறத நம்ம கான்செப்சுவலா நம்ம பார்ப்போம். எப்படி அதை நம்ம ஆடிட் ஸ்ட்ராட்டஜி எழுப்போம். நீ ஒன்றும் தெரிஞ்சுக்காது. ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன புரிஞ்சிருக்கும்? ஆடிட் ஸ்ட்ராட்டஜினா சிஏ எக்ஸாம்ஸ். அதில் வந்து the resources to be deployed, எந்த சப்ஜெக்ட்ல நான் ஃபோக்கஸ் பண்ணும். நெக்ஸ்ட் the amount of resources to be allocated to the areas. amount of resources னா மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்? ஆடிட்ல பாஸ் ஆனோம், எஃப்எம்ல பாஸ் ஆனோம்னு தெரிஞ்சுப்பேன். the resources to be deployed. நெக்ஸ்ட் ஆடிட்ல 50 வாங்கணுமா, காஸ்டிங்ல 60 வாங்கணுமா, இல்ல ஆடிட்ல 50 காஸ்டிங்ல 50 எல்லாத்தையும் வாங்கி 150 லேண்ட் ஆகணுமா. ஸோ நெக்ஸ்ட் the amount of resources, அதை குவான்டிஃபை பண்ணுவேன். the amount of resources to be deployed in the specific audit areas. நெக்ஸ்ட் வந்து when these resources are deployed such as whether an interim audit stage or a key cut off stage. இது ரொம்ப interim audit stage or key cut off. interim auditனா நான் அடுத்து என்ன யோசிப்பேன் தெரியுமா? ஒன்று வந்து இந்த அட்டம்ப்ட்ல நான் ஆடிட்ல 60 வாங்கி எக்ஸம்ஷன் வாங்கிட்டு அடுத்த அட்டம்ப்ட்ல 2 பேப்பர் மட்டும் எழுதி குரூப்பை கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இங்க வெதர் தீஸ் ரிசோர்ஸ் ஆர் டு பி டிப்ளாய்ட், வெதர் அட் இன்ட்ரிம்னா இப்போ மட்டும் ஆடிட்ல நான் 60 வாங்கிடலாம். அதோட கீ கட் ஆஃப் ஸ்டேஜ். கீ கட் ஆஃப்னா சாவி போட்டா ஃபைனலா திறந்துடும் டோர். அதே மாதிரி நீ சாவி எல்லா சப்ஜெக்டும் கிளியர் பண்ண அப்படின்னா சக்சஸ்ஃபுல். ஸோ வெதர் இப்பவே ஆடிட்ல 60 வாங்கி அடுத்த அட்டம்ப்ட்ல எக்ஸம்ஷன் எடுத்து நான் பாஸ் ஆகிக்கிட்டா, இல்லாட்டி டோட்டலா ஒரே ஷார்ட்ல 3 பேப்பர்ல முடிக்கட்டா, கீ கட் ஆஃப் ஸ்டேஜ். ஸோ யூ வில் பி டிட்டர்மைனிங் வெதர் தீஸ் ரிசோர்ஸ் ஆர் டு பி டிப்ளாய்ட் அட் அன் இன்ட்ரிம் ஸ்டேஜ். இந்த ரிசோர்ஸஸை வந்து இப்போ நீ டிப்ளாய் பண்ண போறியா, உன்னோட ஆர்டிகல் அசிஸ்டன்ட்டை இப்போ டிப்ளாய் பண்ண போறியா, இல்லாட்டி ஃபைனலா ஆடிட்டை கம்ப்ளீட் பண்ணும்போது நீ டிப்ளாய் பண்ண போறியா, அதை நீ செக் பண்றதுக்கு உனக்கு ஹெல்ப் ஆகும். இது எதுக்குன்னா இந்த பெரிய பெரிய லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து இன்ட்ரிம் ஆடிட் பண்ணுவாங்க 4 குவார்ட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் 3 quarters இன்ட்ரிம் ஆடிட், 4th quarter will be ஃபைனல் ஆடிட். இது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா ப்ரெஷர் அதிகமா இல்லாம இருக்கிறதுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4வது லாஸ்ட் குவார்ட்டர்ல போய் கொடுத்தா ஃபுல்லா ஆர்டிகல் கம்பெனில ஆடிட்டர்னால பண்ண முடியாது. ஸோ அவங்க ப்ரெஷரை கம்மி பண்றதுக்காக இன்ட்ரிம் ஆடிட்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஆடிட் ஸ்ட்ராட்டஜி பண்றதுக்கான உனக்கு தெரியும். பேசாம நம்ம ஃபர்ஸ்ட் 3 குவார்ட்டரோட ஆடிட்டை நம்ம 3rd quarterலயே பண்ணிடலாம். அப்போ நமக்கு 4th quarterல ஒரே ஒரு குவார்ட்டர் தானே பெண்டிங் இருக்கும், ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ யூ வில் பி டிட்டர்மைனிங் வெதர் the resources are to be deployed at a interim period or at the key cut off days. Next வந்து how these resources are STD, அதுதான் supervise director. how these resources are managed, director and supervise. ஸோ எப்படி இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணப்படுறோம், வெதர் டீம் பிரீஃபிங் அண்ட் டீப்ரீஃபிங்னா டீம் மீட்டிங். ஒரு ஆர்டிகல் அசிஸ்டன்ட்லாம் ஆடிட்டுக்கு போறாங்கன்னா டெய்லி ஆர்டிகல் அசிஸ்டன்ட் வந்து ஆடிட்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவான். என்ன பார்த்தான், எந்த ஒர்க்கு பார்த்தான். ஸோ பிரீஃபிங் அப்படின்னா யூஆர் எக்ஸ்பிளைனிங், டீப்ரீஃபிங் அப்படின்னா யூஆர் கிவிங் அ சம்மரி ஆஃப் இட். ஜஸ்ட் இப்போ என்ன சார் படிக்கிறோம்? ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி படிக்கிறோம் சார், ஓகேவா?
ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் இல்லை சார், ஆடிட் பிளானுக்கு அடுத்த ஸ்டேஜ் சார். ஆடிட் ஸ்ட்ராட்டஜி என்ன சார் பண்ணும், எனக்கு எஸ்டிடி கொடுக்கும் சார். எஸ்டிடினா என்ன சார், ஸ்கோப்பு, டைமிங் அண்ட் டைரக்ஷன் சார். இப்போ ஒரு ஆடிட்டருக்கு அது எப்படி என்ன சார் ஹெல்ப் பண்ணும், வாட் டஸ் இட் ஹேவ், ஒரு ஆடிட்டர் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்றதுக்கான அவருக்கு என்ன சார் பெனிஃபிட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ ரிசோர்ஸை நான் டிப்ளாய் பண்ணும், the resources to be deployed, ஆடிட் எக்ஸாம் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் எவ்வளோ மார்க் வாங்கணும், the amount of resources to be deployed. அப்புறம் இன்னும் ஆடிட்ல இப்போ 60 வாங்குறதா இல்ல மொத்த குரூப்பை கிளியர் பண்றதா, whether the resource has to be deployed at a interim period or at the key cut off stage. இதெல்லாம் முடிஞ்சு சார், போதும், இது போதும். whether the team briefing and debriefing are being done. So first நீ 3 points ஞாபகம் வச்சுட்டாலே is more than enough for your exam. So first என்ன சார், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார் ஆடிட்டருக்கு, இது ஹெல்ப் ஆகும் சார். என்ன ஃபர்ஸ்ட் என்னது ரிசோர்சஸ், நெக்ஸ்ட் என்னது சார் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸ், அப்புறம் என்னது சார் முடிஞ்சு, அவ்வளவுதான். இதுதான் உன் மைண்ட்ல நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கான்செப்ட் மைண்ட்ல இருந்தாலே இட் இஸ் மோர் தேன் எனஃப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது சார், நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் டு பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த எங்கேஜ்மெண்ட் தட் டிஃபைன்ஸ் த ஸ்கோப். ஸோ இங்கே என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் an auditor to identify the scope of the engagement. ஸோ இன்னைக்குமே ஸ்கோப் ஆஃப் த எங்கேஜ்மெண்ட் பார்க்கறதுக்கு ஆடிட்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்றதுக்கு, ஃபர்ஸ்ட் you will be seeing there are many characteristics of the engagement defining its scope. Some of its characteristics are, so இப்போ நம்ம என்ன படிக்கிறோம் இங்க பாரு, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வாட் ஆர் தி, இது என்ன क्वेश्चनனா, வாட் characteristics of the engagement that defines the scope. இது क्वेश्चन டிராஃப்ட் பண்ணிக்கோ சார். ஆடிட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன சார் செட் பண்ணும், ஸ்கோப்பு, டைமிங்கு, டைரக்ஷன். இப்போ ஸ்கோப்பை செட் பண்ணுதுங்கிறோம் சார். அது என்ன சார், ஸ்கோப்புனா என்னது சார், ஸ்கோப்புனா கவரேஜ். அது எப்படி சார் நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம், கவரேஜை எப்படி சார் நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கு ஏஎஸ் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா அதுக்கு கம்மியான கவரேஜ் மட்டும் கொடுத்தா போதும். ஏன்னா ஏஎஸ்ல மொத்தமா இருக்கிறது எவ்வளோ, நமக்கு ஒரு 12-14 ஏஎஸ் இருக்கும். ஆனால் இண்டேஎஸ் கம்பெனி, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ற கம்பெனிஸ்லாம் டோட்டலாக இண்டேஎஸே ஒரு 23-24 இண்டேஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ அவங்களுக்கு ஸ்கோப் அதிகம். ஸோ அங்கே நீ நிறைய ரிசோர்ஸை டிப்ளாய் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் செக்மெண்ட் டு பி ஆடிட்டர். ஸோ அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் டு பி ஆடிட்டர் இன்க்ளூடிங் த அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலைஸ் நாலேஜ். இது என்ன சொல்றான்னா, நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் செக்மெண்ட். இப்போ நீ வந்து ஒரு ஒரு ஆயில் பிஸ்னஸை ஆடிட் பண்ணுற, இப்போ ஈரான் வார்லாம் நடந்துகிட்டு ஆயில் கம்பெனி. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட் என்னது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பிஸ்னஸ் ஏரியா. ஸோ அந்த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸை தெரிஞ்சுட்டு நீ பார்த்துப்பேன். ஸோ ஓகே, இதுக்கு வந்து நம்ம கம்மியான ரிசோர்ஸாக அதிகமாக ரிசோர்ஸாக டிப்ளாய் பண்ணுமான்னு. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட்டிங் ரெக்வயர்மெண்ட்ஸ். இது என்னதுன்னா, இப்போ பேங்க் ஆடிட் நீ பண்ணுறேன்னு வைங்க, பேங்க் ஒரு செப்பரேட் இண்டஸ்ட்ரி, அதுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் ரெக்வயர்மெண்ட் செப்பரேட்டான்னு கேட்டால் ஆமாம். ஏன்னா ஆர்பிஐ வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பான் ஒரு கம்பெனிக்கு எந்த மாதிரி, பேங்கிங் கம்பெனிங்க எப்படிலாம் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ரெக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ வில் பி டிஃபைனிங் இட்ஸ் ஸ்கோப். ஏன்னா ஒரு ரொம்ப பெரிய பேங்கிங்லாம் இருந்ததுன்னா அதுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தேவை. ஸோ நீ இதை தெரிஞ்சுக்கிற காரணம் உனக்கு என்ன சார் யூஸ், நீ ஏதோ ஒரு எக்ஸ்பர்ட்டை இன்வால்வ் பண்ணணுமா, நிறைய ஆர்டிகல் அசிஸ்டண்ட்டை இன்வால்வ் பண்ணணுமா, மேனேஜர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணுமா, இதெல்லாம் உனக்கு தெரியும். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிற. இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம், ஸ்கோப்னா கவரேஜ். அதிக கவரேஜா கம்மி கவரேஜா, அதிக கவரேஜா இருந்தா ஒரு ரிசோர்ஸஸும் அதிகமா செலவாகும், கம்மி கவரேஜா இருந்ததுன்னா ஒரு ரிசோர்ஸஸும் கம்மியா செலவாகும். இப்போ ஸ்கோப் அதிகமா கம்மியா நான் எப்படி சார் தெரிஞ்சுப்பேன், சிம்பிள் சார். ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். ஏஎஸ்ஆ இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிள் சார், கம்மி ரிசோர்ஸஸ் போதும். இண்டேஎஸ்ஆ இருந்தால் அதிக ரிசோர்ஸஸ் தேவை சார், அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். செகண்ட் என்ன சார், நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ் செக்மெண்ட். சாதா ஒரு குட்டி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா இருந்ததுன்னா குட்டி ரிசோர்ஸஸ் போதும் சார். ஆனால் ஆயில் கம்பெனி அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியாக இருந்ததுன்னா எனக்கு அதிக ரிசோர்ஸஸ் தேவை சார். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ரிப்போர்ட்டிங் ரெக்வயர்மெண்ட்ஸ். இப்போ சாதா ஒரு 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 குட்டி கம்பெனி நான் ஆடிட் பண்ணா எனக்கு பிரச்சனை இல்லை சார். ஆனால் பேங்கிங் கம்பெனி சார், அது அவங்களுக்குலாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது சார். ஸ்பெசிஃபிக் ரெக்வயர்மெண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும். அப்போது அதுக்கு நான் நிறைய ரிசோர்ஸஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணணும் சார். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டட் யூஸ் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ். இது சும்மா தெரிஞ்சுக்கோ, எக்ஸ்பெக்டட் யூஸ் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ் obtained during the previous audit. ஸோ உனக்கு போன ஆடிட் பண்ணும்போது
எக்கச்சக்கமான ஆடிட் எவிடன்ஸ் உனக்கு வந்தது. அப்போ அது மீனிங் என்னது? அதோட ஸ்கோப் அதிகம். ஏன்னா கம்பெனி நிறைய தில்லுமுள்ளு பண்ண காரணம் தானே உனக்கு இவ்வளோ ஆடிட் எவிடன்ஸ் வேணுங்கிற அவசியம் வந்தது. அந்த கம்பெனி தெளிவான கம்பெனி இருந்ததுன்னா நீ எதுக்கு இவ்வளோ ஆடிட் எவிடன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்? ஸோ போன ஆடிட்ல வந்து எக்கச்சக்க ஆடிட் எவிடன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை வச்சு நீ தெரிஞ்சுக்கலாம். ஸ்கோப் அதிகம். ஸோ நிறைய ரிசோர்ஸஸ் நீ ஸ்பெண்ட் பண்ணும். இப்போ ஸ்கோப் நான் எதுக்கு சார் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா ஸ்கோப்பு தெரிஞ்சாதானே சார் நான் பிளான் பண்ண முடியும். இப்போ ஒரு காம்ப்ளிகேட்டடான என்டிட்டி இருக்குங்கிறது ஸ்ட்ராட்டஜி மூலமா ஸ்கோப் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். காம்ப்ளிகேட்டட் என்டிட்டியா இருந்து அது ஃபர்ஸ்ட் அது காம்ப்ளிகேட்டட் என்டிட்டின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எல்லாம் பிளான் பண்ணுவேன். இதுக்கு எவ்வளவு நாளுக்குள்ள இந்த ஆடிட்டை முடிக்கணும், எவ்வளவு ஆர்டிகல் அசிஸ்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணணும் இதை ஆடிட் பண்றதுக்கு. ஸோ இது எதுக்கு சார் படிக்கணும்? டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்கோப். ஸ்கோப் இஸ் நத்திங் பட் கவரேஜ். ஸோ நீ இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்கோப் இஸ் நத்திங் பட் வாட் இட் இஸ்? கவரேஜ். ஓகே, ஸோ அது நீ தெரிஞ்சுக்கோ. Scope is nothing but coverage. Yes sir, super. Next என்ன சார்? நெக்ஸ்ட் என்னது சார்? இப்போ நம்ம என்ன சார் படிச்சுக்கிட்டு இருக்கோம்? Identifying the characteristics of the scope. Next என்ன சார்? Ascertaining the reporting objective of the engagement to plan the timing. புரியுதா? ஒரு objective தான் நம்ம படிக்கணும். ஆடிட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு படிச்சோம், அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு படிச்சோம். இப்போ ஆடிட் ஸ்ட்ராட்டஜி டெஃபினிஷன்ல இருந்து அது என்னன்னு படிக்கிறோம். எஸ்டிடி ஸ்கோப். செகண்ட் என்ன சார்? டைமிங். கரெக்ட். ஹைலைட் பண்ணிக்கோ. Ascertainment of reporting objective of entity helps an auditor to plan the timing of the different audit procedure, also nature of communication. Some of the instances are given below. It's not that greatly important, just தெரிஞ்சுக்கோ. டைமிங் தெரியாது. ஃபர்ஸ்ட் என்னது? entities time table of reporting. அந்த என்டிட்டியோட எப்போ ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியற காரணம் you can plan your audit. Next the organization of the meetings to discuss with the nature, time and extent of audit work. நீ மேனேஜ்மெண்ட்டை நீ டிஸ்கஸ் பண்ணுவ, எந்த வகையான ரிப்போர்ட்ஸ் தேவை, வாட் ஆர் த டைமிங்ஸ் டு பி ஷூட். அப்புறம் you will be discussing with the management about the expected communication. எப்படிலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு expected nature and timing of communication. See, this is not great. இது அந்த லெவலுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, அதனால தான் ஸ்பீடாக போவேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டைமிங்னா என்னது சார்? டைமிங்னா எந்த நாளுக்குள்ள நான் ஆடிட்டை கம்ப்ளீட் பண்ணணும், அதான் எனக்கு டைமிங். இப்போ ஒரு 10 நாள்ல கம்ப்ளீட் பண்ணணுமா, 20 நாள் கம்ப்ளீட் பண்ணணும், இது எப்படி சார் நான் டிட்டர்மைன் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் வந்து என்டிட்டிஸ் டைம் டேபிள் ஃபார் ரிப்போர்ட்டிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ அமெரிக்கா கம்பெனினா உனக்கு என்ன ஃபினான்ஷியல் இயர்? ஜான்வரி டு டிசம்பர். இந்தியன் கம்பெனியா இருந்தா ஏப்ரல் டு மார்ச். புரிஞ்சுதா? ஸோ இப்போ உனக்கு ரிப்போர்ட்டிங் பீரியட் 31 மார்ச்னா நீ ஆடிட்டை எப்போக்குள்ள முடிக்கணும்? அட்லீஸ்ட் மே எண்டுக்குள்ள முடிக்கணும். ஏன்னா ஜூன்ல போர்டு மீட்டிங் இருக்கும். ஸோ இப்போ ஆடிட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு கம்பெனியை தெரிஞ்சுக்கிற காரணம் அவங்களோட ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் டைம் பீரியட் எப்போன்னு தெரிஞ்சிருக்கானோ ஆடிட்டை எப்போ முடிக்க போற அப்படிங்கிற டைமிங் உனக்கு தெரியும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்? ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் த மீட்டிங்ஸ் டிஸ்கஸ் தி நேச்சர், டைம் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ஒர்க் வித் தி மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து discuss the management. So ஒரு entities timetable for reporting. So இது இன்னும் என்னன்னா நீ வந்து மேனேஜ்மெண்ட்டை நீ NTE பத்தி நீ டிஸ்கஸ் பண்றதை வச்சு you can determine. NTE னா என்ன சார்? NTE நம்ம STD படிச்சோம், NTE ஏன்னா சும்மா வந்துகிட்டே இருக்கும். STDயும் பாரு, SA500ல ஃபுல்லா ஸ்கோப்பு டைமிங் டைரக்ஷன், அதுக்கு பேர் STD. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து NTEனா நேச்சர், டைமிங், எக்ஸ்டென்ட் ஆஃப் ஆடிட் ஒர்க் தட் இஸ் டு பி இன்கர்ட். மூணாவது பாயிண்ட் என்ன? டிஸ்கஷன் வித் மேனேஜ்மெண்ட் ரிகார்டிங் த எக்ஸ்பெக்டட் ஸ்கோப். ஸோ நீ இதை வச்சு தெரிஞ்சுப்ப எக்ஸ்பெக்டட் டைமிங் ஒன்று. இது மேனேஜ்மெண்ட்டே தெரியும். ஒன்று வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு டைம் டேபிள் இருக்கான்னு நீ பார்ப்ப, அவங்க வந்து இந்தியன் கம்பெனியா ஃபாரின் கம்பெனியா. நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நீ கேட்ப, சார் உங்களுக்கு எப்போ சார் ஆடிட் முடிக்கணும், உங்களுக்கு எவ்வளவு நாளுக்குள்ள உங்களுக்கு முடிக்கணும்னு ஆசையா இருக்கு சார். ஸோ யூல் பி டிஸ்கசிங் வித் மேனேஜ்மெண்ட் ரிகார்டிங் த எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் ரிப்போர்ட். மூணாவது வந்து நீ மீட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ல வச்சு நீ தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும்னு. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பேஸ்ட் ஆன் தியர் மீட்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் த நேச்சர், டைம் அண்ட் எக்ஸ்டென்ட். ஸோ இப்போ நம்ம என்ன சார் படிக்கணும்? ஸ்கோப்பை பத்தி படிக்கிறோம் சார். சாரி, ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை பத்தி படிக்கிறோம் சார். ஸோ அதுல என்ன சார்? STD சார், ஸ்கோப்பு, டைமிங் அண்ட் டைரக்ஷன் சார். இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம்? டைமிங்கை பத்தி படிக்கிறோம் சார். டைமிங்னா
என்ன சார், எத்தனை நாளைக்குள்ள என் ஆடிட்டை நான் முடிக்கணும். அது எப்படி சார் நான் கண்டுபிடிப்பேன்? ஒன்று என்டிட்டியோட ஃபினான்ஷியல் டைம் டேபிளை வச்சு கண்டுபிடிப்பேன் சார். டைம் டேபிள்னா என்ன சார், இந்தியன் கம்பெனியா ஃபாரின் கம்பெனியா சார். செகண்ட் என்ன சார் பண்ணுவேன், அது எனக்கு கம்பெனி கிட்ட இல்லை, கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டே கூப்பிட்டு கேட்பேன், ஏப்பா உனக்கு எப்பப்பா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்பேன் சார். மூணாவது வந்து அவன் வந்து சொல்ல மாட்டேங்கிறான், அப்போ என்ன பண்ணுவேன் சார், எங்கேஜ்மெண்ட் கம்பெனியோட மீட்டிங்ஸ்ல என்ன நடந்திருக்கும், நேச் டைம் இன் எக்ஸ்டென்ட், அந்த மீட்டிங்கை பொறுத்து ஐ வில் பி டிட்டர்மைனிங் when I should submit my financial statements, complete my audit of financial statement. முடிஞ்சது சார். இது ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் என்ன சார், நெக்ஸ்ட் எஸ் முடிஞ்சது, டி முடிஞ்சது, அடுத்தது டி. இது இங்க இருக்கு. Discussion with the management regarding expected type and timing of the reports to be included in the auditor's report. Type of the report na whether you require if for example நீ வந்து ஒரு qualified audit report நீ கொடுக்குற. இப்போ qualified audit reportனா தப்பு இருக்கு அந்த ஆடிட்ல. ஸோ இப்போ நீ வந்து குவாலிஃபைட் ரிப்போர்ட் கொடுக்குறனா மேனேஜ்மெண்ட்டை நீ ஒரு டைம் சொல்லணும், சொல்லாம நீ கொடுத்துட முடியாது. ஏன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீ கொடுக்கணும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஆடிட் பண்ணும்போது உனக்கு என்ன தெரியுது, அந்த கம்பெனி வந்து ஒரு 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 ரிலேட்டட் பார்ட்டி சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, நீ பாட்டுக்கும் ஆடிட் ரிப்போர்ட்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, அதனால ஐ எம் குவாலிஃபையிங் திஸ் ஆடிட் ரிப்போர்ட். குவாலிஃபைட்னா தேர் இஸ் அ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், இந்த ஆடிட் சரியாக செய்யவில்லை, இந்த கம்பெனி வந்து சரியாக கம்பெனியை நடத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சைன் போட்டு நான் கொடுத்துட்றேன். மேனேஜ்மெண்ட்டுக்கு சுருன்னு ஏறுமா ஏறாதா, டே ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட வந்து கேட்கணும்லடா, கேட்காம நான் எப்படிடா கொடுப்பேன் உனக்கு ரிலேட்டட் பார்ட்டி அப்படின்னு கேட்பான் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ நீ டைப் ஆஃப் த ஆடிட் ரிப்போர்ட் என்ன டைப் நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி மேனேஜ்மெண்ட் நீ டிஸ்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி சொல்லணும், இங்க பாரு நீ இந்த மாதிரி ரிலேட்டட் பார்ட்டி தரலன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் தரப்போறேன். அப்போ மேனேஜ்மெண்ட் சொல்லலாம், சார் வேணாம் சார் குவாலிஃபைட்லாம் பண்ணிடாதீங்க சார், உங்களுக்கு என்ன சார் ரிலேட்டட் பார்ட்டி தானே சார், நான் உங்களுக்கு தரேன் சார் இந்த ரிப்போர்ட்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுப்பான். அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அவனுக்கு ஒண்ணுமே கொடுக்காம நீ பாட்டுக்கு குவாலிஃபைட் ரிப்போர்ட்னு கொடுக்கலாமான்னு கேட்டா கொடுக்க முடியாது. ஸோ டைப் ஆஃப் குவாலிஃபைட் அன்குவாலிஃபைட், மாடிஃபைட் ஒப்பீனியன், அன்மாடிஃபைட் ஒப்பீனியன். அதான் மாடிஃபைட் ஒப்பீனியன் அப்படின்னா தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியன் கொடுக்குறேன். அன்மாடிஃபைட் ஒப்பீனியன்னா செம ட்ரூ அண்ட் ஃபேர், சூப்பரா பண்ணிருக்கான் இந்த கம்பெனி, கரெக்டா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஃப்ரேம் பண்ணிருக்கான். ஸோ நீ அதோட டைமிங்கும் நீ கேட்டுப்ப உனக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் ரிப்போர்ட் தேவை. ஸோ யூ வில் பி டிஸ்கசிங் குவாலிஃபைட் ரிப்போர்ட் தர போறேன்னா அன்குவாலிஃபைட் ரிப்போர்ட் தர போறேன்னா மேனேஜ்மெண்ட்டையும் அவங்க தரப்புலேருந்து ஒரு டைம் நீ கேட்டுப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை பத்தி. அதான் தட் இஸ் கால்ட் as a type of the report. புரிஞ்சதுல? ஓகே. Next one, and timing of the reports including in the auditor's reports. அதான் சொல்லிருக்கோம். What or reports to be issued including the auditor's report. Next one, consider the factors in auditor's professional judgment are significant in directing the engagement team's effort. Okay. என்ன சொல்லிருக்கோம், ஸ்கோப் படிச்சோம். ஸ்கோப்னா என்ன சார், கவரேஜ். நெக்ஸ்ட் டைமிங் படிச்சோம். இப்போ டைரக்ஷன் தான் என்ன சார், அந்த என்கேஜ்மெண்ட் டீமை வழி நடத்துறதுக்கு பேர் தான் டைரக்ஷன். ஸோ the auditor needs to direct the efforts of the engagement team towards the matters that is the professional judgments are significant. Preliminary identification of material classes of transaction, account balance disclosures helps an auditor in establishing an overall audit strategy. More energies needs to be devoted to significant matters to obtain desired outcome. Few examples are listed below. Okay, இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம், டைரக்டிங்கை பத்தி படிக்கிறோம் சார். டைரக்டிங்னா என்ன சார், வழி நடத்துறது. என் ஆர்டிகல் அசிஸ்டன்ட்டை நான் வழி நடத்துகின்றேன். இப்போ நான் வழி நடத்தணும் அப்படின்னா என்னெல்லாம் சார் நான் கன்சிடர்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன சார், வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன். என்ன சார், வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் which may determine whether it is more efficient for the auditor rely on internal control or not. ஸோ இப்போ பாரு, ஒரு கம்பெனிக்கு வந்து 100 கோடி இருக்கு, 100 கோடி கம்பெனி வச்சிருக்கான் அப்படின்னா அவன் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் நல்லா இருக்கணும். கண்ட்ரோல்ஸ் சரியில்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், நிறைய பேரை நான் அனுப்பணும் அந்த கம்பெனி ஆடிட்டுக்கு. ஏன்னா ஃப்ராடு பண்றதுக்கு அதிகம் அவ்வளோ வச்சிருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் பார்ப்பேன். இங்க என்ன சார் நம்ம படிக்கிறோம், டைரக்ஷன் என்ன சார், வழி நடத்துறது. ஒருத்தனை வழி நடத்துறேன் அப்படின்னா அதில் நான் என்னெல்லாம் சார் கன்சிடர் பண்ணுவேன், வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ நிறைய வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் அவங்க கிட்டேருந்து நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்ககிட்ட அப்டேட்ஸ் வாங்கிட்டு இருக்கணும் என் ஆர்டிகல் அசிஸ்டன்ட். ஏன்னா அந்த கம்பெனிக்கு எனக்கு தெரியும் அந்த கம்பெனி இவ்வளோ பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ராட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் டிட்டர்மைன் பண்ணும் டைரக்டிங் த என்கேஜ்மெண்ட் டீம். இப்போ நெக்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சச் அஸ் சேஞ்சஸ் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் நியூ ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ். இப்போ பாரு, இப்போ புதுசாக ESGன்னு சொல்லிட்டு வந்திருக்கு, என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ். இப்போ நீ ஆப்பிள்
ஃபோன் ஒரு காலத்தில் ஆப்பிள் ஃபோன் சாம்சங் ஃபோன் வாங்கினா இவ்வளோ பெரிய டப்பாலாம் கொடுப்பான், இப்போ இவ்வளோ டப்பா ஆக்கிட்டான். ஏன்னா என்வாயர்மெண்ட் பிளாஸ்டிக்கை வந்து சேர்க்கக்கூடாது, என்வாயர்மெண்ட்டை காப்பாற்றணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ரெகுலேட்டரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதிகமாகும் போது உனக்கு அந்த இன்வால்மெண்ட்டும் அதிகமாகும். ஏன்னா நீ வெறும் ஆடிட் மட்டும் பண்ணக்கூடாது, அங்கே பார்க்கணும் அவங்க ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கானா, பிளாஸ்டிக் வேஸ்டேஜ் யூசேஜ் இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கானா, இதெல்லாம் வழி நடத்துறதுக்கு நீ பார்ப்பேன். நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் இன் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் சஜஸ்ட் சேஞ்சஸ் இன் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட். இதுவும் கரெக்ட் தானே. போன வருஷம் அந்த கம்பெனி ஏஎஸ் ஃபாலோ பண்ணிருக்கான், இந்த வருஷத்துலேருந்து அந்த கம்பெனி என்ன ஃபாலோ பண்ணுறான், இண்டேஎஸ் ஃபாலோ பண்ணுறான். ஸோ இப்போ அந்த ஆர்டிகல் அசிஸ்டன்ட் நீ தானே வழி நடத்தணும். ஏன்னா அவன் வந்து ஏஎஸ் கம்பெனியை ஆடிட் பண்ண ஆர்டிகல் அசிஸ்டன்ட் இந்த வருஷம் திடீர்னு அவங்க இண்டேஎஸ் பண்ணுன்னு சொன்னால் அவன் கதகதப்பாயிடுவான்ல. ஸோ அவனை என்ன பண்ணுவோம், அவனை நம்ம வழி நடத்துறதுக்கு இதுவுமே ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். வெதர் சேஞ்சஸ் இன் த அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் அதர் சிக்னிஃபிகன்ட் டெவலப்மெண்ட்ஸ் சச் as changes in the regulatory requirements. ஸோ இதில் நீ ஹைலைட் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஹைலைட் இதை மட்டும் பண்ண, வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகன்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து சேஞ்சஸ் இன் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் and other significant developments such as changes regulatory environment affecting the entity. இதுக்கு எக்ஸாம்பிள்னா நீ வந்து தமிழ்நாட்டில் உன் கம்பெனியை வச்சிருக்க, இப்போ உத்தரப்பிரதேஷ்க்கு போய் உன் கம்பெனியை இன்கார்பரேட் பண்ணிட்ட. ஸோ உத்தரப்பிரதேஷில் அவங்களோட லேபர் லாஸ் வேற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற லேபர் லா வேற, உத்தரப்பிரதேஷில் இருக்கிற லேபர் லா வேற. ஸோ அதை நீ கம்ப்ளை பண்ணிட்டியா இல்லையா, அதனாலையும் அவங்கள வழி நடத்துறதுக்கு மாறும். ஏன்னா முன்னாடி அந்த ஆர்டிகல் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு கம்பெனியும் ஆடிட் பண்றதுக்கு ட்ரெயினர் இருப்பாங்க, இப்போ அவங்கள பீகாருக்கு நீ அனுப்புற, உத்தரப்பிரதேசுக்கு. ஸோ அவனை நீ வழி நடத்தணும் தெளிவா. ஸோ இது என்னது, இப்போ நம்ம என்ன சார் படிக்கிறோம், ஆடிட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி படிக்கிறோம் சார். ஆடிட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன சார் படிக்கிறோம், டைரக்ஷனை பற்றி படிக்கிறோம். டைரக்ஷனா ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நான் வழி நடத்தணும், ஆனால் அந்த வழி நடத்துறதுக்கு என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம் சார். சார் ஃபர்ஸ்ட் என்ன சார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன். பெரிய பெரிய டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு நிறைய ரிசோர்ஸ் செலவாகும், அப்படி நான் வழி நடத்தணும். நெக்ஸ்ட் என்ன சார், சிக்னிஃபிகன்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னா இஎஸ்டி, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, ஆப்பிள் ஃபோன் அந்த மாதிரி. ஸோ சிக்னிஃபிகன்ட். மூணாவது என்ன சார், சேஞ்சஸ் இன் அக்கவுண்டிங் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். போன வருஷம் ஏஎஸ், இந்த வருஷம் இண்டேஎஸ். அப்புறம் அடுத்தது என்ன சார், சிக்னிஃபிகன்ட் ரெலவென்ட் டெவலப்மெண்ட்ஸ் as in change of legal environment. லீகல் என்வாயர்மெண்ட்னா என்ன சார், முதல்ல தமிழ்நாட்டில் கம்பெனி வச்சிருந்தா இப்போ உத்தரப்பிரதேஷ் பீகார்ல போய் கம்பெனி வைக்கிறான். ஸோ ஆர்டிகல் அசிஸ்டன்ட் ஆர் ட்ரெயின்ட் இன் தமிழ்நாடு லேபர் லா, நவ் தே ஹேவ் டு கெட் ட்ரெயின் இன் பீகார் லேபர் லா. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணி தான் என்னோட ஆர்டிகல் அசிஸ்டன்ட்லாம் வழி நடத்த வேண்டும். இதுதான் கோர் கான்செப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கன்சிடர். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், கன்சிடர் த preliminary engagement activities variable applicable knowledge gain engagement deep partners and it is relevant. என்ன சொல்லியிருக்கான்னா, you must consider the preliminary engagement activities and variable applicable whether knowledge gain or other engagement form an engagement partner for it is relevant. See, first நம்ம படிச்சதா 3 பாயிண்ட். D is not that greatly important, just understanding. என்ன சொல்லியிருக்கான்னா, நீ வந்து ஏற்கனவே ஒரு ஆடிட் பண்ற அப்படின்னா போன வருஷம் நீ ஆடிட் பண்ணிருப்பல அந்த என்டிட்டிக்கு, அந்த போன வருஷம் நீ பண்ண ஆடிட்ல வந்து பிளான் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நீ போட்டிருப்ப, அதை யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். என்ன சொல்லியிருப்பான்னா, considering the result of primary engagement activities and knowledge, இங்க பாரு, knowledge gained from similar engagement, first என்னது, results of previous audit. ஒன்னு previous audit ஓட results வச்சு you can evaluate the operating effectiveness and the manner in which the auditor emphasizes the engagement to maintaining a questioning mind. ஒன்னும் இல்ல, போன வருஷம் நடந்ததை வச்சு நீ ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். திஸ் நாட் தட் கிரேட்லி இம்பார்ட்டன்ட். மைண்ட்லேருந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, ரொம்ப போட்டால் ப்ரெஷர் தான் ஆகும் உனக்கு. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் விச் நான் சொன்னது உனக்கு அந்த பிளான்னா என்னன்னு புரிஞ்சுது, ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு புரிஞ்சுது, ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோ. அதை நீ மாற்றிடக்கூடாது. எஸ்டிடி அப்புறம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஸ்கோப்பு, டைமிங் அண்ட் டைரக்ஷன், அதை நீ வந்து மறந்துடக்கூடாது. அதை நீ தெளிவாக வச்சுக்கோ. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அசர்டைனிங் த நேச்சர், டைம், நெக்ஸ்ட் ஆஃப் ஆடிட் ரிசோர்ஸ். என்ன சொல்கிறான்னா, இது ஸ்கோர் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோ. ஸோ இங்கே என்னன்னா, selection of engagement team and assigning the audit work to team members is a significant factor in establishing an audit strategy. Experienced team members may be assigned in areas where there is a high risk of material misstatement. Similarly, engagement, budgeting and devotion of more time areas of high risk of material misstatement has to be kept in mind. ஒன்றும் இல்லையா, நிறைய ரிஸ்க் அதிகமாக இருக்கிற ஏரியாவை நிறைய பீப்புள் எடுத்து போடு, கம்மி ரிஸ்கா இருக்கிற ஏரியாவில் கம்மி பீப்புளை போடு, முடிஞ்சு. இதெல்லாம் பைஹார்ட் பண்ணாத, பைஹார்ட் பண்ணுறதுக்கு வர்த்து இல்லை, சரியா? ஏன்னா ரொம்ப மைண்ட்ல போட்டு பைஹார்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஸ்ட், ஒரு ஆங்ஷியஸ் ஸ்டேட்ல போயிடுவோம். அது வேணாம். தெரிஞ்சது நம்ம தெளிவா இருக்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸ்கோப், கவரேஜ், ஸ்கோப்னா என்ன சார், கவரேஜ், டைமிங்னா எதுக்குள்ள நான் முடிக்கணும், டைரக்ஷனா வழி நடத்துறது, புரிஞ்சுதா? இதுதான் கான்செப்ட். கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இங்கே நெக்ஸ்ட் என்ன கொடுப்போம், ஒரு எஸ்டாப்ளிஷிங் ஓவர் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் என்ன,
scope of management and reporting objective, consideration the significant factors, preliminary engagement activities, attain agent. So என்னது இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. It is nothing but your sorry. ஸோ ஒரு ஆடிட் ஸ்ட்ராட்டஜி நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது என்னெல்லாம் பார்ப்ப, மூணே பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ போதும். அப்புறம் அதை குழப்பிக்காது. ஃபர்ஸ்ட் என்ன சார்? ஸ்கோப். செகண்ட் என்னது சார்? டைமிங். இங்கே டைமிங் கொடுக்கல, பட் இங்கே எழுதிக்கோ. இந்த டைமிங், ஸ்கோப்பு, டைமிங். அடுத்தது என்ன சார்? டைரக்ஷன். முடிஞ்சு. அதை இன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸ்கோப்பு, முடிஞ்சது. ஸ்கோப், டைமிங் அண்ட் டைரக்ஷன். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நீ எக்ஸாமுக்கு ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் கூட ரொம்ப குழப்பிக்காத. ஜஸ்ட் மட்டும் இன்னும் இல்லை, ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது போன வருஷத்தோட ரிசல்ட்ஸை நீ பார்ப்பேன். அப்புறம் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிசோர்ஸை அலோகேட் பண்ணுவேன். பட் இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Illustrations nothing but how the audit strategy would be helpful for an auditor. So அதே தான் ரெஃபரன்ஸ் மேலே கொடுத்துருப்பான். That you can read. There's nothing to complicate on this planning. So elements of planning நம்ம படிச்சது தான். Preliminary என்ன சார்? Preliminary engagement activities, planning activities. Preliminary புரிஞ்சோம், planning activities வேற. Preliminary கண்டிப்பா பண்ணியானோம். Elements of planningல வரும். Planning activitiesல என்ன சார்? Audit strategy, audit plan. முடிஞ்சது. இதான். ஸோ ஜஸ்ட் மேக்ரோ, மைக்ரோ, அதையும் மைக்ரோ. மேலே ஒரு இது பார்த்தோம்ல, டயக்ராம் பார்த்தோம்ல, திஸ் என்டையர் திங். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் நமக்கு இந்தியன் பாலிட்டிக்கல் மேப்பு, அவுட்லைன் மேப்பு, சேம் கான்செப்ட். ஜஸ்ட் ஒன் டைம் யூ ஹேவ் டு ரீட் கைஸ். மேபி யூடியூப்ல இருக்கிறவங்க யூ கேன் புட் இட் இன் 2x கிளாஸ் முடிஞ்சு 2xல வச்சு நீ பார்த்துடலாம். ஸோ உனக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் ரிவைசிங் அகேன் அண்ட் வேஸ்டிங் யோர் டைம், பிகாஸ் 4 ஆயிடுப்போது நினைக்கிறேன். ஸோ ரிவைசிங் அண்ட் வேஸ்டிங் யோர் டைம் நம்ம என்ன பண்ணலாம், யூ ஜஸ்ட் see through it again. யூடியூப்ல 2xல போட்டால் நான் சொன்ன திருப்பி அதை வச்சு கூட ரிப்பீட் பண்ணிட்டே. ஸோ தட் வில் பி மோர் தென் ஃபார் யூ டு ரிவைஸ். டிஒய்கே நான் ஏன் டிஒய்கே ஸ்பெசிஃபிக்காக போக மாட்டேன் அப்படின்னா, நம்பர் 1 டிஒய்கே இஸ் நாட் ரிப்பீட்டட் இன் யுவர் எக்ஸாம். நம்பர் 2 புக் பேக் கொஸ்டின் சத்தியமா ஈஸியாக கேட்க மாட்டான். நம்பர் 3 டிஸ்கஸிங் இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா அது நீ பார்த்து நீ இன்டர்பிரேட் பண்ணி என்கிட்ட டவுட் கேட்கணும். ஏன்னா சொன்னா உனக்கு யூஸும் இருக்காது. ஏன்னா அவன் எப்படி தான் எக்ஸாம்ல கேட்க போறது இல்லை. இதை வந்து நீ கான்செப்டை படிச்சு நிமானிக்ஸ் எல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு நீ ஒரு டைம் பார்க்கணும். அதனால ஐ டோன்ட் டிஸ்கஸ் டிஒய்கே. இட் இஸ் நாட் தட் ரெலவெண்ட் ஆல்சோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆடிட். அதுவே காஸ்டிங் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் போடணும். இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் டிவைக்கு எல்லாம் போனேன், அது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம் எக்ஸாம்ல. அதுலேருந்து தான் வரும். காஸ்டிங் எஃப்எம்லாம் ஃபுல்லாக மெட்டீரியல் தான் கேட்பான். ஆடிட் சத்தியமா எடுத்து பாரு நீ டில் டேட் பாஸ்ட் 3 அட்டம்ஸ் அவன் வந்து வைக்கிற வெடியே ஆடிட்ல தான். ஏன்னே தெரியல. இன்டர் ஃபைனல் ஆடிட்ல தான் வச்சு செய்யறான். அதுவும் கரெக்ஷன் இருக்கிறதுலேயே ஃபர்ஸ்ட் ஆடிட் தான். ஏன்னா நமக்கு எல்லாம் எழுதியிருப்போம். மேக்ஸிமம் எவ்வளோ போடுவோம் தெரியுமா? 3 மார்க்ஸ் போடுவோம். நீ பக்காவா எழுதியிருந்தா. லக்கு ரொம்ப டிபெண்ட் ஆகும். ஸோ அதில் தான் ப்ரெசன்டேஷன் பிளேஸ் அ வெரி மேஜர். சார் எல்லாம் பேட்ச் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது சொன்னேன், சர்டிஃபைட் காப்பி ஒரு 15-20 நான் வச்சிருக்கேன். கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட். அது கம்ப்ளீட்டாக உனக்கு எடுத்து காமிக்கும் போது உனக்கு தெரியும் எங்க எப்படி எழுதணும்னு, எப்படிலாம் மாறுது. ப்ரெசன்டேஷன் காரணம் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் 2.5 மார்க் அதிகம் வாங்குறான், ஒரு ஸ்டூடெண்ட் அதுவே எழுதுனா ப்ரெசன்டேஷன் சரியில்லை 2.5 மார்க் கம்மி வாங்குறான். அது எப்படி அப்படிங்கிறத நான் தெளிவாக இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஃபுல் சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் வில் சிட் அண்ட் டிஸ்கஸ் ஆன் தட் பார்ட். ஓகே. ஸோ அது வந்து டிஒய்க்கு நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆடிட் பிளான் என்ன சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் ஃபார் யர் கான்செப்ட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நோ நீட் டு mug it up. Okay. Audit strategy sets the broad overall approach to audit, whereas audit plan addresses the various matters identifying the overall audit strategy. Audit strategy determines the scope, timing and direction of the audit. இது நமக்கு முன்னாடியே தெரியும். Next, audit plan describes how strategy is going to be implemented. The audit plan is more detailed than overall audit strategy and includes the nature, time and extent. Okay. So இங்க பாரு, இங்க just தெரிஞ்சுக்கோ. Plan என்னது? Plan வந்து NTE. NTE னா என்ன சார்? Nature, டைமிங், எக்ஸ்டென்ட். என்டினா என்ன? ஸ்ட்ராட்டஜி வந்து எஸ்டிடி. எஸ்டிடினா என்ன சார்? சூப்பர். ஓகே.
ஸோ ரெண்டும் ஒன்று தான். அவன் டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் தான் அவன் சொல்லியிருக்கான். பிளானிங் ஃபார் தீஸ் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் த ஆடிட் as a plan for audit engagement develops. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோ. Once overall audit strategy has been established, an overall audit plan can be developed to address the various matters, identify the overall audit strategy, taking into account the need to achieve the audit objectives throughout the efficient use of audit resources. The establishment of overall strategy audit plan are not necessarily discrete or sequential process, but are closely, இது ரொம்ப important, MCQ கேட்டு 3-4 அட்டம் கேட்டிருக்கான், but are closely interrelated since change in one may result in the consequential changes of any. என்ன சொல்லியிருக்கான்னா இங்க பாரு, ஆடிட் பிளான், எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆடிட் பிளான்ல என்னெல்லாம் வருது எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆடிட் பிளான்ல யூஆர் டிஸ்கசிங் அபவுட் த பிளானிங் ஆக்டிவிட்டிஸ் வருது. பிளானிங் ஆக்டிவிட்டிஸ்ல ஆடிட் ஸ்ட்ராட்டஜி வருது. ஸோ அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகணும். நீ மேல பார்த்தல இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அது பிளானு. நல்லா பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸை நீ தெளிவா பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை நீ தெளிவா பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன் கத்தி சொல்றேன் அப்படின்னா இதுலதான் நிறைய பேர் they will get confused. நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ என்ன நினைப்ப தெரியுமா, ஆடிட் பிளானுக்கு அப்புறம் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி வரும் நீ நினைப்ப. நல்லா பார்த்துக்கோ. இல்ல இங்க பாரு, ஆடிட் பிளானிங்குள்ள ஆடிட் ஸ்ட்ராட்டஜி இல்ல. இப்ப நான் இருக்கேன், எனக்குள்ள ஹார்ட் இருக்கு. ஹார்ட் ஸ்டாப் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், என்னால ஒண்ணுமே பேச முடியாது. ஸோ இங்க பிளானிங்குள்ள ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஹார்ட் மாதிரி. ஹார்ட் இல்லாம பிளானே இல்ல. ஏன்னா எலிமெண்ட்ஸ்ல பாரு, பிரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நீ பண்ணிருக்கணும். என்னெல்லாம் சார் பண்ணிருக்கணும், ஓவரால் ஒப்ஜெக்டிவ்ஸ், இந்த இன்டெகிரிட்டி, அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப், எத்திக்கல் ரெக்யர்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் இண்டிபெண்டன்ஸ், இதெல்லாம் நீ பார்த்திருப்ப. அதே மாதிரி பிளானிங் ஆக்டிவிட்டிஸும் நீ பண்ணிருக்கணும். அதுல வந்து ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, டெவலப்மெண்ட் ஆஃப் ஆடிட் பிளான், ஓவரால் ஸ்ட்ராட்டஜி ஹார்ட் மாதிரி பிளானிங் குள்ள இருக்கு. அதை நீ சரியா பண்ணலாம், பிளானே இல்லை. அதே மாதிரி ஒன்னுல சேஞ்ச் ஆனா இன்னொன்னும் சேஞ்ச் ஆகும். என்ன சொல்றாங்கன்னா, பிளானை நீ சேஞ்ச் பண்ணா ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் ஆகும், ஸ்ட்ராட்டஜி நீ சேஞ்ச் பண்ணா பிளானும் சேஞ்ச் ஆகும். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த MCQ பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். Establishment of overall audit strategy, detailed audit plan, not necessarily discrete or sequential process, but are closely interrelated since changes in one may result in consequential changes to the other. அதான் சொல்லியிருக்கான். This you can mark it. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். The overall audit strategy and audit plans remains the auditor's responsibility. It is the auditor who is responsible for establishing overall audit strategy and element of audit plan. However, as discussed earlier, auditor may discuss the elements of planning with entities management without compromising on the effectiveness of it. So, மேல சொன்ன மாதிரி பிளானை வந்து நீ என்டிட்டி கிட்ட மேனேஜ்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் எல்லாமே உளறிடக்கூடாது. ஏன்னா உளறிட்டேன்னா ஆடிட்டுக்கு பர்பஸே இல்லை. ஸோ தான் சொல்கிறான், ஆடிட் பிளானை நீ வந்து மேனேஜ்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணலாம், பட் இன் சச் அ வே தட் இட் வில் நாட் ரெடியூஸ் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் யுவர் ஆடிட். ஓகே, ஸோ அதை நீ தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் இல்லுஸ்ட்ரேஷன் விச் யூ கேன் லேர்ன். திஸ் ஐ திங்க் இஸ் a very easy illustration. ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஆடிட் பிளானை பற்றி சொல்லியிருப்பான். அப்புறம் சேஞ்சஸ் டு பிளானிங் டிசிஷன் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த ஆடிட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆடிட்டர் ஷால் அப்டேட் அண்ட் சேஞ்ச் ஓவரால் ஆடிட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆடிட் பிளான் நெசசரி டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த ஆடிட். ஸோ ஆடிட் நடக்கவே சேஞ்ச் பண்ணலாம். ஏன் சார் it is not a discrete phase of audit, rather it is a continuous and iterative process. புரிஞ்சா? So auditors shall update and change the overall strategy audit plan necessary during the course of the audit. As a result of unexpected events, change in condition, audit evidence obtained from the results of audit procedure, the auditor may need to modify the audit strategy and audit plan. So நடக்க சில மாற்றங்கள் வந்ததுன்னா உன்னோட strategy பிளானும் சேஞ்ச் ஆகிவிடும், and thereby resulting in plan nature, time and extent of further audit procedure based on the revised consideration of the assessed risk. This may be the case when information comes to the auditor's attention that differs significantly from the information available in auditor's planned audit procedure. For example, audit evidence obtained through detailed checking may contradict the audit evidence obtained through risking of internal control. என்ன சொல்றானா, இங்க பாரு, ஒன்னு வந்து உண்மையாவே டீடைல் நீ ஆடிட் பண்ற, டீடைல் எல்லாமே நீ ஆடிட் பண்ணும்போது உனக்கு வேற கன்க்ளூஷன் வரும். சாம்பிளுக்கு ஒரு 10 மட்டும் நீ எடுத்து பண்றனா அதோட கன்க்ளூஷன் வேற இருக்கு. நீ எடுத்த சாம்பிள்ல தப்பே இல்லை, ஆனா நீ எடுத்த பாப்புலேஷன்ல எல்லாமே தப்பு. நல்லா பார்த்துக்கோ. சாம்பிளிங் நம்ம படிப்போம் SA530ல. பாப்புலேஷன் இஸ் நதிங் பட் ஓவர். பாப்புலேஷன்லேயே ஒன்று எடுக்கிறோம், அதுக்கு பேர் சாம்பிள். ஸோ சாம்பிள் நல்லா இருக்கும், ஆனால் பாப்புலேஷன் சரியா இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதான் அவன் சொல்லிப்பேன். கவலைப்படாத, SA530 சாம்பிளிங் இன் டீடைல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் nevertheless just understand it, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் பிளானிங், சூப்பர்விஷன்ஸ் அண்ட் ரிவ்யூ ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஒர்க் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ். ஸோ இங்கே வந்து என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ்
என்ன சொல்லியிருக்காங்க, the auditor shall plan the nature, time and extent of direction, supervision of engagement team members, review of their work. Nature, time and extent of direction, supervision, engagement team members, review of their work may depend upon including. இது என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இங்க ரொம்ப சத்தியமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 அட்டம் கண்டினியூஸா அவன் கேட்டிருக்கான். தயவு செஞ்சு நம்ம இதை விட்டுறாதீங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லா டைம் ஏதோ டைம் கண்டிப்பா கேட்டுருவோம். ஸோ என்னன்னா இது வந்து என்ன கொஸ்டின் டிராஃப்ட் பண்ணோம்னா, நோட் பண்ணிக்கோ. ஓகே. ஸோ என்னது, இப்போ நம்ம வந்து ஒரு 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 என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பரை டைரக்ட் சூப்பர்வைஸ் நம்ம பண்ணணும். ஆனால் அவனை பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்? சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தன் என்டிட்டி. ஸோ ரொம்ப பெரிய என்டிட்டியா இருக்கு, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் என்டிட்டியா இருக்குன்னா நம்மளோட ஆர்டிகல் அசிஸ்டன்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்தணும். ஏன்னா குட்டி என்டிட்டியா இருந்தா அவனே பண்ணிட்டு வந்துருவான், பிரச்சனை இல்லை. பெரிய என்டிட்டியா இருக்குன்னா நானும் அவனுக்கு உடந்தையா இருந்து அவனை நான் சூப்பர்வைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் தன் ஆடிட். ஏரியா ஆஃப் தன் ஆடிட்னா ஒருத்தர் நான் அனுப்புறேன், என்னோட ஆர்டிகல் அசிஸ்டன்ட் அனுப்புறேன், அவன் இன்டர் தான் முடிச்சிருக்கான். ஆனா அவன் போய் ஆடிட் பண்ண போறது இண்டேஎஸ் கம்பெனியை. ஸோ அவன் ஏரியா ஆஃப் ஆடிட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஸோ அந்த ஏரியா ஆஃப் ஆடிட் வந்து காம்ப்ளிகேட்டடா இருந்ததுன்னா அவனுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வழி நடத்துவேன். நெக்ஸ்ட் வந்து அசஸ் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னா இந்த கம்பெனில ஃப்ராடு அதிகமா இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ அவனை பர்சனலா போய் வழி நடத்தணும். ஏன்னா உனக்கு தெரியும் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து தில்லாலங்கடி பண்ணி டீடைல்ஸே தரமாட்டான் அப்படின்னு. ஸோ இங்க நீ பர்சனலா போய் வழி நடத்தணும். அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் ரொம்ப தங்கமானவங்க, இன்டெகிரிட்டிலாம் சூப்பரா இருக்குன்னா நீ ரொம்ப வழி நடத்த தேவையில்லை, ஏன்னா அவங்களே நல்லவங்க தான். ஸோ உனக்கு அந்த ஆர்டிகல் அசிஸ்டன்ட் தெளிவா பண்ணிட்டு வந்துருவான். நெக்ஸ்ட் கேப்பபிலிட்டி அண்ட் கம்பீட்டன்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் பெர்ஃபார்மிங் த ஆடிட் ஒர்க். ஸோ ஒரு சும்மா ஒரு ஆர்டிகல் அசிஸ்டன்ட் அவன் வேலையே பண்ண மாட்டான், அவனை போய் நான் பெரிய ஆடிட் என்கேஜ்மெண்ட் கொடுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஒரு ஜூனியர் ஆர்டிகல் அவனை போய் லிஸ்டட் கம்பெனியை போய் ஆடிட் பண்ணுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் கேப்பபிலிட்டி அண்ட் கம்பீட்டன்ஸ் அபவுட் an ஆடிட், ஐ மீன் த என்கேஜ்மெண்ட் டீம் மெம்பர், அவனை வழி நடத்தணுமா வேண்டாமாங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன சார் படிக்கணும்? we are
checking whether extent of direction and supervision. Direction அப்படி supervision வழி நடத்துறது, அப்புறம் அவனை மேல் நோக்கி பார்க்கறது, அவன் வேலை பண்றானா இல்லையா. அது எப்படி சார் டிட்டர்மைன் ஆகும்? ஃபர்ஸ்ட் இந்த சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி என்டிட்டி. என்ன சார், பெரிய சைஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் என்டிட்டி இருந்தா என்னோட வழி நடத்தல் ரொம்ப தேவைப்படும் ஆர்டிகல் அசிஸ்டன்ட்டுக்கு. என்னோட ரொம்ப பெரிய காம்ப்ளெக்ஸ் என்டிட்டியா இல்ல அப்படின்னா நான் வழி நடத்த வேண்டிய ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப கம்மி. நெக்ஸ்ட் செகண்ட் என்ன சார், ஏரியா ஆஃப் an audit. ஏரியா ஆஃப் ஆடிட்னா என்ன சார், ஏஎஸ் இன்ட் ஏஎஸ், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு கம்பெனி வந்து ஒருத்தன் வந்து ஜூனியர் ஆர்டிகல், அவனை போய் இண்டேஸ் கம்பெனி ஆடிட் பண்ண சொல்ல முடியுமா? முடியாது. அப்படியே நான் பண்ண சொல்லனாலும் அவனை நான் ரொம்ப வழி நடத்துறோம், கூடவே இருந்து நான் வழி நடத்துறோம். நெக்ஸ்ட் இந்த அசஸ் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். உனக்கு தெரியுது இந்த கம்பெனி ஃப்ராடு கம்பெனின்னு உனக்கு தெரியுது அப்படின்னா நீ உன்னோட ஆர்டிகல் அசிஸ்டன்ட் அனுப்புறனா அவனை ரொம்ப பார்த்து வழி நடத்தணும். ஏன்னா உனக்கு தெரியும் அந்த மேனேஜ்மெண்ட் ஃப்ராடுத்தனம் பண்ணிடுவான் அப்படின்னு. அதே மாதிரி இந்த கேப்பபிலிட்டிஸ் அண்ட் கம்பீட்டன்ஸ், அந்த ஆர்டிகல் அசிஸ்டன்ட்க்கு தகுதி இருக்கா இல்லையா நீ பார்ப்ப. ஜூனியர் ஆர்டிகலுக்கு ஜூனியர் வேலை கொடுப்ப, சீனியர் ஆர்டிகலுக்கு சீனியர் வேலை கொடுப்ப. ஸோ என்ன சார், ஃபர்ஸ்ட் வந்து சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தி என்டிட்டி. அடுத்தது என்னது சார், ஏரியா ஆஃப் த ஆடிட். அது என்ன சார், நெக்ஸ்ட் அசஸ்ட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் கேப்பபிலிட்டி அண்ட் கம்பீட்டன்ஸ். ஸோ இங்க என்ன சார் ஹைலைட் பண்ணிக்கணும், இங்க என்ன சார் நீ ஹைலைட் பண்ணணும், the size and complexity, the area of the audit, the assessed risk of material misstatement, capability, competence. So நீ இந்த மாதிரி ஒரு குட்டி, இது ரொம்ப படிக்க வேணாம், என்ன எழுதலாம்னா ROM ROM, ஏன்னா அது வந்துகிட்டே இருக்கும். ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக் எப்போ வரும் உனக்கு. ஸோ நீ ஷார்ட் ஃபார்மாக என்ன வச்சுக்கலாம், ROM அப்படின்னா ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக். ஸோ நீ ரிவைஸ் பண்ணும்போது அசஸ் ரிஸ்க் ஆஃப் ROM அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ ROMM இஸ் நத்திங் பட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேக். ஸோ இதை நீ தெரிஞ்சுக்கலாம். Audit program is not that greatly important. ஃபுல்லா அது still attempt ஆகும், இதுல இருந்து எதுவுமே கேட்கல. audit programல ஒண்ணே ஒன்று தான் வந்திருக்கு, ஒரே ஒரு advantageous question மட்டும் தான் கேட்டிருக்கான். only one question. இந்த question தான் வந்திருக்கு. What are the advantages of audit program அப்படின்னு. It's very simple தான், பாக்கி நீ வரப்போறது எல்லாமே it's not that complicated. Just go through the concepts. So இப்போ இது சொன்ன வரைக்கும் நான் important, இதுல advantage and disadvantage is only important. So documentation என்ன சார் பண்ணணும், the auditor shall document the overall audit strategy. Sorry guys, the auditor shall document என்ன சார், he shall document the overall audit strategy, overall audit plan, any significant changes made it during the audit, during audit plan. ஒண்ணுல படிக்கிறது audit plan, audit strategy. document என்ன பண்ணுவேன், audit plan document பண்ணுவேன், audit strategy document பண்ண, ஏதோ ஒரு changes இருக்குன்னா you will be documenting it. So இங்க this is nothing, this is சும்மா கதை. என்ன சொல்லியிருக்கானா, இன்னைக்குமே audit strategy and audit plan you have to see and whether it reflects the appropriate change, significant changes ஏதோ இருக்கா அது document பண்ணியிருக்கானு. nothing for to explain and waste your time. Next audit program. Super. இங்க பாரு, நல்லா பாரு. ஆடிட் ஸ்ட்ராட்டஜி இல்லாம ஆடிட் பிளான் இருக்க முடியுமா? முடியாது. ஆடிட் பிளான் இல்லாம ஆடிட் ஸ்ட்ராட்டஜி இருக்க முடியுமா? இல்ல. அதே ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ஆடிட் பிளான் கண்டிப்பா தேவை, ஆனா ஆடிட் ப்ரோக்ராம் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் இருந்தா நல்லது. இது எதுக்குன்னா லார்ஜ் என்டிட்டிஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய என்டிட்டிஸ்க்கு எல்லாமே இந்த ஆர்டிகல் அசிஸ்டண்ட்டை வந்து நம்ம ரோபோ மாதிரி ஆக்கிடுவோம், உனக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுத்துருவோம், இதெல்லாம் இருந்தா டிக் போட்டு வா, அதான் ப்ரோக்ராம். ஸோ இது ஆடிட் ப்ரோக்ராம் வேணும்னா வச்சுக்கோ, பட் வேணுங்கிற மேண்டேட்டரி இல்லை. அதான் இங்க சொல்லியிருக்கான், இட் இஸ் டிசைரபிள். இங்க பாரு இட் ஷுட் நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்கான், இட் இஸ் டிசைரபிள். வேணும், ஆசைப்பட்டா
விட்டா நீ வச்சுக்கோ ஆடிட் ப்ரோக்ராம், ஆசப் இல்ல அப்படின்னா வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. Desirable that in respect of each audit and more particularly for bigger audit program should be drawn up. அப்ப mandate பண்றான், இங்க பாரு mandate பண்றான். It is desirable that should be okay. It is ஆனா இங்க desirable, so வேணும்னா நீ வச்சுக்கலாம். Next, audit program is a list of examination and verification steps to be applied and set out in such a way that interrelationship of one step to another is clearly shown and design, keeping in the view the assertion discernible and statement of accounts produced for the audit on the basis of appraisal of the accounting records of the client. என்ன சொல்றானா, பெரிய பெரிய entities-க்கு based on their nature of transactions ஒரு audit program draft பண்ணலாம். See, audit program is not that important. கதை கேட்குற மாதிரி கேட்டுக்கோ, ரொம்ப மைண்டில் ஸ்ட்ரெயின் எடுத்துக்காத. Advantages of audit program alone is important that they were asking for the NATAPs. For evolving one audit program to all the business. Sir, ஒரே audit program எல்லா பிசினஸ்க்கும் பண்ண முடியுமான்னு கேட்டா நோ, பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பிசினஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு பிசினஸ் வந்து பெருசா இருக்கும், இன்னொரு பிசினஸ் சின்னதா இருக்கும். So what you can do, you cannot draft one audit program for all the entities universally. ஒரு என்டிட்டிக்கு ஏத்த மாதிரி மாறும். So business vary in nature, size and composition, work in which one business may not be suitable to other, efficient in operation of internal controls, exact nature of the service to be rendered by the auditor, and are the other factors that vary from the assignment to assignment. On account of such variation, evolving, இது highlight பண்ணிக்கோ, on account of such variation, evolving one audit program applicable to all entities under all circumstances is not practicable. என்னது sir? It is not practicable. However, it becomes a necessity to specify in detail in the audit program the nature of the work to be done, so that no time will be wasted on such matters pertaining to the engagement and special matters on specific situation that can be taken care of. ஒன்றும் இல்லை, ஒரே ஆடிட் ப்ரோக்ராம் ஃபார் ஆல் என்டிட்டிஸ் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பிஸ்னஸும் அவங்க பிஸ்னஸ் வேற மாதிரி இருக்கும், அவங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆடிட் ப்ரோக்ராம் டிராஃப்ட் பண்ணுங்களாம். Next, the assistant to keep an open mind. என்ன சொல்லிருக்கானா, the auditor having the regards to the nature, size and composition of the business and dependability of the internal work and the scope of the given work should frame an audit program which should aim at providing a minimum essential work which may be termed as standard program. And experience is gained by actually carrying out the work. The program may be altered to taken care of the situation which were left out originally, provided to prove the beyond doubts to be concerned. Similarly, if any work originally provided proves to be beyond doubt to be unnecessary or relevant, it may be dropped. The assistant engaged should be encouraged to keep an open mind. இது highlight பண்ணிக்கோ. The assistant should be encouraged to keep an open mind beyond the program given to him. He should be instructed to know the significant matters coming to his notice to his seniors or the partners proprietor of the firm engaged in doing that. என்ன சொல்றாங்க இங்க பாரு, ஆடிட் ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு 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 நீ மைண்டே யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரு ஆர்டிகல் அசிஸ்டன்ட்டுக்கு நீ ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன், அவன்கிட்ட சொல்றேன், டே இங்க 10 ஸ்டாக் இருந்தா டிக்கு போடு, அந்த மேனேஜ்மெண்ட் உனக்கு ஒரு எக்ஸல் ஷீட் பெயின்ல அனுப்பிச்சானா டிக்கு போடு. ஸோ அவனை ரோபோ மாதிரி ஆக்கிடுறேன். ஸோ ஆடிட் அப்படி இல்லை, ஆடிட் இஸ் பேஸ்ட் ஆன் யோர் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இங்கே என்ன சொல்றான்னா, ப்ரோக்ராம் நீ கொடுத்தனா அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணணுங்கிறது நீ மேண்டேட் பண்ண கூடாது. உனக்கு யாரு ஆர்டிகல் அசிஸ்டன்ட் வேலை பண்ணனா அவனை பரந்த மனப்பான்மையா இருக்கணும், பிராட் மைண்டடா இருக்கணும். அவன் வந்து அந்த ப்ரோக்ராமை மட்டும் தான், ப்ரோக்ராமை முடிச்சுட்டா வேலையை முடிச்சுட்டா 9 to 5 ஜாப் ஓவர் வீட்டுக்கு போகலாம், அவன் டவுட் கேட்கணும். ஏன்னா ஆடிட்டரோட மெயினே இது என்னதுன்னா ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம். இதை நம்ம படிப்போம், உங்களுக்கு தெரியும். ஸ்கெப்டிசிசம் அப்படின்னா சந்தேகப்படக்கூடிய பிரெயின் உனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். எதை பார்த்தாலும் நீ நம்பிடக்கூடாது. அப்படியே ஒரு ஆடிட்டர் ஆனா எல்லாத்துக்கும் சந்தேகம், கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆட்டிடியூட் ஆஃப் கொஸ்டினிங் மைண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆடிட்டருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு ஆடிட் ப்ரோக்ராம்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீ பரந்த மனப்பான்மை, ஓப்பன் மைண்டடா நீ கேள்விகள் கேட்க வேண்டும். அதான் இங்க சொல்றீங்க. பீரியாடிக் ரிவ்யூ ஆஃப் த ஆடிட் ப்ரோக்ராம். Something but on a very frequent basis you will be evaluating, you will be checking whether the audit program வந்து ப்ராப்பரா கம்ப்ளை ஆயிருக்கா. பீரியாட் நீ ரிவ்யூ பண்ண. nothing to explain and waste your time, just you can read at your free time. Next வந்து constructing an audit program. So இது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, என்னைக்குமே ஒரு ஆடிட் ப்ரோக்ராம் நீ கன்சிடர் பண்ற அப்படின்னா you must make sure that previous year or audit நீ பார்க்கணும். previous year or audit எப்படி முடிஞ்சிருக்கோ அது கரெக்டா முடிஞ்ச அதே சமயத்துல அந்த டைம்ல என்னெல்லாம் ப்ராப்பரா நடந்திருக்கோ அதை வச்சு நீ ஆடிட் ப்ரோக்ராம் டிராஃப்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இயர்ல ஒரு ப்ரோக்ராம் ஆடிட் ப்ரோக்ராம் நீ டிராஃப்ட் பண்ணி கொடுத்துருக்க, அது ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஸோ அதே தப்பு நடந்த ப்ரோக்ராமை இந்த வருஷமும் நீ கொடுக்க கூடாது. ஸோ யூ மஸ்ட் ரெக்டிஃபை த மிஸ்டேக் which has been already committed and draft a new program just for your concept understanding, nothing to by heart. இங்க வா, for the purpose of program construction the following should be kept in the mind. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது क्वेश्चन டிராஃப்ட் பண்ணிக்கோ.
What should be kept in the mind while drafting the audit program? ஃபர்ஸ்ட் வந்து என்னைக்குமே உன்னோட லிமிடேஷன் ஸ்கோப் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் த என்கேஜ்மெண்ட்குள்ள நீ இரு. உன்னோட என்ன ஸ்கோப்ல இருக்கியோ அதுக்குள்ள நீ இருக்கணும், அதை விட்டு நீ போகக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் அ ரிட்டன் ஆடிட் ப்ரோக்ராம். ஸோ என்றைக்குமே நீ உனக்கு ஒரு ஆடிட் ப்ரோக்ராமை நீ டிராஃப்ட் பண்ணியிருக்கணும். யூ மஸ்ட் ஹாவ் அ ப்ரிப்பேர் ரிட்டன் ஆடிட் ப்ரோக்ராம். Okay, which set forth the procedures that are needed to implement the audit plan. Next வந்து determine the evidence reasonably available. So உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸை வச்சு நீ ப்ரோக்ராமை டிராஃப்ட் பண்ணிக்கலாம். apply only those steps and procedures which are useful. So உனக்கு அந்த ஆடிட் ப்ரோக்ராமை டிராஃப்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் யூஸ் ஆகுதோ அதை மட்டும் நீ கன்சிடர் பண்ணிக்கோ. அப்புறம் கன்சிடர் ஆல் த பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த எரர் அண்ட் கோஆர்டினேட் வித் த ப்ரொசீஜர்ஸ். இது எல்லாத்தையும் விட்டு இது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடு. இதை மட்டும் நீ பாரு, இதை மட்டும் நீ பாரு. இதுல இருக்கிற மூணு பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டே வித் தி ஸ்கோப் அண்ட் லிமிடேஷன். அதாவது உனக்கு இருக்கிற ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமை டிராஃப்ட் பண்ணு. உனக்கு இருக்கிறதே ஆடிட்ல இந்த ஸ்கோப், அதை விட்டு நீ வந்து அந்த கம்பெனியோட ஏசியை செக் பண்ணுவேன், ஏசிக்குள்ள இருக்கிற ஃபில்டரை செக் பண்ணுவேன், அதுக்கெல்லாம் ப்ரோக்ராமை டிராஃப்ட் பண்ணாது. உனக்கு அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆடிட் பண்ணணும்னா அதுக்கு மட்டும் ப்ரோக்ராமை டிராஃப்ட் பண்ணு. நெக்ஸ்ட் வந்து ரிட்டன் ஆடிட் ப்ரோக்ராமா இருக்கணும். சும்மா ஏனோ ஓரலா இருக்கக்கூடாது. இட் மஸ்ட் பி ரிட்டன் ஆடிட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் டிட்டர்மைன் தி எவிடன்ஸ் ரீசனபிளி அவைலபிள், ஐடென்டிஃபை தி பெஸ்ட் எவிடன்ஸ். ஸோ ஆடிட் ப்ரோக்ராம் டிராஃப்ட் பண்ணும்போது உனக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வச்சு யூ மஸ்ட் டிராஃப்ட் யுவர் ஆடிட் ப்ரோக்ராம். அண்ட் யூ மஸ்ட் இன்க்ளூட் ஆடிட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஈச் ஏரியா. நீ ஆடிட் எதுக்கு பண்ற அப்படிங்கிற ஆப்ஜெக்டிவை நீ தெரிஞ்சுக்கணும். 4 பாயிண்ட் நீ தெரிஞ்சுக்கோ போதும். ஸோ என்னன்னா ஆடிட் ப்ரோக்ராம் டிராஃப்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்னது, உன் ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமை டிராஃப்ட் பண்ணு. வாயால டிராஃப்ட் பண்ணாத, கையால டிராஃப்ட் பண்ணு. அப்புறம் நீ என்ன பண்ணும், எவிடன்ஸ் இருக்கா நீ பார்ப்ப. அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் டிராஃப்ட் பண்ணும்போது அந்த ஆடிட்டோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கறத பார்ப்ப. இதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ. இதை விட்டு நீ வேற எதுவுமே பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ this is more than enough for you to keep it in your mind. Sure, sir. Question, okay. Okay. Okay, audit program designed to produce audit evidence. ஆமா. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆடிட் ப்ரோக்ராம் எதுக்கு நம்ம டிராஃப்ட் பண்ணோம்னா ஆடிட் எவிடன்ஸ் ஒப்டைன் பண்றதுக்கு. இப்போ நீ ப்ரோக்ராம் மாதிரி டிராஃப்ட் பண்ணி கொடுக்குற, இன்வென்ட்ரி வேல்யூ பண்ணு, இதெல்லாம் பண்ணு. ஸோ இதெல்லாம் பண்றதுக்கான உனக்கு அல்டிமேட் அவுட்கம் என்னது, யூ வில் பி கெட்டிங் ஆடிட் எவிடன்ஸ். ஸோ ஆடிட் எவிடன்ஸ் நீ எப்படிலாம் நீ எக்ஸாமைன் பண்ணலாம், 5 பாயிண்ட் படிச்சுக்கோ. ஒன்று டாக்குமெண்ட்ரி எக்ஸாமினேஷன், ஒரு டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி நீ எவிடன்ஸ் வாங்கலாம். நெக்ஸ்ட் பிசிக்கல் எக்ஸாமினேஷன், ஒரு இன்வென்ட்ரி ஸ்டாக் டேக்கிங்கை பார்த்து நீ எவிடன்ஸ் டிரைவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஒரு மேனேஜ்மெண்ட் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீ ஆடிட் எவிடன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளனேஷன் ப்ரொவைடட் பை தேர்ட் பார்ட்டி, தேர்ட் பார்ட்டி கொடுக்கறத வச்சு நீ பண்ணிக்கலாம். அரித்மெட்டிக் கால்குலேஷன் பை தி ஆடிட்டர், இதை மட்டும் படி போதும். இது அப்புறம் மினிட்ஸும் உனக்கு படிக்க முடியும். ஸோ என்ன பார்ப்ப, இது என்ன சார் படிக்கிறோம், எவிடன்ஸ் நம்ம எப்படிலாம் டிரைவ் பண்ணலாம். இதுக்கு என்ன கொஸ்டின் கேட்பான் தெரியுமா, ஹவு an auditor can derive evidence from various sources. ஃபர்ஸ்ட் என்னது, டாக்குமெண்ட்ரி எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட்டை பார்த்து எவிடன்ஸ் டிரைவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன சார், பிசிக்கல் எக்ஸாமினேஷனை வச்சு டிரைவ் பண்ணலாம். மூணாவது மேனேஜ்மெண்ட்டேந்து கேட்டு டிரைவ் பண்ணலாம். நாலாவது தேர்ட் பார்ட்டிட்டேந்து கேட்டு டிரைவ் பண்ணலாம். அஞ்சாவது மினிட்ஸ், minutes of the meeting. முடிஞ்சது. இப்போ என்னது, ஃபர்ஸ்ட் இப்போ என்ன சார் படிக்கிறோம், how can I derive evidence. ஃபர்ஸ்ட் documentary examination, physical examination, asking from the management, asking from the third party, last is minutes. கதம். சிம்பிள். இதை மட்டும் நீ மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ. பாக்கி எதுவுமே போட்டு நீ மைண்ட்ல இது பண்ணிக்க வேணாம். So available. So இன்னைக்குமே available அப்படின்னா doesn't mean that evidence is available with the client. Available definition கொடுத்துருக்காங்க. Available அப்படின்னா not necessarily mean that available. இருக்கலாம், அவன் இல்லாமலும் சொல்லலாம் அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் இங்க பாவா தலை, இது கொஞ்சம் இது கேட்டா இதுல இருந்து அவன் கேட்கறான். ஓகேவா, இதுல இருந்து அவன் கேட்கறான். பட் இது ஒரு டைம் கேட்டிருக்கான். This has been asked for 5 marks once. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. பட் இது கேட்டா இதுல இருந்து கேட்கறான். சார் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம் என்னது சார்? ஃபர்ஸ்ட், it provides assistance to carrying out an audit with total and clear set of instructions. So first audit program or audit program nale enna sir, it is an instruction.
இட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இப்போ நீ வந்து ஒரு ஏசி வாங்குற, உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுப்பாங்கல்ல, அதுதான் ஆடிட் ப்ரோக்ராம். ஒரு ஆடிட் பண்றதுக்கு ஒரு மேனுவல் கொடுக்குறான். ஸோ இட் செட்ஸ் அவுட் த டோட்டல் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் it is necessary for particular of the for the major audit will provide a total perspective of work to be performed. It is major audit na பெரிய audits அது ரொம்பவே necessary and it helps in selection of assistants based on their capabilities and இது என்ன சொல்லிருக்கான், the assistants the assistants by putting their signature of the program accept their responsibility. audit programல அந்த assistant article assistant நம்ம சைன் வாங்குவோம். ஸோ ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனை வந்தாலும் article assistant ஓட தலைவலி. ஸோ அதான் சொல்றான். The principal can control the progress of various audits in hand. It serves as a guide. It serves as a guide for audit to be carried out in the succeeding year. A properly drawn up audit program can serve as an evidence in the event of any charge of negligence. நான் சொல்றத மட்டும் நீ படிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் என்னது சார்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சார். It provides an assistant to carrying out an audit. எப்படி சார்? It is an instruction. அது உனக்கு பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் என்னது சார்? அது எதுக்கு சார் தேவை? மேஜர்லி ஃபார் லார்ஜ் பிக் ஆடிட்ஸ். இட் இஸ் ஃபார் அ மேஜர் ஆடிட்ஸ். தேர்ட் என்னது சார்? மேஜர் ஆடிட்ஸ்க்கு எனக்கு ஹெல்ப் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த மேஜர் ஆடிட்டுக்கு நான் ஆர்டிகல் அசிஸ்டன்ட் அனுப்பணும். ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் செலெக்ஷன் ஆஃப் அசிஸ்டன்ஸ். 3 பாயிண்ட் முடிஞ்சு சார். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட்டை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண அசிஸ்டன்ட்டை சைன் பண்ண வைப்பேன். ஏன்னா ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்துன்னா அவனை கை காமிச்சு நான் தப்பிச்சிருவேன். ஸோ சிக்னேச்சர் ஆஃப் த அசிஸ்டன்ஸ் வில் ஹெல்ப் மேக் ஷுர் தட் தே ஆர் அக்கௌண்டபிள் டு த ஒர்க். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஆடிட் ப்ரோக்ராமை வச்சு அடுத்த வருஷம் வேற எவனும் ஒரு ஆடிட் பண்றான்னா பழைய வருஷத்தோட ஆடிட் ப்ரோக்ராமை வச்சு அவன் ஹெல்ப்பா அதை வச்சுக்கிட்டு ஆடிட் பண்ணலாம். ஸோ இட் சர்வ்ஸ் ஆஸ் அ கைடு ஃபார் அதர் ஆடிட் எவிடன்ஸ். அது சக்சீடிங். ஸோ இதை படிச்சுக்கோ. ஸோ 2 பாயிண்ட்ஸ். So இங்க நமக்கு 3 points. 1 2 3. So what are the advantages sir? It helps in carrying out the major audit. Okay வா? Sorry, first வந்து it helps in carrying out an audit. அது எப்படி ஹெல்ப் பண்ணும்? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து. அதை நான் எதுக்கு சார் யூஸ் பண்ணுவேன்? மேஜர் ஆடிட்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணுவேன். அந்த மேஜர் ஆடிட்டுக்கு நான் ஆர்டிகல் அசிஸ்டன்ட்டை நான் செலக்ட் பண்ணணும். செலெக்ஷனுக்கு ஹெல்ப் ஆகும். அந்த அசிஸ்டன்ட் எல்லாம் கூப்பிட்டு சைன் போட வைப்பேன். முடிஞ்சு. சைன் போட வச்சுட்டு நெக்ஸ்ட் நான் லாஸ்ட்லி வாட் ஐ வில் டூ, சைன் போட்ட வச்ச ஆடிட் ப்ரோக்ராம் இனி வர காலத்தில் இருக்கிற ஆடிட்டுக்கு கைடா ஹெல்ப் ஆகும். முடிஞ்சது. டிஸ்அட்வான்டேஜ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். சும்மா பார்த்துக்கோ. என்னன்னா the work become mechanical. இங்க பாரு, ஒரு ஆர்டிகல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் மட்டும் ஃபாலோ பண்ணா ஒரு ரோபோ மாதிரி இருப்பான். அது இருக்கா டிக்கு. ஸோ இட் பிகம்ஸ் மோர் மெக்கானிக்கல். போர் அடிச்சு போயிடும் அவங்க கிட்ட. ஏன்னா அவனுக்கு அவன் பிரெயினே யூஸ் பண்ண மாட்டான். ஓகே கொடுத்துருக்காங்களா, அதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு. த ப்ரோக்ராம் ஆஃபன் டென்ஸ் டு பிகம்ஸ் ரிஜிட் அண்ட் இன்ஃபிளெக்சிபிள். ஆப்வியஸ். ஏன்னா ரொம்ப ரூல்ஸ் ப்ரோக்ராமை மட்டும் பாரு அப்படின்னா குதிரைக்கு லாடம் போட்ட மாதிரி அவன் அதை மட்டும் பார்ப்பான். ஸோ இட் பிகம்ஸ் வெரி ரிஜிட். அவனுக்கு ஃப்ரீடமே இருக்காது. செகண்ட் வந்து இன்எஃபிஷியன்ட் அசிஸ்டன்ட் மே ஷெல்டர் பிஹைண்ட் த ப்ரோக்ராம். இது என்ன பண்ணுவான்னா இன்எஃபிஷியன்ட் அசிஸ்டன்ட் அவன் என்ன சொல்லுவான்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஆடிட்ல தப்பு வந்துச்சு, அவன் சொல்லுவான் நீங்க கொடுத்த ப்ரோக்ராம் படி தான் சார் நான் ஆடிட் பண்ணியிருக்கேன், அதை தவிர்த்து பாக்கி எனக்கு நடந்து எனக்கு எப்படி தெரியும். ஸோ மொக்கையா ஒண்ணுமே வேலை பண்ணாதவன் ப்ரோக்ராம்ல இருக்கிறதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அவ்வளவுதான் நான் சேஃப் அப்படிமா. ஸோ அதுலேருந்து அவன் ஷெல்டர் எடுத்துப்பான். அப்புறம் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஆடிட் ப்ரோக்ராம் கில் த இனிஷியேட்டிவ் ஆஃப் எஃபிஷியன்ட் என்டர்பிரைசிங் அசிஸ்டன்ட். உண்மைதானே? ரொம்ப ஒரு அளவுக்கு ப்ரோக்ராம் போட்ட ஒரு அளவுக்கு நல்ல கிரியேட்டிவான ஆர்டிகல் அசிஸ்டன்ஸ் நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிரியேட்டிவா இருக்கணும்னு தோணுது. ஆனா அவங்க ப்ரோக்ராம் சொன்னா உங்க எரிச்சலாம். ஏன்னா நீங்க ஒரு என்டர்பிரைசிங்கான ஒரு ஆர்டிகல் அசிஸ்டன்ட், உங்களோட ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஸோ அது அவனுக்கு எரிச்சலா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சார்? ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் ஆயிரும் சார். ரோபோ மாதிரி வேலை பண்ணிருக்கணும். ரோபோ மாதிரி மேலே பண்றதுக்கான ரொம்ப ரிஜிட் கஷ்டமா ஆயிரும். அப்புறம் என்ன பண்றான் ஒருத்தன் வந்து மொக்கையா இருக்கிற ஆர்டிகல், இன்எஃபிஷியன்ட் ஆர்டிகல் ஷெல்டர் எடுத்துக்கிறான். ரொம்ப அறிவுள்ள ஆர்டிகலுக்கு ஒர்க் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ இட் கில்ஸ் த இனிஷியேட்டிவ் ஆஃப் தி எஃபிஷியன்ட் அண்ட் என்டர்பிரைசிங் அசிஸ்டன்ட். ஆடிட்டர் மேலதான். ஏன்னா ப்ரோக்ராம் இஸ் நாட் மேண்டேட்டரி. அப்போ ஏன்னா இப்போ அதானே சொல்றான் டிஸ்அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்றான், இந்த மாதிரி ஆர்டிகல் அசிஸ்டன்ட் ஃபியூச்சர்ல பிரச்சனை வருது. பிரச்சனை ஆர்டிகல் அசிஸ்டன்ட் நான் கூப்பிடுறேன், டே ஏன்பா தம்பி நம்ம மேல ஒரு கேஸ் வந்திருக்குப்பா, நம்ம ஆடிட் சரியா பண்ணலன்னு சொல்றாங்க, நீ தானே அந்த கம்பெனி ஆடிட்டுக்கு போன, என்னப்பா பண்ண? இந்த மாதிரி நீ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆடிட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்வென்ட்ரியை வந்து நீ வந்து வேல்யூ பண்ணணும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கம்பெனி வந்து லெட்ஸ் சே தட் கோல்டு கம்பெனி, அப்போ கோல்டு இன்வென்ட்ரியை மட்டும் வேல்யூ பண்ணுங்க. ஆனா என்ன இருக்கு, அந்த வருஷம் அந்த கம்பெனி வந்து பில்டிங் ஐ மீன் ஒரு வாட்டர் பாட்டில்
அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ அவன் அந்த ஆர்டிகல் அசிஸ்டன்ட் என்ன ஃபியூச்சர்ல என்ன ஆகுது, அந்த கம்பெனி ஆடிட்டர் மேல கேஸ் வருது. என்னன்னா வாட்டர் பாட்டில் அந்த கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த கம்பெனியோட வாட்டர் பாட்டில் இன்வென்ட்ரி எடுக்கவே இல்லை, கோல்டு மட்டும் தான் இன்வென்ட்ரி எடுத்திருக்கான். அப்ப ஆர்டிகல் அசிஸ்டன்ட் ஆடிட்டர் கூப்பிடுவார், என்னப்பா தம்பி வாட்டர் பாட்டில் அவங்க வாட்டர் பாட்டில் பிசினஸ்ல இறங்கி இருக்காங்க, இது உனக்கு தெரியணும்ல, நீ ஆடிட் பண்ணும்போது நீ கேட்கணும்ல, புது பிசினஸ்ல என்டர் ஆயிருக்கீங்களா, வாட்டர் பாட்டிலையும் நீ ஆடிட் பண்ணி நீ பாட்டு கோல்டை மட்டும் ஆடிட் பண்ணிட்டு வந்திருக்க. அப்ப ஆர்டிகல் அசிஸ்டன்ட் என்ன சொல்லுவான், சார் நீங்க கொடுத்த ப்ரோக்ராம்ல ஐ மீன் டூ இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் ஒன்லி ஃபார் கோல்டு அப்படின்னு கொடுத்துருக்கீங்க, நானும் டிக்கு போட்டிருக்கேன் சார், எனக்கு எப்படி சார் பாட்டில் பண்ணிருக்கானா எனக்கு எப்படி சார் தெரியும், நீங்க ப்ரோக்ராம்ல வாட்டர் பாட்டில்னு கொடுத்துருக்கணும், நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆவான். பட் இங்க 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 என்ன சொல்றது, ஆடிட் ப்ரோக்ராம்ல ஆடிட் ப்ரோக்ராம் இஸ் நாட் அ மேண்டேட். இப்போ ஃபியூச்சர்ல அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்னா ஆடிட்டர் மேல தான் கேஸ் போடுவோம். ஆர்டிகல் அசிஸ்டன்ட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். அசிஸ்டன்ட் இஸ் நாட் அட் ஆல் ரெஸ்பான்சிபிள். நல்லா புரிஞ்சுக்கோ, யூ ஆர் an apprentice. நல்லா புரிஞ்சுக்கோ, நீ வந்து ஃபார்ம் 108 ஆர்டிகல் அசிஸ்டன்ட் டெர்மினேஷன் 101 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல நீ எழுதும் போது ஆடிட்டர் இஸ் கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிள். ஏன்னா ஆடிட் ரிப்போர்ட் யார் சைன் பண்றா, ஆடிட்டர் சைன் பண்றாரு. ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனை வந்து ஆடிட்டர் தலைவலி. ஆனா இந்த ப்ரோக்ராம் இருக்கிற காரணம் ஆர்டிகல் அசிஸ்டன்ட் தப்பிச்சுட்டு போயிடும். அதான் டிஸ்அட்வான்டேஜ் அதான். ப்ரோக்ராம் இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் ப்ரோக்ராம் இல்ல அப்படின்னா அந்த ஆர்டிகல் அசிஸ்டன்ட் பிடிச்சி நான் கேட்கலாம், டே நீ இப்போ பாட்டில பத்தி கேட்டுருக்கணும்ல, வாட்டர் பாட்டில பத்தி நீ என்ன ஏன் பண்ணல அப்படின்னா வாய் பேச முடியாது. அவன் என்ன சொல்லலாம், சார் சாரி இந்த ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா நீங்க கொடுத்ததை டிக் பண்ணிட்டேன் எனக்கு தெரியாது அப்படிமா. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அட்வான்டேஜும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. ஸோ பட் பிரச்சனைன்னு வந்து ஆடிட்டர் தான். ஏன்னா எவன் சைன் போடுறானோ யூடின் ஜென்ரேட் பண்ணும் யூனிக் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் எந்த ஆடிட்டர் பண்ணி சைன். ஸோ யார் யூடின் ஜென்ரேட் பண்றா, யாரோட மெம்பர்ஷிப் நம்பர் வருதோ அவன் தான் ரெஸ்பான்சிபிள். அதான் இன்னைக்குமே ஆடிட் ரிப்போர்ட்டை நீ பார்த்தனா ஃபார் ஏபிசி அண்ட் கோ எல்எல்பின்னு சொல்லி பார்ட்னர் சைன் பண்ணுவார். ஸோ அங்கே பார்ட்னர் தான் ரெஸ்பான்சிபிள், ஃபர்ம் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள், பார்ட்னரோட மெம்பர்ஷிப் தான் போகும். ஸோ அதனால இட்ஸ் லைக் வெரி ரிஸ்கி கைண்ட். சைன் போடும்போது பார்த்து யோசிக்கணும். ஸோ நீ கேட்ட கொஸ்டினுக்கு த ஆடிட்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள், த அசிஸ்டன்ட் இஸ் நோவேர் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அவன் இந்த ஆடிட் ப்ரோக்ராமோட ஷெல்டர் எடுத்துப்பான். நான் பார்க்கல, நீங்க கொடுத்ததுல கோல்டு மட்டும் வேல்யூ பண்ணிக்கிட்டேன், வாட்டர் பாட்டில் பண்ணா இல்லை எனக்கு பண்ணாட்டி எனக்கு என்ன. ஸோ அதான் நமக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஆடிட் ப்ரோக்ராம். அதான் இவங்க சொல்லியிருக்கான். ஸோ ஆல் திஸ் டிஸ்அட்வான்டேஜ் எலிமினேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ் சார் யூ கேன் எலிமினேட். ஸோ திஸ் TYK case study is all you can read it once. There's nothing to complicate on this part. I now don't go MCQs இதெல்லாம் நான் அந்த லெவலுக்குனா it's about for you to understand more than me explaining in depth, more than for you to understand which you can easily understand. நான் full revision பண்ணலாமான்னு பார்க்குறேன், but I told till 4 தான். So I think it will be, so what I wanted you to do na YouTubeல I think it would have come around 2 hours 20 minutes நினைக்கிறேன். So maximum 2x ஸ்பீட்ல வச்சு கேளு, மேக்ஸிமம் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கோ. நான் சிலதெல்லாம் உங்களுக்கு கேட்டிருப்பேன்ல, அதை நீயா சொல்ல பாரு. ஸோ ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகிடும், மறக்காம ரிவைஸ் பண்ணி நாளைக்கு மறந்து போயிடும், கண்டிப்பா மறந்து போயிடும் ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு டைம் இருந்தது வீட்டுக்கு போறேன் அப்படின்னா ஒரு half an hour எடுத்து குவிக்லி ரிவைஸ் பண்ணு. ஸோ யூடியூப்ல 2x வச்சுக்கோ, டூ குரூப்ல போட்டுருவார் சார், 2xல வச்சு ஃபுல்லா ஒரு டைம் கேட்டுட்டேன்னா உனக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும். அண்ட் டவுட்ஸ் எதாக இருந்தாலும் குரூப்ல போடு, எனிதிங். ஆர் நான் அடுத்த கிளாஸ் வரும்போது யூ கேன் ஆஸ்க் மீ, ஆர் படிக்கும் போது டவுட் இருந்தால் குரூப்ல டேக் பண்ணு, அட்டுன்னு போட்டாலே வரும் என் பேர், ஜெயராம் JEYARAM அப்படின்னு போட்டாலே வந்துடும். ஸோ யூ கேன் டேக் மீ அண்ட் புட். அந்த குரூப்ல இருப்பேன் நான், அவருக்கு சார் ஆட் ஆன குரூப்ல இருப்பேன், என் பேரும் இருக்கும், நீங்க பார்க்கலாம் CA ஜெயராம். ஸோ டேக் பண்ணி போடுங்க டவுட் இருந்தால். பை எண்ட் ஆஃப் த டே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ நீங்க போடுறீங்க அப்படின்னா பை 11 o'clock, நான் 10 to 11 டவுட் சால்விங்க்கு தான் வச்சிருக்கேன் டைமிங். ஸோ நீங்க என்ன பண்ணாலும் 11 o'clock யூ வில் பி கெட்டிங் யுவர் டவுட்ஸ் கிளியர். So with that we can wind up நினைக்கிறேன். I think 4 I told, it's already 4. So I think and TYK take it as your assignment. ஏன்னா அடுத்த கிளாஸ் I think it will be a week, so you'll be கொஞ்சம் நிறைய ஃப்ரீ டைம் உங்களுக்கு இருக்கும். So take this TYK as your assignment. So இதை நீங்க ஒரு டைம் பாருங்க. இந்த படிக்கும் போது நம்ம கான்செப்ட் படிச்சதே தான் அவன் லிங்க் பண்ணியிருப்பான், அதான் இங்க வந்திருக்கும். ஸோ இதுல டவுட் இருக்கு, புரியல சார், எனக்கு அந்த கான்செப்டை இன்டர்பிரட் பண்ண முடியல, கொஸ்டினை இன்டர்பிரட் பண்ண முடியலன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. நேரில் கேளு இல்லை குரூப்ல கேளு. பட் நெவர்தெலஸ் ஒரு சிங்கிள் டவுட் கூட அன்ரிசால்வ்டா இருக்கக்கூடாது, எல்லா டவுட்டும் தெளிவா இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், கான்செப்சுவல் கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கோ. யூடியூப்ல தெளிவாக தான் இருக்கு, நான் சும்மா நானும் போட்டு பார்த்தேன், இட்ஸ் வெரி ஆடிபிள், கிளியர் ஒன்லி. ஸோ யூ கேன் ஜஸ்ட் ரிவைஸ் இட் கீப்பிங் இன் 2x. ஸோ ஐ திங்க் that's it. We can wind up for the day. Thank you so much. பூவப்ரனா உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்கா? புரிஞ்சதுல? டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல? இட்ஸ் ஆடிபிள், கிளியர். ஓகே ஓகே பூவப்ரன், ஐ திங்க் வைண்ட் அப் ஃபார் த டே. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க குரூப்ல இருக்கீங்களா? தேவ் ஆடட் யூ இந்த குரூப்ல. ஹலோ ஓகே சூப்பர். அப்போ எது இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் மீ இந்த டவுட் குரூப்ல, இல்லை நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஆல்சோ யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே.
தேங்க்யூ.